Okay, the meeting is live streamed. Hello everyone. இல்ல சார் ஒரு நிமிஷம் சார் லோடிங் லைட் இருக்கு. Okay. வந்துச்சு சார். ஒரு 1 2 3 4 5 6 வந்துச்சு சார். ஓகே. குட் மார்னிங் ஆல். இன்னைக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்னைக்கு லீவு, அதனால ட்ரேட் பண்ண முடியாது இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு நாங்கள் ஏன் ஒரு எஜுகேஷனல் செஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து பேர் ட்ரேடிங்கை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அந்த பேர் ட்ரேடிங்கில் வந்து ஃபண்டமெண்டல்ஸ்லாம் ஓரளவுக்கு நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் வந்து அது கண்டினியூஸாக அடுத்த செஷன் வந்து சும்மா அப்படியே வந்து ஃபர்தர் ஃபண்டமெண்டல்ஸ் ஏதாவது இருந்தால் அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி என்ட்ரி எக்ஸிட்ன்றது வந்து எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் ஸ்டே வித் அஸ். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு ரேஷியோ இருக்கு வச்சுங்களேன். ரேஷியோ வந்து நம்ம டைம்ல பிளாட் பண்றோம். ரேஷியோனா என்ன நம்ம ஏற்கனவே தெரியும். ஸ்டாக் ஏவோட க்ளோசிங் ப்ரைஸ் டிவைடட் பை ஸ்டாக் பியோட க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ இது வந்து ஒரு ரேஷியோ நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? அந்த ரேஷியோவை நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ரேஷியோவை ட்ராக் பண்ணிக்கும்போது இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் வச்சுப்போம். பேங்க் நிஃப்டி டிவைட் பை நிஃப்டி. ஓகேங்களா? அதோட ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ் பேங்க் நிஃப்டி, க்ளோசிங் ப்ரைஸ் நிஃப்டி. ஸோ அது வந்து என்ன வருதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம பிளாட் பண்றோம். வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்கிரீன்ல போட்டு வச்சுங்களா? இது வந்தா என்ன ஆகுதுன்னா வந்து பிளாட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நமக்கு வந்து டெய்லி பிளாட் பண்ணிட்டே இருக்கும். ஒரு நாள் 2.1 வருது, ஒரு நாள் 2.2 வருது, ஒரு நாள் வந்து 2.15 போகுது. அது மாதிரி பண்ணி டெய்லி வந்துட்டே இருக்கு. நம்ம எல்லா வேல்யூக்கும் சேர்த்து ஒரு மீன் வந்துருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம பிளாட் பண்றோம். பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா இப்படி போகுது. வந்து ஒவ்வொரு நாள் பிளாட் பண்ணும்போது இந்த ரேஷியோ இந்த ஒய் ஆக்சஸ் அண்ட் டைம் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கான் பி நெகட்டிவ், சாரி. ஓகேங்களா? வந்து இப்படி இருக்கு, இப்படி வருது, திருப்பி வந்து இப்படி இருக்கு, திருப்பி மேலே போகுது, இப்படி வருது, திருப்பி கீழே வருது, அதுக்கப்புறம் கீழே போகுது. ஸோ இது மாதிரி வந்து இருக்கும் பட்சத்தில் இப்போ வந்து நம்மளோட கான்செப்ட் என்னன்னா வந்து the whole concept of this pair trading is mean reversion. ஓகேங்களா? மீன் ரிவர்ஷன்னா என்னன்னா இப்போ வந்து ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓகேங்களா, அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்ல நடுவுல இருக்கிறது மீன். இந்த வேல்யூ வந்து எங்க டீவியேட் ஆனாலும் எனி அப்சர்வேஷன் தட் இஸ் சீன் தட் வில் ட்ரை அண்ட் கம் பேக் டு த மீன். அப்படிங்கிறத இந்த மீன் ரிவர்ஷன் தியரி. ஏன்னா தே ஆர் க்ளோஸ்லி கோரிலேட்டட். ஓகேங்களா? இப்ப வந்து ஸ்டாக் ஏக்கும் ஸ்டாக் பிக்கும் ஒரு நார்மலா வந்து 10 டிஃபரன்ஸ் இருக்கும்பா அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா அது வந்து 11 போச்சுன்னா திருப்பி 10 வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. 12 போச்சுன்னா திருப்பியும் அதை விட அதிகமான சான்ஸ் இருக்கு 10 வரத்துக்கு. 13 போச்சுன்னா அதை விட அதிகமான சான்ஸ் இருக்கு. சான்ஸ் நான் சொல்றது ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றும் வந்து திரும்பி வந்து மீனுக்கு வரத்துக்கு அதிக ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு அது வந்து மீன்ல இருந்து ஒரு வேல்யூ டீவியேட் ஆகுதோ அந்த அளவுக்கு ப்ராபபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? திஸ் இஸ் கால்ட் மீன் ரிவர்ஷன். ஸோ நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து எங்க என்ட்ரி எடுப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் வந்து மீன்ல இருந்து வெளியே போச்சுன்னா என்ட்ரி எடுக்கலாம். அப்போ வந்து மீன்ல இருந்து இங்க போச்சுனாலும் என்ட்ரி எடுக்கலாம். அகைன் இங்க போச்சுனாலும் என்ட்ரி எடுக்கலாம், இங்க போச்சுன்னா என்ட்ரி எடுக்கலாம், இங்க என்ட்ரி எடுக்கலாம், இங்க என்ட்ரி
என்ட்ரி அடிக்கலாம். நான் எப்படி அந்த என்ட்ரியை வந்து சூஸ் பண்றது? எங்க வேணா எடுக்கலாம். பட் ஆனா நான் இங்க என்ட்ரி எடுத்ததுன்னா வந்து நான் சப்போஸ் இங்க என்ட்ரி எடுத்திருந்தேன்னா எனக்கு நான் வந்து லூஸ் ஆலாம் போயிருப்பேன். நான் வந்து நிறைய வந்து இதா இருக்குல்ல லாஸ் எல்லாம் ஆகும். அதுக்கப்புறம் ஐ ஹாவ் டு வெயிட் ஆல் த வே. இது போயிட்டு அங்க போயிட்டு திருப்பி வந்த உடனே தான் எனக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ இன்னும் காலங்கள் அதிகமாகும். ஸோ எந்த பாயிண்ட்ல எல்லா பாயிண்ட்லயுமே ஐ எம் எலிஜிபிள் டு டேக் பிகாஸ் இட் இஸ் அவுட் ஆஃப் த மீன். அவுட் ஆஃப் த மீன்னா உங்களுக்கு யூ ஹாவ் தன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? எனி அப்சர்வேஷன், எனி நம்பர் யூ சி, ஓகே 2.1, 2. எனி நம்பர் யூ சி, தேர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ இஃப் இட் இஸ் நாட் அ மீன். ஓகேங்களா? ஆனா எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிலையும் நம்ம என்டர் ஆக முடியாது. ஓகேங்களா? அப்ப எந்த ஆப்பர்ச்சுனிட்டில என்டர் ஆகணும் அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை அழிச்சிடுறேன். ஓகே, ஓகே. இப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ரேஷியோ. ஓகேங்களா? ரேஷியோ இருக்கு. நம்ம வந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிலையும் நம்மளால என்ட்ரா பண்ண முடியாதுன்னு சொன்னேன். அப்ப எந்த ஆப்பர்ச்சுனிட்டில என்ட்ரா ஆகுறது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? டைம். ஓகேங்களா? ரேஷியோ. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரேஷியோ வந்து இங்க இருக்கு ஒரு ரேஷியோ, இங்க இருக்கு ஒரு ரேஷியோ, இங்க இருக்கு ஒரு ரேஷியோ. இது வந்து 2 பேங்க் நிஃப்டி பை நிஃப்டி 2. இது வந்து 1.9 இருக்கு, இது 2.2 இருக்கு, இப்படிலாம் இருக்கு. ஸோ இப்படி இருக்கப்போ நம்ம வந்து எந்த இதுல நம்ம என்ட்ரு ஆகணும்னு சொல்றது வந்து 1.9க்கு வந்துச்சுன்னா எவ்வளவு ப்ராபபிலிட்டி இருக்கு நமக்கு திருப்பி மீன் வரத்துக்கு. ப்ராபபிலிட்டி எவ்வளவு இருக்கு நமக்கு மீன் வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது வந்து 2 இருந்தா அதோட ப்ராபபிலிட்டி என்ன மீன் ரிவர்ஷனுக்கு அப்படின்னு பார்க்கணும். இதோட ப்ராபபிலிட்டி என்னன்னு பார்க்கணும். ஸோ நம்ம வந்து ட்ரேட் பண்ணும்போது நமக்கு தெரியும் எனி ட்ரேட் வந்து 50-50 சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? எதுக்கெல்லாம் நிறைய சான்ஸ் இருக்கு. இப்போ ஒரு ட்ரேட் வந்து 70-30 வின் ரேஷியோ இருக்குன்னா நம்ம அதுக்கு தான் போவோம். இப்போ சப்போஸ் 80-20 இருக்குன்னா 80% இருக்கிற ட்ரேடு தான் நம்ம போவோம். அது மாதிரி நம்ம எடுத்திருக்க வேல்யூக்கு என்ன ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிச்சோம்னா we can decide the entry. கரெக்டுங்களா? ஹலோ, இருக்கீங்களா? எஸ் சார். ஓகே. ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி அந்த ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? நம்ம வந்து ஏற்கனவே வந்து நம்ம சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த வந்து யூஸ்வலாவே த ப்ரைஸ் அண்ட் எவ்ரி திங் கோஸ் அஸ் அ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். வந்து மற்ற டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இதுல வராது. மற்ற டிஸ்ட்ரிபியூஷன் என்ன சொல்ல வரேன்னா பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, ட்ரையாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. பட் நமக்கு வந்து நார்மலா என்ன இருக்குன்னா பெல் ஷேப்ல இருக்கிறது வந்து நார்மல் வந்து நமக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் தான் இருக்கும் லைஃப்ல. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போனா நம்மளால ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம வந்து ஜி ஸ்கோர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு நியூ டேர்மா இருக்கும் உங்களுக்கு. நம்ம அதை கிராக் பண்ணுவோம். ஜி ஸ்கோர்னா என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப வந்து நமக்கு வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரியும் இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இப்போ வந்து சென்டர் பாயிண்ட் என்ன, நமக்கு சென்டர் பாயிண்ட் வந்து மீன். ஓகேங்களா? இது வந்து மீன். ஏன்னா நம்ம அதான் வந்து அது ஆவரேஜ் வேல்யூ. ஸோ இது பீக்கா இருக்குன்னா இது மோஸ்ட்லி வந்து வந்து மூடு, அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே வந்து சென்டர் பாயிண்ட்ல இருந்தா மீன், மீடியன், மூட் சென்டர் பாயிண்ட்ல இருந்தா அந்த பீக் வந்து சென்டரா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்படி இருக்க பட்சத்துல நமக்கு தெரியும் மீன்ல இருந்து
நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கும்ன்றத நம்ம லாஸ்ட் செஷன்ல எப்படி வந்து மீனை வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? அதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தள்ளி இருக்குது. ஓகேங்களா? நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த வேல்யூஸ் இதெல்லாம் வேல்யூ, நிறைய வேல்யூ இதெல்லாம். ஓகேங்களா? நம்மளோட மொத்த வேல்யூ பாத்தீங்கன்னா அந்த வேல்யூல predominant வேல்யூ ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஹியர். அதனால இங்க வந்து பெல் மாதிரி மேல ஏறி இருக்கு. அது எவ்வளவு அப்படின்னா -1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டு +1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். நம்ம என்ன 68%. அப்போ இங்க 34%, இங்க 34%, இங்க 34%. டோட்டலா வந்து எவ்வளவு வருதுன்னா 68% வரும். ஓகேங்களா? வித்தின் 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல நம்மளோட இது வந்து நம்ம ரேஷியோ ஒரு 1000 ரேஷியோ எடுத்துருக்கோம் வச்சுக்கலாம், டெய்லி போட்டு வச்சிருக்கோம்னா அதுல 68 விழுக்காடு வந்து நம்ம வந்து 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்குள்ள இருக்கும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க வருது வச்சுங்க. ஸோ இது வந்து -2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் +2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்து எவ்வளவு இருக்குன்னா 92 சேர்த்து வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 95%, 95 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இங்க வந்து எவ்வளவு இருக்குன்னா 68ல இருந்து 35 எவ்வளோ 28 பாயிண்டா? ஸோ அப்போ 14% இருக்குமா? கரெக்டுங்களா? கரெக்ட் சார். ஓகே. ஸோ தேர்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆல்மோஸ்ட் வந்து இங்க இருந்து இங்க பாத்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் 99.7. கரெக்டுங்களா? Yes sir. Okay, that's fine. So மிச்சம் இருக்க வந்து இதா இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு இது புரியுதுல்ல? இப்போ வந்து நான் சொல்லலாமா, இப்போ 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்குள்ள இருக்குன்னா 68% வந்து இது வந்து உள்ள வரும். இது வந்து 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் 95% சான்ஸ் உள்ள வரக்கு இருக்கு. 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னுச்சுன்னா கிட்டத்தட்ட 99.7% வந்து உள்ள வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாமா நானு? இஸ் இட் ஃபேர் டு சே? எஸ் சார். ஓகே, கிரேட். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா இது வந்து 2 ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 97.5 இல்ல 95? ஹலோ, 97.5 சார். 97.5 கரெக்டா? தான் என்னடா இங்க ஏதோ நம்ம இது பண்றோம்னு பார்த்தோம். 97.5%. ஓகே, 95% சார். ஓகே, தட்ஸ் ஃபைன், குட். ஓகே, இப்போ வந்து நம்ம இது வந்து புரியுது. இதை வச்சு நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க முடியுமா? ஓரளவுக்கு உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? ஸோ இந்த கர்வ்ல வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ப்ரிடாமினண்டா இருக்கு. வித்தின் 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா இருந்தா இத்தனை % ப்ராபபிலிட்டி இருக்கு. 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா இருந்தா இத்தனை % வந்து திரும்பி வர வாய்ப்பு இருக்கு. 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்து உங்களை வந்து எப்படி ஜி ஸ்கோரை இது பண்றதுன்னு சொல்ல போறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ யாராவது ஒருத்தர் வாலண்டியர் இருக்கீங்களா? சரி, ஓகே, நான் யாராவது கேட்குறேன். ஓகே, எப்படி வச்சுக்கலாம்? ரேஷியோ. ஓகேங்களா? ஒரு ரேஷியோ, இன்னைக்கு ரேஷியோ பேங்க் நிஃப்டி பை நிஃப்டி 2.21 இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் உங்ககிட்ட. வந்து இர்ஃபான் ப்ரோ இருக்கீங்களா? ஹலோ, இல்ல கை யாருமே வர மாட்டீங்களா? இப்போ யாரா இருக்கீங்களா? சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஸோ இப்போ இந்த ரேஷியோ உங்ககிட்ட சொல்ற பேங்க் நிஃப்டி பை நிஃப்டி, கேன் ஐ என்டர் த ட்ரேட்?
அப்படின்னு கேட்குறேன். உங்களால சொல்ல முடியுமா? நான் சொல்லட்டுமா சார்? வெறும் ரேஷியோ வச்சு கூட எடுக்கலாம் சார். அது வந்து இண்டிகேட்டர் பேஸ்டு நம்ம கிட்ட ப்ராப்பரான ஒரு இண்டிகேட்டர் இருந்துச்சுன்னா வெறும் ரேஷியோ வச்சு கூட எடுக்கலாம். கரெக்ட். பட் ஆனா இந்த சிங்கிள் வேல்யூ 2.21 சொல்றேன்ல, இதை வச்சு நீங்க வந்து ஒரு ஐடியாவே இருக்காது. இது பேங்க் நிஃப்டினா உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் 2.21னா ஒரு நல்ல வேல்யூ தெரியும். மற்றபடி ஸ்டாக்ல எதுல சொன்ன வச்சுங்களேன், ஆக்சிஸ் பேங்க் பை அதான் சார், அந்த உங்களுக்கு எப்படி ஒரு சொல்றேன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இண்டிகேட்டர்ன்றது இருக்காது. வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பேஸ் பண்ண இண்டிகேட்டரா இருக்கணும். கரெக்ட். இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப 2.21 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வச்சு நம்மளால என்ட்ரியோ எக்ஸிட்டோ எடுக்க முடியாது. ஏன்னா நீங்க அடுத்து என்ன கொஸ்டின் கேட்பீங்க, இந்த ரேஷியோக்கு மீன் என்னங்க, இந்த ரேஷியோக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னங்க, இது வந்து எவ்வளவு சான்சஸ் ப்ராபபிலிட்டி வந்து வருது திரும்பி மீன் வருது, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சாதானே எடுக்க முடியும். ஸோ அப்போ இந்த ரேஷியோ வந்து வேல்யூ வச்சு நம்ம பெருசா வந்து நம்மளால வந்து கரெக்டா ட்ரேடிங் பண்ண, நமக்கு தேவை வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எங்க இருக்கு இந்த வேல்யூக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம இப்போ வந்து நான் சொல்றேன் 2.21 பதிலாக நான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து இது வந்து இட்ஸ் ஃபாலன் இன்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? இர்ஃபான் ப்ரோ, இப்போ யாரு ஆன்சர் பண்ணீங்க இப்போ சொல்லுங்க. இப்போ ஹவு கம்ஃபர்டபிள் யூ ஆர் டு டேக் எ ட்ரேட்? எது சார் இப்போ என்ன சொல்றீங்க? இப்போ வந்து என்ன சொல்றேன்னா இந்த 2.21 பதிலாக நான் சொல்றேன் பேங்க் நிஃப்டி பை நிஃப்டி வந்து பாசிட்டிவ் 3.1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல இருக்குங்கன்னு உங்ககிட்ட சொல்றேன். ஓகே. would you be comfortable to take? எஸ், பிகாஸ் மீன்ல இருந்து கிட்டத்தட்ட 3.1 டைம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவியேட் ஆயிருக்கு. அப்ப சான்சஸ் ஆஃப் ரிவர்ட்டிங் பேக் டு இது வந்து கிட்டத்தட்ட 99.9% இருக்கு சான்ஸ். கரெக்டா? எஸ். ஓகே. ஸோ அப்போ வந்து நமக்கு அப்சல்யூட் ரேஷியோ வேல்யூ விட அது எந்த இடத்துக்கு ஈக்குவலண்டா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் வந்து நமக்கு இன்னொரு வந்து ஈஸியா இருக்கும் நம்மளுடைய வேல்யூ. ஸோ இப்போ சப்போஸ் வந்து நான் எப்படிப்பா அதை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வச்சு இது பண்றது அப்படின்னா வந்து இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்ல ஓகேங்களா, நம்ம ரேஷியோல போடும்போது நம்மளுடைய 2.21 பாயிண்ட் இங்க இருக்கு வச்சுங்களேன். 2.21 வந்து இங்க இருக்கு. நம்மளோட மீன் வந்து கிட்டத்தட்ட வந்து 1.8 இருக்கு வச்சுக்கோங்க. 2.21 இங்க இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னா இந்த வந்து நம்மளோட வேல்யூ இருக்குல்ல, இதுதான் வந்து வேரியபிள் அப்சர்வேஷன். இப்போ வந்திருக்க வேல்யூ 2.21 மைனஸ் 1.8 டிவைட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். எவ்வளவு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கோ அதை போட்டா இந்த 2.21 இட் வில் பி மெஷர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். எத்தனை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதுன்றதை மெஷர் பண்ணி கொடுத்துரும். இங்க இருக்க இங்க டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸை நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா கால்குலேட் பண்றோம். இது 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இது 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இது 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கு. ஓகேங்களா? நமக்கு நல்லா தெரியும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் அமௌண்ட். 0ல 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே தான் 2 இருக்கும் 3 இருக்கும். அப்போ நம்ம நம்பர் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல இந்த டிஃபரன்ஸை வந்து வகுத்துட்டோம்னா வர்ற ஆன்சர் வந்து எந்த ஒரு வேல்யூமே மீன்ல இருந்து எத்தனை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தள்ளி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? இருக்கீங்களா? எஸ் சார். ஸோ இதுதான் ஜி ஸ்கோர் சொல்றோம். ஜி ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து பெருசா சொல்லுவாங்க, இது மாதிரி அப்சர்வேஷன் எக்ஸ் மைனஸ் அது வந்து மீன் வந்து மியூ டிவைட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆகும். இது பார்க்கறதுக்கு தான் ஃபார்முலா மாதிரி பெருசா இருக்கு, அது ஒண்ணுமே கிடையாது. இப்ப நம்ம 2.21 வந்து மீன்ல இருந்து இவ எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு கால்குலேட் பண்றோம். அதை என்ன பண்றோம், நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல சொல்லணும். இன்ஸ்டெட் ஆஃப் அப்சல்யூட்டா வந்து 2.21 மைனஸ் 1.8 கிட்டத்தட்ட 0.41 தூரம் இருக்குப்பா அப்படின்னு சொன்னா இட் டசன்ட் மேக் சென்ஸ் டு மீ. இந்த 0.41 நமக்கு தெரியும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து 16 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா இது எத்தனை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதுல இருக்குன்னு பார்க்கணும். அது தெரிஞ்சிச்சுன்னா இப்போ வந்து 3 இப்போ 0.6ன்னு வச்சுங்களேன், 0.2ன்னு வச்சுக்கோங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இது எவ்வளவுல இருக்கும், கிட்டத்தட்ட 0.41 டிவைட் பை 0.2 கிட்டத்தட்ட 2.03 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி
நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம பண்ற நம்மளுடைய இது இருக்குல்ல, ஒவ்வொரு வேல்யூ ஒவ்வொரு நாள் வரும்போதும் அதை வந்து மீன்ல இருந்து எவ்வளவு தூரம் பார்த்துட்டு அந்த அளவை வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல சொல்றோம். ஏன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல வகுத்துட்டீங்க வச்சுக்கங்களேன், நீங்க வந்து இதுல சொல்லிடுவீங்க. ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை இதை வந்து வேல்யூ வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா மாத்திடுவீங்க, அவ்வளவுதான். ஓகே, இப்போ வந்து இப்போ இந்த ரேஷியோ இருக்கு. ஓகேங்களா? இந்த ரேஷியோல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூ நான் சொன்ன 2.1, 2.2, 2.3 எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் இதுதான் மீன் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? இந்த மீன்ல இருந்து வர டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஓகே இந்த வேல்யூ வந்திருக்கா, இந்த வேல்யூ 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ப்பா, இந்த வேல்யூ வந்திருக்கா, இது 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல இருக்குப்பா, அதுக்கப்புறம் இந்த வேல்யூ வந்திருக்கா 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல இருக்குப்பா அப்படின்னு சொல்லிடுறோம். நம்ம இன்னைக்கு என்னப்பா வந்து நமக்கு வேல்யூ வந்திருக்கு, ரேஷியோ ஸ்ப்ரெட்டு, அதாவது பேங்க் நிஃப்டி டிவைடட் பை நிஃப்டி போட்டு பாக்குறீங்க, அது இதுல எங்க ஃபாலோ ஆகுதுன்னு பாக்குறீங்க. இது வந்து அடுத்த நாள் வேல்யூ பாத்தீங்கன்னா அது வந்து 2.9 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல ஃபாலோ ஆகுது அப்படின்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா 2.8 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதுக்கப்புறம் திருப்பி 2.9 டிவியேஷன். ஸோ நம்மளோட ஓவரால் மூவ்மெண்ட்டே இன்ஸ்டெட் ஆஃப் நம்பர்ஸ், அப்சல்யூட் நம்பர்ஸ், we are calling them as ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். எவ்வளவு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்குன்னு, திஸ் இஸ் கால்ட் Z ஸ்கோர். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்ப Z ஸ்கோர் புரியாதவங்க யாராவது இருந்தா சொல்லுங்க, நம்ம திருப்பி ஒரு தடவை சொல்றேன். சார் ஒன்ஸ் மோர் சொல்லுங்க சார், புரியல. ஓகே ஓகே, இப்போ வந்து ஒரு சின்ன இது, ஓகே, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் வந்து 100 பேர் HTTல இருக்கோம், சரிங்களா? இந்த 100 பேருக்கு HTTயோட வெயிட் எல்லாம் நம்ம பாக்குறோம். ஒருத்தர் 50 கிலோ இருக்காரு, ஒருத்தர் வந்து 40 கிலோ இருக்காரு, ஒருத்தர் வந்து 60 கிலோ இருக்காரு, ஒருத்தர் 70 கிலோ இருக்காரு, ஒருத்தர் 80 கிலோ இருக்காரு, ஒருத்தர் 90 கிலோ இருக்காரு, திருப்பி 40 கிலோ ஒருத்தர் இருக்காரு. அது மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூட்டடா இருக்கு. 100 பேருடைய வெயிட்டை நம்ம மெஷர் பண்றோம். மெஷர் பண்ணிட்டு இதை வந்து பிளாட் பண்றோம் இந்த கர்வ்ல. ஓகேங்களா? இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன வெயிட் இருக்காங்கன்னா 70 கிலோ இருக்காங்க. ஓகேங்களா? predominant ஆஃப் த பீப்புள் வந்து 60ல இருந்து 80 வரல இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கதான் வந்து மேக்சிமம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு கர்வ் வரையணும்னா இப்படி இருக்கு வச்சுங்க. ஸோ நம்மளோட 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 68% பீப்புள் வந்து 60ல இருந்து 80 கிலோக்குள்ள இருக்காங்க. இது புரியுதா? ஓகே சார், ஓகே, புரியுது. ஓகே, அடுத்து வந்து 90, இந்த பக்கம் 40. ஓகேங்களா? நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட 97% மக்கள் வந்து 40ல இருந்து 90 கிலோக்குள்ள இருக்காங்க. புரியுதுங்களா? நம்ம என்ன பண்றோம்னா வந்து இது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இது 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்றோம். ஓகேங்களா? இப்ப நான் சொல்றேன் உங்ககிட்ட 97 கிலோ இருக்கு ஒருத்தர் அப்படின்னு சொல்றோம். ஒருத்தரோட அப்சர்வேஷன் இப்ப பாக்குறோம். திடீர்னு ஒருத்தரை எடுத்துக்கிட்டோம், ஒருத்தரை மட்டும் எடுத்துட்டு பாக்குறோம், இவரோட வெயிட் என்னப்பா அப்படின்னு கேக்குறோம். இவர் வந்து 97 கிலோப்பா. அப்படியா? 97 கிலோன்னா நம்மளோட நீங்க என்ன சொல்லலாம்னா இவரு மீன்ல இருந்து எவ்வளவு விலகி இருக்காரு பாத்தீங்கன்னா, மீன் நமக்கு தெரியும் 70, கரெக்டுங்களா? 70ல இருந்து இவர் 27 கிலோ ஜாஸ்தியா இருக்காரு. நான் சொல்றேன், கரெக்டுங்களா? ஓகே சார், ஓகே. ஓகேங்களா? அந்த 27 கிலோ ஜாஸ்தியா இருக்குன்றது வந்து எனக்கு வந்து, ஏன்னா நான் இந்த கர்வையே பார்க்கல. ஓகேங்களா? நான் கேட்கிறேன் 27 கிலோ ஜாஸ்தினா என்னப்பா சொல்ல வரேன் அப்படின்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா மீன்ல இருந்து எவ்வளவு தூரம் விலகி இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பாக்குறோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 10. ஃபர்ஸ்ட் 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல 10, 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல 10, இங்க வந்து 97 கிலோ இங்க இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு? 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 0.7, 2.7 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தள்ளி இருக்கா இது இந்த அப்சர்வேஷனு? ஆமா சார். அதை வந்து கண்டுபிடிக்கிறது தான் இது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 97 கிலோ இருக்கு அப்படின்னா என்னன்னா அவங்க எப்படி சொல்றாங்கன்னா 97 கிலோ மைனஸ் நம்மளோட மீன் வந்து எவ்வளவு 70,
டிவைட் பை நார்மல் இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ 10. ஸோ 97 - 70 27, 27 by 10 2.7. ஸோ திஸ் இஸ் away from 2.7 plus 2.7 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்றேன். கரெக்டா? ஓகே சார், ஓகே. அதுதான். ஸோ அதுதான் சொல்றாங்க எக்ஸ் நம்மளோட நமக்கு இருக்கிற வேல்யூ, இப்போ வந்திருக்க வேல்யூ மைனஸ் நம்மளோட மீன் எவ்வளோ இருக்கு 70. நான் ஓகேங்களா? மியூ டிவைட் பை நம்மளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 10 இதுல இருக்கு இந்த அக்கார்டிங் டு திஸ் கர்வ். அது வந்து எவ்வளவு தூரம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டேர்ம்ஸ் நம்ம மெஷர் பண்றோம், எவ்வளவு தூரம் அந்த அப்சர்வேஷன் இருக்கு அப்படின்னு. ஓகேங்களா? புரியுதுங்களா? புரியுது. ஸோ இதுதான் ஜி ஸ்கோருங்கிறது. எதுக்கு நம்ம ஜி ஸ்கோர் கண்டுபிடிக்கிறோம்? நவ் யூ ஹாவ் த ஆன்சர் கால் டென்சிட்டி கர்வ். ஓகேங்களா? அடுத்து டென்சிட்டி கர்வ் வருது. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஜி ஸ்கோர் நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஜி ஸ்கோர் இஸ் நத்திங் பட் whatever the variable we have got, we are measuring that variable as standard deviation. ஓகேங்களா? as simple as that. அப்படி தெரிஞ்சா நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல எவ்வளவு தூரம் மீனை விட்டு தள்ளி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஏன் இந்த ஜி ஸ்கோரை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ப்ராபபிலிட்டி தான் அட் த எண்ட் ஆஃப் த டே தெரியணும். கரெக்டுங்களா? அதுக்காக தான் இப்படி கஷ்டப்படுறோம். ஒரு ட்ரேட் எடுத்தோம்னா இது எவ்வளவு அளவுக்கு கரெக்டா வரும் நம்ம தெரிஞ்சாதான் நமக்கு வந்து அந்த ட்ரேட் எடுக்க முடியும். வந்து இப்போ வந்து ஒரு இதுல வந்து 50-50 சான்ஸா இருந்தா அதை எடுத்து என்ன பிரயோஜனம் எனக்கு சொல்லுங்க? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதே எனக்கு வந்து 80-90% வந்து இது வந்து திரும்பி வந்து எனக்கு லாபம் கொடுக்க முடியும். ஏன்னா வந்து மீனை ரிவர்ஸ் பண்ணா எனக்கு லாபம். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து 90% லாபம் வரும்னு போதுதான் எனக்கு வந்து ஓகே அது எடுக்கணும். அப்போ நான் வந்து எனக்கு வர அப்சர்வேஷன்லாம் எனக்கு எவ்வளோ ப்ராபிலிட்டின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. கம்ப்யூட்டர் கேட்கணும் இன்னைக்கு வர வேல்யூவா, இதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வந்து ப்ராபிலிட்டி இருக்கு, 70 ஐல் வெயிட், 75% ஐல் வெயிட், 90% ஆஹா சான்ஸ் நிறைய இருக்கே இப்போ என்டர் ஆகலாமா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணலாம். வந்து 95% ஓ கண்டிப்பா சூப்பர்ப்பா நம்ம வந்து என்டர் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ புரியுதா நம்ம ஏன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களை மூவ் பண்ணிட்டு வரேன். நார்மல் ரேஷியோல இருந்து உங்களை வந்து ஜி ஸ்கோருக்கு தள்ளி விட்டேன். ஜி ஸ்கோருக்கு தள்ளி விட்டது வந்து இப்போ என்ன பண்றோம்னா ப்ராபபிலிட்டி தள்ளிப்போம். ஸோ இப்போ என்ன பண்றோம்னா இப்போ வந்து நம்ம வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்ல நடுவில் வந்து மீன் இருக்கு, அதுக்கப்புறம் 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கு, 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கு, அதுக்கப்புறம் 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பக்கம் இருந்தால் -1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், -2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், -3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ ரொம்ப சிம்பிள். டென்சிட்டி கர்வ் ஒண்ணுமே இல்லை, பேர் தான் சும்மா வந்து டென்சிட்டி கர்வ்னு சொல்லிட்டு ஓவரா இதா இருக்கும். மற்றபடி இது ஒண்ணுமே கிடையாது. ஒவ்வொரு ஜி ஸ்கோருக்கும் ஒவ்வொரு டென்சிட்டி நம்பர் இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்றேன். அது வந்து ஆக்சுவலா நீங்க வந்து ஃப்ரீக்வன்சி ஹிஸ்டோகிராம், ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஹிஸ்டோகிராம், அது மாதிரி ரொம்ப உள்ள போக வேண்டியிருக்கும். அதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேணாம். ஐம் ஜஸ்ட் ஸ்கிப்பிங் ஆல் தோஸ் திங்ஸ். நம்ம வந்து ட்ரேட் பண்றதுக்கு அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப புரிதல் வேணும்னா யூ கான்டாக்ட் மீ செப்பரேட்லி. ஐ வில் டாக் அபவுட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஹிஸ்டோகிராம் அண்ட் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஹிஸ்டோகிராம். அதனால தான் வந்து அதை தழுவி தான் நம்ம வந்து இந்த டென்சிட்டி கர்வை உருவாக்குவோம். ஏன்னா வந்து நார்மலா ஒரு 100 அப்சர்வேஷன் வரலாம் நார்மல் ஹிஸ்டோகிராம் போட்டு ஈஸியா பண்ணிடலாம். பட் ஆனா ஒரு பெரிய வேல்யூ கிட்டத்தட்ட வந்து நம்ம பார்க்கறதுலாம் வந்து thousands ஆஃப் வேல்யூஸ். அதுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் தான் வந்து பார்க்கணும். இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்றது ஒன்றும் இல்லை, இந்த ஏரியா அண்டர் த கர்வ் தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இந்த ஏரியா அண்டர் த கர்வ். ஓகேங்களா? அட் கிவன் சினாரியோ ஓகே எனி ஏரியா அண்டர் த கர்வ் வந்து 100%.
எனி வேல்யூ இந்த ஏரியா கீழே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன நம்பரா இருந்தாலும் அந்த நம்பர் இந்த ஏரியா கீழே இருக்கும். ஸோ if you have given me a number, the chances of that number in this curve is 1. Probability 1னா 100% அர்த்தம். ஓகேங்களா? நம்ம ப்ராபபிலிட்டி அப்படி தானே போடுவோம். ப்ராபபிலிட்டி 0லேருந்து 1 வரல இருக்கும். வந்து 0.5 ப்ராபபிலிட்டினா 50-50 சான்ஸ். 0.7 ப்ராபபிலிட்டி சொன்னோம்னா 70% சான்ஸ். அது மாதிரி சொல்றோம். இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப ஏரியான்ற கர்வை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து போட போறேன். ஓகேங்களா? இப்போ -3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்குல்ல, -3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல இப்ப இது வச்சுக்கலாம், மீன் வச்சுக்கலாம். ஓகே, ஓகே, எனக்கு சொல்லுங்க, ஏரியா இப்ப நான் வரைஞ்சிருக்கல, இதுல ஏரியா எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 50% இருக்குமா? எஸ் சார். ஓகே, அப்ப ப்ராபபிலிட்டி நான் வந்து 0.5 போட்டுமா? ஓகே, ஓகே, அப்போ 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இங்க இருக்கு வச்சுக்கப்பா. ஓகேவா? இப்ப நான் போட்டிருக்க வயலண்ட் கலர்ல அதோட ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கும்? எவ்வளவு ஏரியா இங்க இருக்கும்? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதுல ப்ராபபிலிட்டில 50%. இல்ல, இப்ப வந்து நம்ம 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல வந்து இங்க 34% இருக்கும். சரியா? இங்க 34% போட்டிருக்கோம். இங்க எவ்வளவு போட்டோம்? 16% இருக்கும். இந்த 14 சார். அது ரெண்டையும் சேர்த்து மொத்தமா நீங்க கேட்டதுக்கு 16 இருக்கும்னு. அங்கிட்ட 2 இருக்கும். அப்படியா? சோ இல்லப்பா, 68% நமக்கு வந்து 97 இல்ல. சோ கிட்டத்தட்ட வந்து 95 வராதா சார்? 95 97 95 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு 99 வரும்னு நினைக்கிறேன் சார். ஓகே, சோ 95னா எவ்வளவு வரும்? 14% வருமா? 14 வரும். அந்த ஓகேவா? சைடு 2 வரும். சரி, ஓகே, இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2 வருமா? ஓகேவா? இப்போ சொல்லுங்க, இதுக்கு எவ்வளவு இது இருக்கும்? இதுல இங்க 14 + 2 16 வருதா? 16% ஆஃப் த ஏரியா இருக்கப்பா இங்க வேரியபிள். ஸோ அப்போ வந்து நான் வந்து ஏரியா அப் டு 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா 0.16 போடலாமா நானு? ப்ராபபிலிட்டி ஏரியா அண்டர் திஸ் கர்வ் அப் டு -1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகேவா? இல்ல, -2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், சாரி. கரெக்டா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வரலும் மீன் வரலும் நம்ம வந்து 0.5% சொல்லிட்டோம். இப்போ மீன்ல இருந்து ஓகேங்களா 34 கழிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 16%. கரெக்டா? இது வரலும் 50 ப்ரோ. இதுல இருந்து கழிச்சிட்டிங்கன்னா 16%. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து இதை வந்து 0.16 சொல்லட்டுமா? 0.16 சொல்லலாமா? ஓகே, 16% சான்ஸ் இங்க இருக்கு. ஓகே, ப்ராபபிலிட்டி. அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா வந்து இது வரலாம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்க போறேன். ஓகேங்களா? ஸோ இது வரலாம் எவ்வளவு ஏரியான்றதுக்கு இருக்கு சொல்லுங்க. இங்க இது வரும் 50 + 34 எவ்வளோ? 84ஆ? 0.84 இதுக்கு 0.84 ப்ராபபிலிட்டி. ஓகே, கரெக்ட். ஓகேவா? சோ கரெக்டா மீன்ல ப்ராபபிலிட்டி 0.5. ஓகேங்களா? பிளஸ் 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல 84. ஓகேங்களா? சோ 0.84 கரெக்ட்டுங்களா?
எஸ் சார். 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 50 + 34 98 வரும். 84 84 94 98 ஆல்மோஸ்ட் கரெக்டா? ஸோ அப்போ வந்து 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு எவ்வளோ இருக்கும்? 0.98 கிட்ட இருக்கும். ஒத்துக்கிறீங்களா? எஸ் சார். ஓகேவா? அப்புறம் இங்க கிட்ட 3 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கிட்ட என்ன வரும்? 0.997 ஆல்மோஸ்ட் 998 அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்படியே இந்த பக்கம் வந்து பாருங்க, இது வந்து நான் 0.16 சொன்னேன், கரெக்டுங்களா? அப்போ இங்க எவ்வளவு இருக்கும்? 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து நமக்கு வந்து மிச்சம் 5% தான் இருக்கீங்க. ஓகேங்களா? 0.05 வரும். ஓகேங்களா? இன்னொன்று வந்து 0.00025 அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். கரெக்டுங்களா? ஏன்னா நான் வந்து 99.7% இங்க 0.0025 அந்த ரேஞ்சுக்கு. கரெக்டா? Am I making any sense? இருக்கீங்களா? Yes, sir. Yes, sir. Yes, sir. Okay, that's fine. Fair enough. Okay. சூப்பர். ஓகே. ஸோ இப்போ இன்னும் கூட நம்ம வந்து இப்போ ஒரு தடவை உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம வந்து இன்னொரு தடவை வந்து திருப்பி வந்து நான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல வந்து உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி எப்படி கொண்டு வரதுன்னு சொல்றேன். அதுக்கு தான் ஒரு டென்சிட்டி கர்வ்னு போட்டேன். டென்சிட்டி கர்வ்ல நம்ம ஏரியான்றத கர்வ் பார்ப்போம். ஓகேங்களா? அது பார்த்துட்டு அதை ப்ராபபிலிட்டிக்கு ஈக்குவேட் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு நிமிஷம். ஓகே, திருப்பி ஒரு தடவை போடுறேன். ஸோ இது நம்மளுடைய நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். ஓகேங்களா? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இப்போ வந்து மீன் போட்டுட்டோம். ஓகேங்களா? இந்த மீன்ல இருந்து இது 1 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் + 1 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பார்த்தீங்கன்னா இங்க +2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இட்ஸ் ஆல்மோஸ்ட் +3 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அதே மாதிரி -1 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஓகேங்களா? -2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், -3 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரிடாமினன்ட் ஏரியா இங்க இருக்கு. இது வந்து ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்குள்ள எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே, ஸோ 95% சொன்னோம். 95%னா 14 and 14. ஓகேங்களா? ஓகே, ஸோ 14 and 14 முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து டோட்டலாக 95 ஆச்சு. மிச்சம் 5% இருக்கு. அந்த 5%ல வந்து செகண்டுக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு நடுவில் எவ்வளோ இருக்குன்றீங்க? 2.5 2.3 2.3% இருக்குமா? ரொம்ப கம்மியா இருக்குமா? 2 தானே சார் இருக்கும். ஆல்ரெடி இதுல வந்து 48 வந்துருச்சு. பேலன்ஸ் 2 தானே இருக்கும். 2 போட்டுட்டுமா? ஓகேவா? கரெக்டா? ஓகே, யூ காட் இட்? ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்கேருந்து இதுக்குள்ள இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பார்க்குறோம். இது வந்து ப்ராபபிலிட்டி வந்து ஏரியான்றத இது எவ்வளோன்னு பார்க்குறோம். அடுத்து வந்து இங்க நம்ம -1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வரணும்னா இது எவ்வளோன்னு பார்க்குறோம். மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஏரியாவும் கவர் பண்ணோம்னா மொத்தமா இது ஃபுல்லா வந்து எவ்வளோ வருதுன்னு பார்க்குறோம். ப்ராபபிலிட்டி 0.5 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்கல்ல 0.2 + 2 + 14 is 16%. ஸோ 0.6. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து சாரி, இது வந்து ஸோ இது வந்து 0.16. ஸோ இப்போ இது எவ்வளோ வரும்? 0.02% கிட்ட வருமா? 2 or 3 கிட்ட வரும். 2.25 கிட்ட வரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மேலே போக இது வந்து 0.84. ஓகேங்களா? அதே இன்னும் மேலே போக 0.98
அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் 0.9997 அந்த ரேஞ்சுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இப்போ ஒரு அப்சர்வேஷன் பார்க்குறீங்க, அந்த அப்சர்வேஷன் வந்து 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, கிட்டத்தட்ட 98% வேல்யூஸ் வந்து பிலோ தட், ஒன்லி 2% வேல்யூஸ் ஆர் அபவ் தட். ஸோ இந்த வேல்யூ ஃபர்தரா டிராவல் பண்ணும்போது 2% இது இந்த சைடும் 98% இந்த சைடும் போகும் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணலாமா? ஹலோ. எஸ் சார். ஓகே. ஸோ இப்போ அதே வந்து நான் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அப்சர்வேஷன் பார்க்குறேன். அக்கார்டிங் டு திஸ் அப்சர்வேஷன் இது வெறும் வந்து 0.02 தான் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போறதுக்கு 2% சான்ஸ் இருக்கு, இந்த பக்கம் போறதுக்கு 98% ஜாஸ்தியா இருக்கு ஃபர்தரா. கரெக்டா? கரெக்ட் சார். நம்ம வந்து இப்போ இட் மேக்ஸ் a lot of sense to you. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 0.5 ப்ராபபிலிட்டி சொல்லிட்டோம். மூவ் ஆக ஆக அது எவ்வளவு ப்ராபபிலிட்டி இருக்கு பாருங்க. நீங்க ஒரு அப்சர்வேஷன் சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன், ஓகேப்பா இது வந்து திருப்பி இங்க வந்துறதுக்கு வந்து 98%, அந்த பக்கம் போச்சுன்னா வந்து 2% தான் சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து நெக்ஸ்ட் பிரைஸ் ப்ரெடிக்ட் பண்ணாதான் நம்மளால வந்து மணி பண்ண முடியும் மார்க்கெட்ல. ஓகேங்களா? இப்போ நடந்து முடிஞ்சது ஜஸ்ட் வந்து இது பண்றத நம்ம வந்து ஒரு பிளாட் பண்ணி எங்க இவ்வளவு அப்சர்வேஷனை வச்சு அடுத்த அப்சர்வேஷனை வந்து நம்ம கணிக்கிறது தான் நம்மளுடைய அந்த கணிப்பு எத்தனை சதவீதம் வந்து கரெக்டா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய வியூவும் மார்க்கெட்டை ஒழுங்கா போகும். ஸோ உங்களுக்கு வந்து திருப்பி ஒரு ரீகேப் மாதிரி நம்ம ரேஷியோ பார்த்தோம். ரேஷியோல இருந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிச்சு ரேஷியோ வந்து ஜி ஸ்கோர், அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டேர்ம்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணோம். அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை கூட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டென்சிட்டி கர்வ் வரைஞ்சி ஏரியா அண்ட் ஆஃப் கர்வ் போய் அதை வந்து உங்களுக்கு ப்ராபபிலிட்டியா மாத்திருக்கேன். ஓகேங்களா? ஓகே சார். ஹலோ. ஓகே சார். ஓகே. ஓகே, டன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்க்ரீனுக்கு வரும். ஸோ இதை வந்து என்னன்னா வந்து இது ஏற்கனவே நமக்கு வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் வந்து ஜி ஸ்கோருக்கு வந்து நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி என்னன்னு ஒரு சார்ட்டே போட்டு வச்சுட்டாங்க. நம்ம புதுசாக போய் ஒன்றும் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ கோயிங் பேக் டு எப்படி இதை வந்து ஸ்டாப் ஷேரிங் பண்றது? சார் நீங்க அங்க இருந்து ஷேர் பண்ணுங்க, இது டிஸ்கனெக்ட் ஆயிடும். ஓகே. குட். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு தெரியுதுங்களா இப்போ ஒரு அட்டவணை? எஸ் சார். சரி. இதுல வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன போட்டிருக்காங்கன்னா இது வந்து என்னன்னு படிங்க. ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் வேல்யூ ரெப்ரசன்ஸ் ஏரியா டு த லெஃப்ட் ஆஃப் த ஜி ஸ்கோர். கரெக்டுங்களா? அதுதானே பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. வந்து எதெல்லாம் வந்து இந்த சைட்ல இருக்கோ ஜி ஸ்கோர்ல இருந்து எத்தனை ஏரியா எவ்வளவு இருக்கோ அதை வந்து ப்ராபபிலிட்டியா நம்ம வந்து இது பண்றோம். இப்போ என்ன பண்றோம், நேரா மீனுக்கு போயிடலாம். இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இது ஃபுல்லா ஜி ஸ்கோர் மைனஸ்ல இருந்து -4 3.9ல இருந்து கீழே இறங்கிக்கிட்டே வருது. -3.13 மைனஸ் இது அப்படியே வந்து மீன் வந்து 0. ஓகேங்களா? வந்துச்சா ஜி ஸ்கோர் 0 வந்துச்சா? அப்படியே மேல போச்சுன்னா 1 2 3 3.9 இருக்கு. இது என்னையா இது இந்த சைட்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து செகண்ட் டிஜிட். இப்போ 3.999 பார்க்கணும்னா -3.9 போயிட்டு அதில் 0.09 ஆட் பண்ணீங்கன்னா வந்து -3.9 ஜி ஸ்கோருக்கு ப்ராபபிலிட்டி என்னன்னு இங்கே வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து கீழே போய் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் நான் வந்து என்னோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து -2.5 இருக்கு. அப்போ வந்து என்ன வேல்யூன்னு சொல்லிட்டு இங்கே வந்துடும். இது இருக்குங்களா? இப்போ வந்து நான் வந்து ஒவ்வொரு வாலண்டியரா கூப்பிட போறேன். அவங்க வந்து கரெக்டா சொல்ல போறீங்க. நான் ஜி ஸ்கோர் சொல்ல போறேன். வந்து இந்த 2 சைடு இருக்கு. ரைட் சைடு திரும்பறதுக்கு 50%, லெஃப்ட் சைடு திரும்பறதுக்கு 50% அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னா போதும். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது வந்து ஜி ஸ்கோர் 0 மீன்ல சொல்றேன். மீன்ல வந்து பாத்தீங்கன்னா 0.5 இருக்கு.
0.5ங்கிறது வந்து 50%. ஓகேங்களா? 50% இட் கேன் கோ ரைட், 50% இட் கேன் கோ டு லெஃப்ட். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு தெரியும் 2 பக்கமும் ஏரியா ஈக்குவலா இருக்கு. ஓகேங்களா? அதனால அது மாதிரி. ஓகே, இப்போ சப்போஸ் வந்து நான் ஜி ஸ்கோர் வந்து 1ன்னு சொல்றேன் வச்சுக்கோங்க. 1.1 சொல்றேன். ஓகேங்களா? 1 நான் 1.1 சொல்ல 1.11. ஓகேங்களா? 1.1 வந்து இங்க இருக்கு. 1.11னா செகண்ட் காலம்ல போய் 1.1க்கு நேரா பார்த்தோம்னா 0.8665. ஓகேங்களா? அப்போ வந்து 86.65% வந்து அது வந்து ஒரு சைடு போகும். ஒன்லி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13.5% கிட்ட வந்து வேற சைடு போறதுக்கு ரிமைனிங் சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? கரெக்டுங்களா? எஸ் சார். ஓகே, ஸோ இப்போ வந்து I'll start from probably மதன் ப்ரோ. இப்போ Yes, வந்து நான் வந்து ஜி ஸ்கோர் வந்து 2.53 சொல்றேன். நீங்க வந்து Okay. எனக்கு வந்து கரெக்டா சொல்லுங்க ப்ராபபிலிட்டி என்னென்ன இருக்கும். 2.53. ஆமா. 99%. 2.53 தானே? ஆமா. யா. 99.4%. ஒன் சைட் போகும், மீதி 0.6% வேற டைரக்ஷன்ல போகும். எக்ஸலண்ட். ஸோ நீங்க அந்த ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு கான்ஃபிடன்ட் அப்படி இருக்கும் இந்த இது இருக்கும்போது. ஓகேங்களா? அப்புறம் வந்து இர்ஃபான் ப்ரோ இருக்கீங்களா? சரி, வேற யாராவது இருக்கீங்களா? குமார் ப்ரோ இருக்கீங்களா? இருக்கு சார், சொல்லுங்க சார். இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து கஷ்டமானது கொடுக்க போறேன். -2 ஜி ஸ்கோர் இருக்கு, -2.01. ஓகேங்களா? -2.01. நீங்க இதுல எந்த வேல்யூ ஐடென்டிஃபை பண்றீங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுல ஒரு புரிதலை சொல்லுங்க. 22.22 சார். 0.022. ஓகே. இது வந்து என்ன பண்ணணும்னா ப்ராபபிலிட்டியா சொல்லும்போது 100ஆல பெருக்கி சொல்ற மாதிரி சொல்லணும். 2 டிஜிட் தள்ளி வச்சிட்டீங்கன்னா 2.222 வரும். சோ அப்போ என்ன சான்ஸ் சொல்லுங்க? ஒரு சைடு போறதுக்கு என்ன சான்ஸ் இருக்கு? ஒரு சைடு வந்து 2.22%. இன்னொரு சைடு வந்து 97.8%. 99.8% கிட்ட வரும். ஓகே, 2.2 இதுல வந்து சார். அப்ப 97.8 தான் சார். 90 கரெக்ட். 97.8. ஓகே, குட். சோ எவ்வளவு டீரைல் பண்ணாலும் கரெக்டா சொல்றீங்களே, உங்களை குழப்பவே முடியாது போல இருக்கே. சரி, இருங்க. வேற எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்ததா சார். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, யாராவது வாலண்டியர் இருக்கீங்களா? இன்னும் ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிட்டு நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணுவோம். ஓகே, ஸோ சொல்லுங்க சார். வாங்க கிருஷ்ணா, வாலண்டரியா வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, இப்போ எனக்கு வந்து என்னன்னா 0.77. எழுபத்தி 77.9. வெல் டன். ஓகே, அது பிறகு வாட் டு யூ மீன் பை தட்? 77.9 ஒரு சைடும், இன்னொரு சைடு வந்து 22.1. சூப்பர். 22.1 இன்னொரு சைடு. உங்களுக்கு வந்து உங்க ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு எவ்வளவு சான்சஸ் ஃபார் கோயிங் இன் தட் டைரக்ஷன், திஸ் டைரக்ஷன். ஸோ உங்களால வந்து நல்லாவே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அப்படியே உங்களை மூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஒன்னு ரேஷியோல இருந்து நம்ம அப்படியே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போய் அதுக்கப்புறம் வந்து ஜி ஸ்கோர் வந்து இப்போ வந்து டென்சிட்டி கர்வ்ல ப்ராபபிலிட்டியில வந்து நிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு சிங்கிள் வேல்யூ சொல்றேன் நான். ஓகேங்களா? சிங்கிள் வேல்யூ வந்து இப்போ வந்து நான் ப்ராபபிலிட்டி 0.97615. ஓகேங்களா? அப்படின்னு சொல்றேன் வச்சுங்களேன். அது வந்து நம்ம எங்க இருக்குன்னு பாக்குறோம். 0.97615 எங்க இருக்கு? 1.98. 1.9 பிளஸ் 1.98 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல இருக்கு. ஓகேங்களா? ஓகே,
நம்ம இப்போ ஒயிட் போர்ட் போயிடலாம். இது வந்து ஸ்டாப் ஷேர். நான் ஒரு காஃபி மட்டும் ஒரு 2 சிப் குடிச்சிட்டோமா, அதுக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? இப்போ பேசிங்களா வந்துச்சு. I'm just going to drink it for just 2 minutes. Okay. நீங்க பேசுங்க, யாருமே பேச மாட்டீங்க, அமைதியா இருங்க. ரெக்கார்டிங் கூட ஸ்டாப் பண்ணிடுங்க. லைவ்ல இருக்கு. பாஸ் பண்ணிங்க, பேசுங்க ஏதாச்சும். லைவ்ல இல்ல சார். ரெக்கார்டிங் கூட பாஸ் பண்ணிக்கலாம். ரெக்கார்டிங் பாஸ் பண்ணலாம் லைவ்ல. கரெக்ட். ப்ரோ லைவ் நம்ம டெய்லி மாதிரி பேசிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெக்கார்டிங் தானே. இன்னைக்கு மனோ சார் வந்திருக்காரு, ஆனா சுப்ராம் சார் வர முடியல இன்னைக்கு. ப்ராப்ளி ரெக்கார்டிங் பாப்பாருன்னு நினைக்கிறேன். சாங் ரெக்கார்ட் பண்ண போயிருக்காரு. அவரு ரெக்கார்டிங் தேட்டரா போயிருக்காரு பாடுறதுக்கு. சார் நான் எப்படி வந்திருக்கேன்னு பாத்தீங்களா? நாசர் மாதிரி இருக்கீங்க சார் நீங்க. மனோ சார் ஜென்னா மாறிட்டீங்களா? நீங்க சொல்ல வரும் கருத்து ஜெயமே லயம். எந்த ஜெயம் சார்? நீங்க ஏதோ தப்பா நினைக்கிறீங்க. ரெக்கார்டிங் இல்ல நினைக்கிறேன். ரெக்கார்டிங் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஐயோ நான் திரும்ப பழையபடி தியான உனத்துக்கு போயிடுறேன். அந்த படம் பாத்தீங்கன்னா தெரியும், சகினி. மக்கள் ஒண்ணு கமாண்ட் பயமே போட்டிருக்கு, ஜெயமே லயம். Okay, now we are kuchina. Okay, can we get back போயிடலாமா? Okay, so whiteboard. டாக்டர் இதுல மேக்ஸிமம் வந்து 4 காமிக்குது இல்லையா? சொல்லுங்க சார். The maximum score left of the table வந்து 3.99 something காமிக்குது. 3.999 வரும். 3.99 யா? ஏன்னா அந்த இவரோட இதுல வந்து டேபிள்ல வந்து 4க்கு மேலயும் ஒரு சில டைம் வந்தது, அதனால ஒரு டவுட். அப்படியா? சோ அவுட்லயர்ஸ் லைக் பண்ணிருப்பாங்க. சோ அண்டர் தி கர்வ் இட்ஸ் 1 டோட்டலா. பட் வந்து அது எப்பவுமே வந்து ஒரு சிங்கிள் நம்பரா மேத்தமெட்டிக்ஸ் சொல்ல முடியாது. எப்பவுமே வந்து 0.999 you can go up to infinity. அது மாதிரி. ஆர் மேபி அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ப்ராபபிலிட்டியே வந்து 99.7ன்றதுனால there is a 0.3% which is outside the 3 standard deviation இல்லையா? ஆமாமா. மேபி அந்த இதுக்குள்ள வர இது வந்து மேபி it might go beyond that 3.999. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 34% எடுத்துருக்கோம் சார். இப்போ வந்து இப்போ Z ஸ்கோர் வந்து 4 வருது அப்படின்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 34க்கு கம்மியா எடுத்திருப்பாங்க. எல்லாம் ஒரு அப்ராக்சிமேட்டான வேல்யூ தானே. இப்போ 3.99க்கு வந்து என்ன ப்ராபபிலிட்டினா 0.003%. So which is like absolutely minimum. Unbelievable. It is not significant. நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுவோம்னா, இப்போ பென் எடுத்துட்டு ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஒய் ஆக்சிஸை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எல்லாமே ஒய் ஆக்சிஸை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நமக்கு அவ்வளவு தேவை. ஓகே. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் டைம். ஓகேங்களா? டைம்னா வந்து டெய்லி ஃப்ரேம் வச்சுங்களா. டெய்லி காலைல வரீங்க, பேங்க் நிஃப்டியே அளவு க்ளோசிங் ப்ரைஸை வகுத்து ஒரு டாட்டா போடுறீங்க, கிளம்பி போயிட்டே இருக்கீங்க. இதே மாதிரி இது வந்து மீன். ஓகேங்களா? இது வந்து ரேஷியோ. ஓகேங்களா?
ரேஷியோ போட்டிருக்கீங்க. ரேஷியோல வந்து இந்த இதை 0 வைக்குமே இதை வந்து மீன்ல வச்சிருக்கீங்க உங்களுடைய இதை கோஆர்டினேட்ஸை. ஓகேங்களா, இது மீன். இப்போ வந்து இப்போ அப்சல்யூட் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து உங்களை இப்படி கூப்பிட்டு போறேன். ஓகேங்களா, நான் என்ன பண்றேன்னா இந்த ரேஷியோவை வந்து இந்த ரேஷியோ கர்வ் இருக்குல்ல, இதுல வந்து இது 0 0. ஓகேங்களா, கோஆர்டினேட். இப்போ வந்து ஒவ்வொரு நாளும் வர ரிசல்ட்டை வந்து நான் பிளாட் பண்ணிட்டே வரேன். ஓகே, இங்க இது வந்து என்னன்னா வந்து கிட்டத்தட்ட ரேஷியோ வந்து 1 வரலாம். சாரி, ரேஷியோ வந்து மாறிக்கிட்டே இருக்கலாம். இது வந்து 1.8. ஓகேங்களா, இங்க வந்து 2, 2.2, 2.4, 2.6, 1.6, 1.4, 1.2. அது மாதிரி வந்து நான் வந்து இதை வந்து ஒய் ஆக்சஸ்ல ஜஸ்ட் ரேஷியோ போட்டு, எக்ஸ் ஆக்சஸ்ல ஜஸ்ட் வந்து டைமை போட்டு நான் வந்து ரேஷியோ ஸ்ப்ரெட்டை நான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா, டெய்லி வந்து கர்வ் வர்றத வந்து நான் வரைஞ்சிட்டு வரேன். ஓகே, ஸோ இது வந்து கர்வ் வந்து போயிட்டு இருக்கு. இதுல வந்து என்னன்னா வந்து எக்ஸ் ஆக்சிஸ் டைம், ஒய் ஆக்சிஸ் வந்து ஜஸ்ட் அ ரேஷியோ நம்பர். ஓகேங்களா, இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா நெக்ஸ்ட் லேயர் என்ன பண்றோம்னா இந்த எல்லா வந்திருக்க எல்லா வேல்யூவும் கூட்டி நம்பர் ஆஃப் வேல்யூல வகுத்து நம்ம மீன் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் எடுத்துட்டோம். இது வந்து 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இது வந்து 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இது வந்து 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பிளஸ் பிளஸ் பிளஸ். அதே மாதிரி -1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், -2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், -3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். பார்ட் 1 பார்ட் 2 மாத்திருக்கோம், y ஆக்சிஸை சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அக்கார்டிங் டு 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அக்கார்டிங் டு 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அக்கார்டிங் டு 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இந்த நம்பர் நமக்கு தெரியும், எந்த நம்பர் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்டாண்டர்ட், 2 ஸ்டாண்டர்ட், 1 ஸ்டாண்டர்ட், அதை தான் போட்டிருக்கோம். அடுத்து இதையே வந்து இன்னொரு ஒய் ஆக்சிஸ் வரைகிறேன். இதுல என்ன பண்றேன்னா ப்ராபபிலிட்டியை போடுறேன். இது வந்து 0.5யா, 0.5யா. ஓகே, இது வந்து மேக்ஸிமம் இட் கேன் கோ அப் டு 1. ஓகேவா, இது 0வா. ஓகேவா, 0ல இருந்து 1 வரலும் போகும். ஓகேங்களா, இப்போ வந்து 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா இது வந்து கிட்டத்தட்ட 0.84 போகும். ஓகே, ஸோ 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா நம்ம பார்த்துருக்கோம் என்ன வேல்யூன்னு, கிட்டத்தட்ட வந்து 99 சம்திங் வரும். ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம். 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இந்த நடுவுல வேற இந்த இது வேற வந்துருது நமக்கு. 95 டாக்டர். ஒரு நிமிஷம், இந்த இது வேற வந்து இத மூவ் பண்ண முடியல அந்த ஸ்கிரீனை. 2 வந்து 95. ஓகே சார், சொல்லுங்க சார். இப்போ 2 வந்து 95 வராது சார், 0.97 which is 97.7. ஓகேங்களா, ஏன்னா 97.2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா 97.7% வரும். அதுக்கப்புறம் வந்து 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா 99.34% கிட்ட வருது. ஸோ வந்து -1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா -1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா 15.8% வருது. 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா வந்து -2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா 92.2%. ஓகே ஓகே, புரியுதுங்களா? ப்ராபபிலிட்டி -2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா 2.2, -1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா நான் அந்த வெறும் அந்த டேபிள் நீங்க இப்ப பேசுனீங்கல்ல அதை தான் நான் போட்டிருக்கேன். இது வந்து 50%, இது 84%, இது 97.99%. ஓகே, நான் உங்களுக்கு வந்து எப்படி இதுல இருந்து இது எப்படி கொண்டு வரதுன்னு சொன்னேன். நம்ம இப்ப இதெல்லாம் அழிச்சிட்டு இதை மட்டும் எடுத்துப்போம். ஓகேங்களா,
ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்து என்னன்னா வந்து என்ன பார்த்துருக்கோம். ஓகே, இந்த பக்கம் வந்து ப்ராபபிலிட்டியே போட்டிருக்கேன் நான். ப்ராபபிலிட்டி இது வந்து 0லேருந்து up to 1 போகுது. நமக்கு தெரியும் இந்த ரேஷியோ வந்து மேலே இருந்துச்சுன்னா அது வந்து கீழே ரிவர்ஸ் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம், மீன் ரிவர்ஷன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரேஷியோவை ஷார்ட் அடிப்போம். கரெக்டா? ஷார்ட் அடிப்போம் மீன்ஸ் என்ன பண்ணுவோம்னா ஸ்டாக் ஏ by B இருக்கு வச்சுங்களேன், we will go short on A and long on B. கரெக்டா? ஓகே சார். ஓகே. அதே வந்து கீழே இருக்கு வச்சுங்களேன், கீழே இருந்தா என்ன பண்ணுவோம், மீன் ரிவர்ஸ் ஆகணும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், லாங் போவோம். லாங் போறது வந்து ரேஷியோல லாங் போறோம்னா என்ன ஆகும், ஸ்டாக் ஏ பை பில ஸ்டாக் ஏ வந்து பை பண்ணுவோம், ஸ்டாக் பியை வந்து செல் பண்ணுவோம். ஓகேவா? கரெக்டா? ஓகே சார். ஸோ இப்போ வந்து நமக்கு ஆக்ஷன் தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்துச்சு வச்சுங்களேன், நம்ம சொன்னோம் 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு வந்து ஈக்குவலண்ட் வந்து 97.8% சான்ஸ் ஃபார் இட் டு கம் டவுன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மிச்சம் இருக்க பர்சன்டேஜ் மேலே போக சான்ஸ் இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், இதை போய் ஷார்ட் பண்ணுவோமா? 97% சான்ஸ் இருந்தா இது வந்து கீழே வந்து இதுக்கு வந்து கிட்டத்தட்ட -2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வருதுன்னா நமக்கு என்ன வரும்னா -2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் நத்திங் பட் 2.2%. ஓகேங்களா? 2.2% டு கோ டவுன். ஸோ அதனால நமக்கு 98% சைட் தான் போகணும். அப்போ இதை வந்து லாங் போகுமா இங்க? ஸோ இந்த நம்பர் 0.5க்கு மேல இருந்தா நீங்க வந்து ஷார்ட் அடிக்கணும், 0.5க்கு கீழே இருந்தா நீங்க ஷார்ட் அடிக்கணும், சரி லாங் அடிக்கணும். ஓகேங்களா? அப்படின்னா இதை வந்து பை பண்ணணும், இந்த சைடு இந்த பக்கம் போகணும், செல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து வெறும் ஒரே ஒரு வேல்யூ, ஜஸ்ட் இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ வச்சு நம்ம வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணலாமா, ஷார்ட் அடிக்க போறோமா, லாங் அடிக்க போறோமா, வந்து எவ்வளவு சான்ஸ் இருக்கு, எல்லாமே சொல்லிடலாமா இந்த ஒரு வேல்யூ வச்சு. யூ காட் மீ? இப்போ வந்து நான் வந்து 90 பாயிண்ட் ப்ராபபிலிட்டி 0.978 அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? என்ன பண்ணலாம் இதை வச்சுன்னா நான் சொல்லுவேன், ஓகே இந்த ஒரு வேல்யூ வச்சு என்ன சொல்லலாம்னா, நம்பர் 1 வந்து இதுக்கு 98% வந்து ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் ஐ வில் என்டர். செகண்ட் திங் என்ன சொல்லலாம்னா, நான் எப்படி என்டர் ஆக போறேன்னா, இது வந்து 0.978 இருக்கனால நான் வந்து அந்த ரேஷியோவை ஷார்ட் பண்ண போறேன். பிளான் ஆஃப் ஆக்ஷன். ஓகேவா? ஸோ எப்போ நான் வெளியே வருவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே எது வரல வெளியே வரலாம்னா, எனக்கு வந்து இந்த இது வந்து மீன் ரிவர்ஸ் ஆகி கீழே வர என்ன ஆகும், நம்ம ப்ராபபிலிட்டி கம்மியாயிட்டே வரும். இப்போ இது 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல இருந்து 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்துச்சு வச்சுங்களேன், 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல வந்து நமக்கு எவ்வளோ இருக்கும் ப்ராபபிலிட்டி, பி வேல்யூ எவ்வளோ இருக்கும், இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ கிட்டத்தட்ட 84% குறைஞ்சிரும். கரெக்டா? 0.84 தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன சொல்லலாம்னா, என்னோட வந்து நான் 97 ரொம்ப கம்ஃபர்டபுளா அதை ட்ரேட் எடுத்தேன். இப்போ 0.84% சான்ஸ் இருக்கு, பட் தட் மீன்ஸ் 16% இட் குட் ரிவர்ஸ். ஸோ அதனால ஐ எம் ஹாப்பி வித் தட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடலாம். ஓகேவா? புரியுதுங்களா? ஹலோ. ஸோ இந்த பேசிக் ட்ரேட் பண்றவங்க என்ன பண்ணா, இப்போ நமக்கு வந்து ஒரு என்ட்ரி எக்ஸிட் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அந்த ப்ராபபிலிட்டி வச்சு. ஹலோ. உங்களோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை உங்களால இந்த ப்ராபபிலிட்டியை வச்சு ஓரளவுக்கு என்ன பிளான் ஆஃப் ஆக்ஷனும் சொல்ல முடியுது, என்ட்ரி பாயிண்ட்டும் சொல்ல முடியுது, எக்ஸிட் பாயிண்ட்டும் உங்களால இருக்க முடியுது. ஸோ ஒரு சிங்கிள் வேல்யூ வில் பி ஏபிள் டு சி மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ்.
ஓகே. ஸோ இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த இப்போ வந்து நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம் ஒரு ரீகேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சொல்லிடுறேன். நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போய் பார்த்தது வந்து ஒரு வேரியபிள் எடுத்துட்டோம் விச் கேன் பி ரேஷியோ ஆர் வேல்யூ டிஃபரன்ஸ் ஆர் ஜஸ்ட் அ க்ளோசிங் ப்ரைஸ் டிஃபரன்ஸ் வாட் எவர் இட் இஸ். வி ஹாவ் டேக்கன் அ வேரியபிள். ஓகேங்களா? அந்த வேரியபிளோடைய மீன் மீடியன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பார்த்துட்டோம். அதுல இருந்து என்ன பண்ணோம்னா அந்த வேரியபிள் டிஸ்டன்ஸை நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா ஜி ஸ்கோர் வச்சு கண்டுபிடிச்சோம். அந்த ஜி ஸ்கோர்ல இருந்து ப்ராபபிலிட்டி கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? அந்த ப்ராபபிலிட்டி வில் டிசைட் த என்ட்ரி எக்ஸிட். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன். இதை வச்சுதான் மீன் ரிவர்ஷன் தியரி வந்து ஒர்க் ஆகுது. இதை வச்சுதான் ட்ரேட் எடுப்பாங்க. இதை வந்து பல மாதிரி எடுக்கலாம். ஸோ என்ன எடுக்கலாம்னா அவங்களோட ரிஸ்க் ரிவார்டை பொறுத்து எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்டாண்டர்டா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல இருக்கு வச்சுங்களேன், போக மாட்டாங்க பெருசா. ஏன்னா எனக்கு சான்ஸ் வந்து நமக்கே தெரியும் 0.84 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 16% மேல திருப்பி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கம்மு பார்த்துட்டே அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு வந்து த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா, நயன்தாராவும் இல்லைன்னா திவ்யா. ஸோ அதனால நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. இந்த பேருனா இன்னொரு பேரு, இன்னொரு பேருனா இன்னொரு பேரு. ஸோ ஒரு 10 பேர் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கு தேவை கிடையாது. சரி 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல என்ன சான்ஸ் வருது பாத்தீங்கன்னா 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கு வந்து 97.4% அவ்வளோ இருக்கு வச்சுங்க. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா இது ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து எப்படி எடுக்கலாம்னா சான்ஸ் இப்போ இதை வந்து நீங்க டார்கெட்டா வச்சுக்கலாம். இதை வந்து இதுக்கு மேல போய் இதை வந்து இப்போ ஒரு வேல்யூ இங்க இருக்கு வச்சுக்கோங்க, ஒரு வேல்யூ இங்க இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு வந்து சான்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு 84 இருந்து 97% இந்த ட்ரேட்ல இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரேட் என்டர் ஆகி இதை வந்து டார்கெட் நமக்கு. ஓகேங்களா? இதை வந்து ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம். ஸோ இந்த ட்ரேட்ல பாத்தீங்கன்னா 84 to 97% ப்ராபபிலிட்டி இருக்கு. ஓகேவா? நான் சொல்றது புரியுதா? அதே வந்து 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல இருந்து 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்குள்ள ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க வச்சுங்க, இதுக்கும் நடுவில். ஓகேங்களா? இந்த நடுவில் ஏதோ ஒரு வேரியபிள் வருது. நீங்க என்ன பண்ணலாம்னா 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்டாப் லாஸும் 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை டார்கெட்டாகவும் வைக்கலாம். வச்சிங்கன்னா என்ன உங்களோட சக்சஸ் இன்னும் ஜாஸ்தியாகும். ஸோ இங்க வந்து ஒரு வேரியபிள் இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம்னா 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ஸ்டாப் லாஸாகவும் வந்து மீனை வந்து டார்கெட்டாக வைக்கலாம். பட் சான்ஸ் ரொம்ப கம்மி தானே. ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து இங்க 84%, இங்க 50%. ஸோ பாத்தீங்கன்னா உங்களோட ட்ரேட் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் வந்து இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கும். am I right? Any trade above mean, beyond the mean வந்து you will have 50-50 chance. டிவியேட் ஆக ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நீங்க வந்து 1ல இருந்து 2 ஸ்டாண்டர்ட் 0ல இருந்து 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்குள்ள எடுத்தீங்கன்னா அதோட ப்ராபபிலிட்டி 0.5ல இருந்து 0.84 வரல இருக்கு. 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல இருந்து 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்குள்ள எடுத்தீங்கன்னா 0.84ல இருந்து 0.974 வரல இருக்கு. 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல இருந்து 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வரல எடுத்தீங்கன்னா 0.97ல இருந்து 0.99 வரல இருக்கு. 99 பாயிண்ட் சம்திங் வரல இருக்கு. ஓகேவா? இப்ப இது புரியுதா உங்களுக்கு நான் சொன்னது? ஹலோ, எஸ் சார், புரியுது சார். புரியுது சார், புரியுது சார். ஓகே. இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிச்சு. ஓகேங்களா? வந்து பெஸ்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்றேன். அதுக்கடுத்து ஐ திங்க் தட் ஐ லெட் சுதர்சன் பிரேம் சார் டு டேக் ஓவர் அண்ட் தே வில் எக்ஸ்பிளைன் மோர் அபவுட் அதர் திங்ஸ். மோர் அட்வான்ஸா வந்து தே வில் டாக் வித் மோர் சொபிஸ்டிகேட்டட் இதெல்லாம். இப்போ இப்படி இருக்கு வச்சுங்களேன்.
best way of taking trade is wait for the opportunity, one standard deviation, two standard deviation. If it crosses three standard deviation, don't take it. Sometimes the news and everything still can propel, even though it has got only 0.03%. When it moves, because of the news, இதனால அது வந்து இன்னும் ஃபர்தரா கூட போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது போயிட்டு அந்த நியூஸை ஜீரணம் பண்ண பிறகு, அந்த ஃபேக்டரிங் பண்ண பிறகு அகைன் இது மீனை நோக்கி ஓடி வரும். when it come back, when pierce it back to 3 standard deviation தாண்டி போயிட்டு திருப்பி 3 standard deviation நோக்கி வருது பாருங்க, அப்பதான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். அப்பதான் நம்ம சான்சஸ் ஃபார் ரிவர்சல் இஸ் வெரி வெரி குயிக். நம்ம இங்க எடுத்துட்டு நம்ம பாட்டு உக்காந்துருக்கணும். இவர் மேல போயிட்டு சுத்திட்டு நம்மளை சோதிச்சுட்டு திருப்பி வருவார். வந்து திருப்பி அதுதான் இப்போ வந்து ஒரு இதை சொல்ல மறந்துட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் பேக் போயிடுறேன். அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெப் சொன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? என்னோட ட்ரேட் அதுக்கப்புறம் சொன்னாதான் புரியும். ஒரு நிமிஷம். ஓகேவா? ஸோ நான் இப்போ சொல்றேன் வச்சுங்களேன், இப்படி போகுது, இப்படி போகுது, இப்படி வருது, இந்த இடத்துல இருக்கு வச்சுங்களேன். நீங்க சொல்லலாம் வந்து என்னப்பா சான்ஸ், இங்க இருக்கு, இது 1 standard deviation, 2 standard deviation. ஸோ இது கிட்டத்தட்ட இந்த இருக்கிற ஒரு வேரியபிள்ல வந்து நம்ம சொல்லலாம், நான் ட்ரேட் எடுக்கிறேன், இங்க ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்ற. இங்க ட்ரேட் எடுத்தா என்னோட சான்ஸ் வந்து 84 99% இருக்கு, 97% இருக்கு எனக்கு சான்ஸ். நான் இங்க எடுக்கிறேன், ட்ரேட் எடுக்கிறேன், கண்டிப்பா கிட்டத்தட்ட அந்த சான்ஸ் வந்துடும். ஆனா வந்து அது வந்து நேரா இங்க வரணும்னு அவசியம் இல்லை. இது போய் இப்படி போயிட்டு இங்கெல்லாம் ஊரெல்லாம் சுத்திட்டு கீழே இறங்கி அதுக்கப்புறம் வந்தா சேரும். ஸ்டில் யூ ஹாவ் திஸ் மச் ஆஃப் சான்ஸ் இருக்கு, கண்டிப்பா வந்தே ஆகணும். ஆனா இதெல்லாம் சுத்திட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு இது வந்து வரும். கரெக்டுங்களா? நமக்கு அந்த அளவுக்கு பொறுமைலாம் கிடையாது. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, அது எங்க சுத்துதோ சுத்தட்டும், அந்த டிவியேட் ஆகி போட்டோம். திரும்பி அது எப்ப வருதோ, ஓகேங்களா, திரும்பி அது வந்து எப்படி வந்து வருதோ, மீனை நோக்கி வருதோ, அப்பதான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா? ஒரு நிமிஷம் குடிச்சிருந்தோம், ஒரு நிமிஷம். சாரி. எஸ். ஸோ இப்போ வந்து ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 standard deviation, 2 standard deviation, 3 standard deviation இருக்கு. அதை தாண்டியும் வந்து இட் கேன் கோ. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணோம்னா 3 standard deviation அது வந்து பியர்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க, ட்ரேட் எடுக்கக்கூடாது. இந்த 3 standard deviationல பவுன்ஸ் ஆகி திரும்பி வந்தாலோ, அது போயிட்டு வந்து திருப்பி வந்து 3 standard deviation பியர்ஸ் பண்ணி வராலோ, அப்பதான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், பேர் ட்ரேடிங்ல 2 வந்து கான்ஸ்டன்டா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கிற டீவியேஷனையும் வந்து கன்வர்ஜென்ஸ் நம்ம பாக்குறோம். அப்படி டீவியேட் ஆகும்போது ஒண்ணுத்துல ஏதோ ஒரு லோக்கல் நியூஸ் வந்து அதை அஃபெக்ட் பண்ணி அதை மூவ் பண்ணுது ஒரு சைடா. அந்த நியூஸை வந்து அது வந்து ஃபுல்லா வந்து ஃபேக்டரிங் பண்ணும். அந்த ஃபேக்டரிங் பண்ற அளவுக்கு இட் வில் மூவ் டு 1 standard deviation, 2 standard deviation, அது மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த நியூஸை கிரகிக்கிற வரலாம். அந்த கிரகிச்சு முடிஞ்சிச்சுன்னு எப்படி நமக்கு தெரியும்னா, அது அங்க இருந்து எங்க ஸ்டாண்டிங் டிவியேஷன் போயிருக்கோ அங்க இருந்து திருப்பியும் படிப்படியா மீனை நோக்கி ஓடி வரும். அப்ப நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா ரொம்ப நாள் உட்கார தேவையில்லை. ஓகேங்களா? ஐ மீன் மேக் சென்ஸ்? Okay, sir. So இது முடிஞ்சு. I think that I'm going to leave Priyam sir and then Sudarshan sir to talk about the trade setup, எப்படி வந்து இது பண்றாங்க. இன்னும் வந்து ஒரு சில இதெல்லாம் இருக்கு, அதை நான் சொன்னேன்னா இன்னும் ரொம்ப குழப்பத்துக்கு ஆளாகிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் மெயினா பேசுறது ஃபுல்லாவே வந்து full and full we were talked about mean reversion theory. டாக்டர் சார், இப்போ மீன் நோக்கி வராம போறதுக்கும் சான்சஸ் இருக்கா? மீனை நோக்கி கண்டிப்பா வரும். ஆனா என்னன்னா வந்து அந்த நியூஸ் பெர்சிஸ்டன்டா இருக்கும் பட்சத்துல மீனும் என்ன பண்ணும்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நோக்கி ஓடும். ஏன்னா வந்து மீன் வந்து ஒரு ஸ்டாட்டிக் வேல்யூ கிடையாதுல்ல.
மீன் இஸ் ஆல்சோ எவ்ரி டே வருது இல்ல. நீங்க எப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கிற மீன் தான் பாப்பீங்க. இப்போ லாஸ்ட் 365 days பாக்குறீங்க வச்சுக்கோங்களேன். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு வேல்யூ வரும், 365 நாளுக்கு முன்னாடி இருக்கிற இது வந்து வெளியில போயிடும். ஓகேங்களா? இப்ப இருக்கிற மீன் வேல்யூ வேறையா இருக்கும். அது என்ன பண்ணும், ஸ்லோவா மீனை டுவோர்ட்ஸ் இப்ப இருக்கிற வேல்யூக்கு நோக்கி வெளியே உள்ள கூட்டுவோம். அதனாலதான் வந்து இவரெல்லாம் இந்த பிரியம் சாரு சுதன் சார் அவங்களாம் காட்டும்போது பாத்தீங்கன்னா மீன் வந்து இப்படி போகும், ஸ்ட்ரைட் லைன்ல இருக்காது. ஓகேவா? ஏன்னா வந்து வேல்யூ வந்து டைனமிக்கா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஸோ நமக்கு வந்து அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி இதுவும் போகும். ஸோ பட் எப்படியா இருந்தாலும் மீன் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஆவரேஜ் அவுட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஸ்டேபிளா இருந்து அந்த மீனை வந்து பிடிக்கும் போது நம்ம வந்து நியூட்ரலாவோ பாசிட்டிவாவோ வரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மீன் ரிவர்ஷன் பத்தி இன்னொன்று வந்து லீனியர் ரிக்ரெஷன் தியரின்னு இருக்கு. அது போனோம்னா உங்களுக்கு ரொம்ப குழப்பமாயிடும். டிபெண்டன்ட் வேரியபிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிள், அதுல வந்து ஸ்டாண்டர்ட் எரர் இருக்கு. ஸோ நிறைய அதுல வந்து இது இருக்கு. இப்ப சொன்னோம்னா அது வந்து ரொம்ப குழப்பமா இருக்கும். ஐ லீவ் இட் ஃபார் த டைம் பீயிங். நம்ம வந்து இவர்கிட்ட ப்ராபப்லி சுதர்சன பிரேம் சார் வில் டேக் ஓவர். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன இது வந்து கேஷ் நியூட்ராலிட்டி. அது ஒரு பெரிய இது கிடையாது. அது ஏற்கனவே நம்ம வந்து வி டச் ஆன் இட். நம்ம அதை பத்தி மட்டும் ஒரு சொல்லிட்டு அந்த நான் இது லெட் சுதர்சனன் பிரேம் சார் டு டாக். ஓகே, நம்ம லாஸ்ட் டைமே பார்த்துட்டோம் கேஷ் நியூட்ராலிட்டின்னா என்ன அப்படிங்கிறது. இப்போ நமக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து பார்க்கறது வந்து இப்போ வந்து ஆக்சிஸ் பேங்க் வெர்சஸ் ஐசிஐசிஐ பேங்க் வச்சுட்டிங்கன்னா, ஆக்சிஸ் பேங்கோட வேல்யூ வந்து ஒரு 850 ரூபா வச்சுங்க. ஐசிஐசிஐ பேங்கோட வேல்யூ வந்து ஒரு 930 ரூபா வச்சுங்க. இப்போ நம்ம வந்து இப்போ வேல்யூ டிஃபரன்ஸ் பார்க்குறோம்னா கிட்டத்தட்ட டெய்லி வந்து எய்தர் இதை வந்து ஏன்னு வச்சுப்போம், இதை பின்னு வச்சுப்போம்னா ஓகே 850/900 -930 பார்ப்போம். இப்போ ரேஷியோன்னு எடுத்துக்கிறோம்னா என்ன பண்ணுவோம்னா ஸ்டாக்கே 850/930 வச்சு அது என்ன வருதோ அந்த வேல்யூ ரேஷியோ ஒவ்வொன்றா டெய்லி பார்த்துட்டே வருவோம். ஸோ நம்ம இதை தான் மெயினாக வந்து க்ளோசிங் ப்ரைஸை ரேஷியோவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சப்போஸ் நம்ம எடுக்கிற வேல்யூவும் அப்படியே தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம எடுக்கிறோம்னா 850 எவ்வளோ இப்போ வந்து லாட் சைஸ் வருது. லாட் சைஸ் வருதுன்னா என்னன்னா வந்து இதோட ஆக்சுவல் வேல்யூ அதோட ஆக்சுவல் வேல்யூ சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து ஆக்சிஸ் பேங்கோட இது வந்து 180 × 1200. ஓகேங்களா? ஐசிஐசிஐ பேங்க் வந்து 930 × 1375. இப்போ ரெண்டும் பார்த்தீங்கன்னா வேற இன் லேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிஃபரன்ஸ் நிறைய வரும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1 lakh மேல வருது வச்சுங்களா. நம்ம என்ன பார்க்கணும்னா இது வந்து சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரெண்டா இல்லை சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் இல்லையான்னு பார்க்கணும். அது வந்து என்ன பண்ணா இப்போ 850 1200 எவ்வளோ மல்டிபிள் பண்ணி சொல்லுங்க ஓகேங்களா? 850 × 1200 எவ்வளோ? ஹலோ, 10,20,000. ஓகே, 10.2 lakhs. So 930 × 1375. 930, right? 930. Yeah. 1375. டாக்டர் சார், இப்போ ரேஷியோவை மாத்தி கூட போடலாம்ல சார்? 930/850 போடலாம். நம்ம விருப்பம் தான். எதை ஏவா வச்சுக்க எதை பிஏ வச்சிருக்கோன்றதுதான். இப்போ எப்படி வேணா போடலாம். 1.28 lakhs. ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து 2.6 லட்சம் வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை சதவீதம் வந்து வேரியா இருக்குன்னு பார்க்கணும். டோட்டல் வேல்யூல இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 lakhs கிட்ட இருக்கிறதுல வேல்யூல சொல்லுங்க சார். செகண்ட் வந்து 12.8 lakhs. ஓகே, 12.8 lakhs. ஓகே, இல்ல the above one, above மேல டோட்டல் 22. ஸோ பார்த்தீங்கன்னா 2.8 lakhs வந்து டிஃபரன்ஸ் வந்து வருது.
ஸோ விச் இஸ் ஆல்மோஸ்ட் வந்து 28% வந்து டிஃபரன்ஸ் வருது. ஓகேங்களா? நம்ம எது வரல அக்செப்ட் பண்ணிக்கலாம்னா 80% ஆவது வேல்யூ வந்து ஒத்து போகணும். ஸோ த டிஃபரன்ஸ் ஷுட் பி லெஸ் தேன் 20% இருக்கணும் கேஷ் நியூட்ரலிட்டியில. சரி, அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் வந்து 80%க்குள்ள கேஷ் நியூட்ரலிட்டி இப்போ வந்து கேஷ் நியூட்ரலிட்டி வந்து ரெண்டு இருக்கு. அக்செப்டபிள் லிமிட், இது வந்து நான் அக்செப்டபிள், நீட் சேஞ்ச். ஓகேங்களா? ஸோ அக்செப்டபிள் ஏன் சொல்ல வரேன்னா 80% இருந்தா விச் இஸ் அக்செப்டபிள். இப்போ ஒன்று வந்து 10 லட்சம் இருக்கு, இன்னொன்று வந்து 8 லட்சம் தான் ஓகே. ஒன்று 10 லட்சம் இருக்கு, இன்னொன்று வந்து 6 லட்சமா இருக்கு, அது நம்மளால ஒத்துக்க முடியாது. ஸோ வந்து இது கிட்டத்தட்ட 40% வந்துடுது இல்லை? ஸோ அதனால ஒத்துக்க முடியாது. அப்போ என்ன பண்ணா இது நான் அக்செப்டபிள். ஸோ இப்போ வந்து 10 லட்சம், இன்னொன்று வந்து 6 லட்சம் வருது வச்சுங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து ஒரு லாட் போட்டுக்கலாம் 10 லட்சத்துக்கு. இதை வந்து 2 லாட் போட்டோம்னா 2 into 6 lakhs வந்து 12 lakhs ஆயிடுச்சா? அப்போ நமக்கு வந்து இது வந்து 20% ஆயிடுச்சா? ஸோ இது வந்து 1 லாட் போகணும், இதுல 2 லாட் போகணும். அப்போதான் கேஷ் நியூட்ரலிட்டி. ஓகேவா? சரி, வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அப்சல்யூட் டேர்ம்ல போயிட்டு இப்போ சப்போஸ் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த 12 lakhs இது வந்து 12 lakhs இருக்கு. ஒன்று இப்போ இதுக்கு ஓகே. சப்போஸ் சிலது வந்து 10 lakhs இருக்கு, இன்னொன்று வந்து 7 lakhs வருது. ஸோ கிட்டத்தட்ட 30% டிஃபரன்ஸ் ஆகி போகுது. அப்போ என்ன பண்றதுன்னா இப்போ வந்து இந்த 7 lakhs இருக்கிறதுல போயிட்டு 3 lakhsக்கு ஒர்த்தான இதை வந்து வாங்கிட்டீங்கன்னா இது வந்து 10 lakhs ஆயிடும் ஷேர்ஸ். இப்போ ஆக்சிஸ் பேங்கோட ஷேர்ஸ் வந்து வேல்யூ வந்து 10.2 இருக்கு, அது நான் 12.8 வருது. ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட கேஷ் நியூட்ரலிட்டி கொண்டு வரதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 2.6 lakhs வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. நான் என்ன பண்ணேன்னா அந்த 2.6 lakhs போய் ஆக்சிஸ் பேங்கை வாங்கிடலாம். வாங்கிட்டேன்னா ரெண்டுமே 12.8 ஆயிடும். ஓகேவா? ஸோ வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ஃபியூச்சர்ல இருக்கிற எடுத்துக்கிட்ட கோரிலேட்டட் ஸ்டாக்குக்கு இருக்கிற கேஷ் நியூட்ரலிட்டி பாக்குறீங்க. அதுல வந்து 80% மேல வந்து கோரிலேஷன் வந்து கேஷ் நியூட்ரலிட்டி இருந்துச்சுன்னா நீங்க எதுவும் பண்ணவே தேவையில்லை. ஒரு லாட்லயே போகலாம். அந்த டிஃபரன்ஸ் சிக்னிஃபிகண்டா இருக்கும்போது லாட் சைஸை வந்து கொஞ்சம் வந்து 1:2 இல்ல 2:3 மாத்தி பாருங்க. பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆச்சு, 80%குள்ள ஃபால் ஆச்சுன்னா விட்டுருங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து நான் பெர்ஃபெக்டா இருப்பேன் அப்படின்னா வந்து நீங்க வந்து எங்க இதுல இருக்கீங்களோ குறைவா இருக்கோ அந்த ஸ்டாக்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தென் இட் வில் ஆல் பி ஃபைன். ஓகேவா? I think that Sudarshan sir and Priyam sir, please take over from me. I'm just stop the screen share. நீங்க எடுத்துங்க சார். சுதர்ஷன் சார் உள்ள வாங்க. Thank you sir. Good afternoon all. Probably that Priyam sir கிட்ட வந்து Z scoreல இருந்து எல்லாமே இருக்கு. Priyam sir, if you don't mind. என்னோடது வந்து டிஃபரண்ட் டைப்பா இருக்குமே. டாக்டர் சார் இப்ப ஸ்கிரீன் ஸ்டாப் பண்ணாதீங்க. அவங்க ரெடி ஆனோம்னா அது உங்க ஸ்கிரீன் இருக்கும். ஓகே. ஏன்னா நான் Z ஸ்கோரை வச்சு நான் பண்றது இல்ல. இப்ப சார் வந்து இது கிளாஸ் மாதிரி எடுக்கிறதுனால இல்ல உங்களோட இது அப்படியே இது பண்ணுங்க. அதோட சேர்ந்துதான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. ஆமா, நீங்க லீனியர் ரெக்ரெஷன் பண்ணுவீங்கல்ல, அப்படியே நீங்க சொல்லுங்க, அப்படியே இது பண்ணுங்க. நான் எல்ஆர்சி எதுவுமே பண்றது இல்ல டாக்டர் சார். நான் இப்போ சொல்லுங்க சார். நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ வந்து ஒரு ஃபவுண்டேஷன் லே பண்ணிட்டேன் நான். ஓகேங்களா? மக்களுக்கு நீங்க சொல்றது கொஞ்சம் ஈஸியா வந்து இப்ப புரிஞ்சுப்பாங்க. ஃபர்ஸ்ட் சொல்லும்போது ரொம்ப அட்வான்ஸா வந்து கஷ்டப்படுவாங்க. இப்ப ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வந்திருக்கு. இப்ப நீங்க உங்க செட்டப்பை விளக்குங்க. வந்து Priyam sir will also tell things, so that will be people will understand bit more. Okay. Right sir. ஓகேங்களா? carry on.
Can I share my Sudarshan screen? sir? Yeah, can I share my Please, screen? yeah. Yeah. Please go ahead. சுதர்ஷன் ப்ரோ சார் சொல்லுங்க சார். நீங்க ஸ்கிரீன் ஸ்டாப் பண்ணும்போது சொல்லிருங்க. சொல்லிடுறேன் சார். அப்புறம் ஸ்டாப் பண்ணுங்க. ஓகேங்களா? சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறேன் சார். யா, தேங்க்யூ. Thank you, sir, Doctor. Thank you everyone. என்னோட ஸ்கிரீன் தெரியுதா சார்? தெரியுது சார். ஓகே. உங்களுக்கு ஒரு ஆப்போசிட்ல யாரு மதன் ப்ரோ இல்ல கிருஷ்ணா ப்ரோ? இல்ல மதன் ப்ரோ சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் மைக் மட்டும் ஆன் பண்ணிருங்க, பாக்கி எல்லாரும் மைக் அன்மியூட் பண்ணிருங்க, மியூட் பண்ணிருங்க. அவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதுக்காக பதிலுக்கு. ஓகே. தேங்க்யூ டாக்டர் சார். தேங்க்யூ ஆல். இது என்னது சார் சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு டீடைல்டு ஸ்ட்ரக்சரா இருக்காது. பட் என்னது பாத்தீங்கன்னா நான் எஸ்ஆர் சேனலை பேஸ் பண்ணி, தட் இஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சேனல் அலாங் வித் 20 மூவிங் ஆவரேஜ் வச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஜென்ரலா எப்படி நான் எடுப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் சே எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு 20 MAக்கு மேல ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆச்சு, அந்த இடத்துல சப்போர்ட் இருக்கு, கிரீன் சேனல் எனக்கு வருது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நான் என்ட்ரி ஆயிடுவேன். இது பேங்க் நிஃப்டி வர்சஸ் பேங்க் நிஃப்டி தட் செக்மெண்ட், இந்த பேர் இதுல நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலா இந்த இடம் தான் எனக்கு ட்ரிகர் பாயிண்ட். ஓகே, இது எப்படி எனக்கு நான் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள். எனக்கு இங்க கிரீன் சேனல் எங்கேயானு வரணும் எனக்கு இந்த இடத்துல. இப்ப இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. தட் மீன்ஸ் பேங்க் நிஃப்டி அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது இஃப் யூ கம்பேர் வித் நிஃப்டி. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ நான் எதுவுமே பண்ண மாட்டேன், வைஸ் வர்ஸா பண்ணுவேன். எப்படின்னா பேங்க் நிஃப்டியை போட்டுட்டு சிம்பிள் வாட் ஐ வில் டூ, என்னோட ட்ரிகர் பாயிண்ட் ஆக்சுவலா பேங்க் நிஃப்டி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நான் அப்பப்போ டே டு டேல நான் பார்க்கும்போது எனக்கு திஸ் வுட் பி மை ட்ரிகர் பாயிண்ட். கொஞ்சம் ஸ்கிரீனை நான் பெருசு பண்றேன். டாக்டர் சார் நீங்க இருக்கீங்களா? பிரியம் சார் இருக்கீங்களா? டாக்டர் சார் இருக்கீங்களா? am I audible to everyone? yes sir, நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். Thank you. கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. என்னோட ட்ரிகர் பாயிண்ட் இதுதான். 20 MAக்கு மேல இருக்கணும், எனக்கு எஸ்ஆர் சேனலுக்கு மேல இருக்கணும். நான் 1:2 நான் மெயின்டைன் பண்ணுவேன். 1:2 நான் மெயின்டைன் பண்ணுவேன். இது என்னோடது சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி சார். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க மாட்டேன். சார் சொல்ற மாதிரி ஜெட் ஸ்கோர் அப்புறம் சிஎன்ஆர் அது எல்லாமே இதுல சிஎன்ஆர் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சுதர்ஷன் சார், சொல்லுங்க சார். சின்ன ரெக்வெஸ்ட். சொல்லுங்க சார். ஆல்ரெடி பிளாட்டடா இருக்கு. நீங்க எப்படி இந்த இண்டிகேட்டர் என்னென்ன நேம், அந்த இண்டிகேட்டர் அந்த இது பண்ற சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி அந்த வை நாட் சார் ஆல்ரெடி நம்ம மோகன் ப்ரோ மதன் ப்ரோ நினைக்கிறேன். இது ஆல்ரெடி ஒரு கிரியேட் ஒன்று பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா எஸ்ஆர் சேனல் அலாங் வித் 20 MA போட்டது. ஓகேங்களா? இது ஐ திங்க் ஃப்ரீ இண்டிகேட்டர். இது ட்ரேடிங் வியூல கிடைக்கும். ரெண்டாவது நம்ம டீம்ல எஸ்டிடி ஃபோரம்ல இதை மோகன் ப்ரோவும் மதன் ப்ரோ நினைக்கிறேன் சூப்பரா பண்ணியிருக்காங்க. அலாங் வித் 20 WMA போட்டு அழகா பண்ணியிருக்கிறாங்க. இதுல WMA என்னால ஃபில்டர் எடுக்க முடியாது. இங்க காட்டுறேன் பாருங்க. ஐ திங்க் ப்ராபப்ளி வந்ததுன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். SMA EMA மட்டும்தான் இருக்கும். நான் உங்களுக்கு EMA போட்டு காமிக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்னா WMA எனேபிள் பண்ணி வச்சுக்குவேன். இது சிம்பிள். இது அவ்வளவுதான். இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஈஸி எப்படின்னா, இது மாசத்துக்கு ஒரு என்ட்ரி இல்லைன்னா மேக்ஸிமம் 2-3 என்ட்ரி நம்ம எடுக்கலாம். ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஐ வுட் சே 95% நமக்கு சக்சஸ் ரேஷியோ இருக்கும். சிம்பிள். நீங்க 1:2 நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க பர்ஃபெக்டா நம்ம ஈஸியா கேப்சர் பண்ணிடலாம். இதுதான் என்னோட சிம்பிள் மாடல். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, ஃபார் சே எக்ஸாம்பிள் 10th October ப்ராபப்ளி நான் என்னோட ஸ்கிரீனை கொஞ்சம் பெருசு பண்றேன், நீங்க பாத்துக்கோங்க. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதை நான் கர்சர் வச்சிருக்கேன் பாருங்க. இதுதான்
இதுல என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட லோவே கொடுத்துருவேன், மார்க்கெட்டோட ட்ரெண்டை பேஸ் பண்ணி இருப்பேன். இப்ப நமக்கு தெரியும், இப்ப இன்னைக்கு தேதிக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து எது ட்ரெண்டா இருக்குன்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பேங்க் நிஃப்டி வந்து நல்ல அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது நமக்கு. ஸோ நிஃப்டி வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டோட ஷேப்ஸை வந்து நம்ம அப்பப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஈஸியா வந்து இதுல சக்சஸா வந்து நம்மளால பண்ண முடியுங்கிறது ஒரு இது ஏற்கனவே நம்ம 2-3 இடத்துல சொல்லியிருக்கோம். இது வந்து ஃபியூச்சரை செக்மெண்ட்டை பொறுத்து இருக்கு. ஜென்ரலா வந்து ஃபியூச்சர் இப்போ நாங்க லாஸ்ட் வீக் ஒன்று பண்ணினோம், நானும் டாக்டர் ஒன்று சொன்னாங்க வேற மெத்தட்ல, அதுவும் எடுத்து பண்ணினோம். அதுல நான் வந்து காஸ்ட் டு காஸ்ட் நான் வெளில வந்துட்டேன். நான் அது அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். டாக்டர் வந்து நமக்கு அந்த ஃபோரம்ல வந்து நம்ம ஐ திங்க் ப்ராபப்ளி ஒரு 3 days பேக் இருக்கும். அது ப்ராபப்ளி வென்ஸ்டே ஈவினிங் ஆர் தர்ஸ்டே ஈவினிங் அந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலா நீங்க இதுல எஃபெக்டிவா பாத்தீங்கன்னா ஒரு எம்டிஎம் லாஸ் வந்து ஒரு 7,000-8,000 வந்ததுன்னா நம்ம பயப்படக்கூடாது. நம்ம வந்து எம்டிஎம் ஸ்விங் அது பிரகாரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மென்டல் ஸ்டாப் லாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். அன்னைக்கு கூட நான் டாக்டர் கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். என்னோட மென்டல் ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா 15K நான் வச்சுக்குவேன். 15K எனக்கு வரவே வராது. அப்படி மேபி 15K வந்தேன்னா ஐ ஹவ் டு கம் அவுட். அந்த ட்ரேட்ல இருந்து நான் வெளில வந்துருவேன். பட் இது வரைக்கும் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் எனக்கு வந்ததில்லை. இப்ப இங்க பாருங்க, இது இப்போ இந்த மாசம் வச்சுக்கலாம். இதை பாருங்க, இது அக்டோபர்ல இருக்கு. அக்டோபர்ல கிளீனா நம்ம சேல் ஆகலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இது வந்து 2 எக்ஸிட் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வுட் பி எப்ப 20 WMA அதுக்கு கீழே வந்து ஒரு ரெட் கேண்டல் க்ளோஸ் ஆகுதோ அதோட நம்ம வெளில வந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா 1:2 நம்ம பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு 15,000 நான் ரிஸ்க் எடுக்கிறேன், என்னோட மென்டல் ஸ்டாப்லஸ் வந்து 10,000, என்னோட ஒரிஜினல் ஸ்டாப்லாஸ் 15,000 அப்படின்னா we can sail it up to 20K 1:2. அது வரைக்கும் எந்த எம்டிஎம் ஸ்விங் எது வந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. கிளீனா நம்ம பாட்டுக்க டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். இது பாருங்க, இப்போ அக்டோபர் மந்த்ல இது ஒண்ணுதான் நமக்கு கிடைச்சிருக்கும். இந்த டவுன் எப்ப எனக்கு தெரியுதோ உடனே அப்படியே நான் வைஸ் வர்ஸா போயிடுவேன். இப்ப நீங்க இங்க பாருங்க, இந்த டேல பாத்தீங்கன்னா 31st அக்டோபர்ல பாத்தீங்கன்னா இது அப்படியே நான் மாத்திக்குவேன். சிம்பிள், பழைய பிரகாரம் கொண்டு வந்து. ஓ சாரி ஒரு நிமிஷம். இங்க பாருங்க, பேங்க் அதாவது நிஃப்டி வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு 31ஆம் தேதியில இருந்து. இதோ இங்க பாருங்க, இந்த கேண்டில் நான் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்றேன். ப்ராபப்ளி இது 20 மூவிங் ஆவரேஜுக்கு மேல சார். பேங்க் நிஃப்டில மல்டிபிள் பை 25. ஓ ஒரு நிமிஷம். இங்க பாருங்க, இந்த கேண்டில் மேல போய் உக்காந்துருச்சு. என்னோட ஸ்டாப் லாஸ் இதுதான். அதாவது இங்க பாருங்க 542 544 2.15 2.15னா 4.30 எனக்கு வரணும். ஆல்மோஸ்ட் இங்க இது வரைக்குமே நம்ம ஆல்மோஸ்ட் 550. இது வந்து இது இந்த ப்ரோ பிளஸ்ல பண்ணோம்னா இப்ப டாக்டர் சார், நம்ம பிரியம் சார்லாம் வந்து இதுல 1 hourலயே நம்ம வந்து கேஜ் பண்ணலாம். இதுல இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட் ட்ரேட்ஸ் கிடைக்கும். ஆனா அதோட விப்சாஸ் வந்து இது வரைக்கும் நான் வந்து பார்த்தது இல்லை. எனக்கு டாக்டர் சார் வந்து ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு 1 hour, half an hour டைம் ஃப்ரேம்லாம் நாங்கள் உட்காந்து செக் பண்ணி பார்த்தோம். அதுல ப்ராபப்ளி பிரியம் சார் would be in a position to answer this category. பட் as far as my concern, இது பிரகாரம் பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு ட்ரேடு 2 ட்ரேடு கிடைச்சாலும் 3 ட்ரேடு கிடைச்சாலும் நம்மளால வந்து கன்சிஸ்டண்டா வந்து பர்ஃபார்ம் பண்ணு. இப்ப இங்க பாருங்க, எனக்கு இதை இங்க பாருங்க, இங்க வந்து இருக்கு. ஆனா ஆக்சுவலா என்னோட என்ட்ரி பாயிண்ட் இங்க கிடையவே கிடையாது. இங்கெல்லாம் பண்ணவே மாட்டேன். அப்படி மேபி நான் ரொம்ப அக்ரெசிவ் பிளேயரா இருந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி ஆனேன்னா இது வரைக்கும் தான் என்னோட வந்து டார்கெட் இருக்கும். அதாவது 554.95, ஐ வுட் சே 554.50. பட் அது நமக்கு அதுக்கப்புறம் 558லாம் போயிருக்கு. ஏன்னா நான் இந்த சேனலை வந்து நான் கொஞ்சம் வந்து கன்சிஸ்டண்டா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால இது வந்து நம்ம கரெக்டா கேட்கும். அதே மாதிரி பாருங்க, இங்க போன உடனே இங்கேருந்து கரெக்டா இந்த சேனல் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருச்சு. அந்த ரிஜெக்ஷன் கொடுத்த பாயிண்ட்ல இருந்து பாருங்க எந்த அளவுக்கு ட்ராக் பண்ணிருக்காங்க பாருங்க, எந்த அளவுக்கு வந்து இது பர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு மட்டும் பாருங்க. ஸோ ஒவ்வொன்றும் அதே மாதிரிதான், நீங்க எங்க பார்த்தாலும் சரி. இந்த இடத்துல நீங்க கேட்கலாம், இந்த இடத்துல என்ட்ரி எடுப்பீங்களா அப்படின்னு. இந்த இடத்துல நான் என்ட்ரியே எடுக்க மாட்டேன். ஏன்னா இது வந்து என்னோட ரெசிஸ்டன்ட் சேனல்ல வந்து
எய்தர் இது வந்து ரெட்டாவும் இருக்காது, இந்த சமயத்துல வந்து கிரீனாவும் இருக்காது. இது வந்து ஆஷ் கலர், டார்க் ஆஷ் கலரா மாறி இருக்கும். இந்த இடத்துல எனக்கு வந்து இதுவே கிடையாது. ஆனா இந்த இடத்துல மேபி நான் நெகட்டிவ் ஃபேக்டர்ல, அதாவது நிஃப்டியை வந்து ஷார்ட் பண்ணிட்டு பேங்க் நிஃப்டியை நான் லாங்ல போயிருந்தேன்னா, இங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் பெருசு பண்றேன். 20 EMAக்கு கீழே பாடி உட்காந்துருச்சு. இந்த கேண்டில் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். 20 WMA, தட் இஸ் 20 EMAக்கு கீழே இந்த பாடி க்ளோஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே இந்த ஃபாலோ த்ரூ கேண்டில் எங்க எனக்கு வருதோ, இப்போ வந்து 569 ரூபா 70 பைசா நான் எங்க பாக்குறேனோ அந்த இடத்துல போய் ஷார்ட் பண்ணிடும். சிம்பிள், அவ்வளவுதான். இப்போ இது பாத்தீங்கன்னா 569, இதை இந்த இடத்துல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரெண்டு இதை ஹைலோ பார்த்துக்கோங்க. 569.65 மைனஸ் 571.35, ஆல்மோஸ்ட் 2 rupees. 2 நமக்கு வந்து 4 rupees கிடைக்கணும் அட்லீஸ்ட் மினிமம். இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 1:2 நான் மெயின்டைன் பண்ணுவேன். ஸ்டாக்ஸ்ல வந்து 1:3 பண்ணலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி ரிஸ்க். அக்ரெசிவ் பிளேயர்னா எப்படி எடுக்கிறது? சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா 70,000 80,000 வரைக்கும் எம்டிஎம் லாஸ் ஸ்விங், அந்த ஸ்விங் வரைக்கும் கூட அவங்க எல்லாம் பண்ணுவாங்க. பட் நமக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இது பிரகாரம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை இங்க பாருங்க, இந்த கேண்டில் நீங்க பாத்தீங்கன்னா அழகா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 1:2 நமக்கு மாசத்துல 2 ட்ரேடு 3 ட்ரேடு நமக்கு கிடைக்கும். ஆனா வந்து டெஃபினட்டா வந்து இதுல வந்து நம்ம நல்ல பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ண முடியுங்கிறது நான் ஒரு கொஞ்ச நாளா நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்துன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் சும்மா பேப்பர் ட்ரேடு பண்ணியிருந்தாலும் வேலைக்கு ஆகாது. ஸோ அதனால லைவ்ல இறங்கினா தான் நம்மளோட கஷ்டத்தை உணர முடியுங்கிறதுனால நான் இப்போ அதை எடுத்து பண்ணிடுவேன். தட்ஸ் இட் ஃப்ரம் மை எண்ட். இதுதான் என்ன, இது வந்து கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அதாவது ரீபெயிண்டிங் ஆகுது, அப்புறம் வந்து வேற மாதிரி, அதெல்லாம் எந்த சப்ஜெக்ட் ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபாலோ த்ரூ கேண்டில். இப்போ இங்க பாருங்க, இது ஆயிருக்கு. நீங்க இப்ப நான் என்ன சொல்லியிருப்பேன்னா இதோட ஹை வந்து 544.15. இப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இருக்கு பாருங்க 544.15. இந்த இடத்துல நமக்கு தெரியும் எப்போ 544.2025 எனக்கு வந்து வருதோ, நான் இதெல்லாம் வந்து நைட்டே உட்காந்து பார்த்து வச்சிருவேன். இப்ப நைட்டே உட்காந்து நான் பார்த்து வச்சிருவேன். முதல் நாள் நைட் எப்போ 544.25 வருதோ ஆட்டோமேட்டிக்கா நான் போய் ஃபியூச்சர் வந்து எதை ஷார்ட் பண்ணணுமோ ஷார்ட் பண்ணிட்டு எதை லாங் பண்ணணுமோ அதை லாங் பண்ணி. ஸோ எனக்கு வந்து சேம் டேவே நெக்ஸ்ட் டேவே கிடைக்கலாம், இல்லைன்னா ஐ வில் ஹவ் டு வெயிட் 1 or 2 days அந்த மாதிரி கிடைக்கும். இதுதான் என் பக்கத்துல இருந்து உள்ளது. டாக்டர் ஏதான கொஸ்டின்ஸ் இருக்கா? வேற ஃபோரம்ல ஏதான கொஸ்டின்ஸ் இருக்கா? சூசன் ப்ரோ 26 செப்டம்பர்ல க்ளோஸ் பண்ணிருக்குல்ல? எங்க சார்? 26 அங்க இதோ இருக்கு சார். ஆமா சார். அதுக்கு அடுத்த கேண்டில்ல உங்களுக்கு க்ளோஸ் வச்சிருக்கு இல்லைங்களா? ஆமா சார். எடுக்க மாட்டீங்களா? இந்த கேண்டில் ஹை அடிச்சிருக்கோம்ல சார், அன்னைய டேல நெக்ஸ்ட் டேவே அடிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ இங்க பாருங்களேன், 550.70 ஹை, ப்ரீவியஸ் டே ஹை. எப்போ 550, 75, 550, 80 வருதோ நான் எடுத்துருவேன். ஏன்னா என்னோட ஸ்டாப் லாஸ் இதுதான், இந்த கேண்டிலோட லோ தான். ஓகே, அவ்வளவுதான். ஆனா இந்த இடத்துல நான் வந்து சுதர்ஷன் ட்ரேட் எடுத்துருப்பானா அப்படின்னா நான் எடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு இமீடியட்டா ரெசிஸ்டன்ஸ் இங்க இருக்கு. மேபி கொஞ்சம் அக்ரெசிவ் பிளேயர் அப்படி இருந்தாங்கன்னா ஓகே 1:2 1:1 போதும் அப்படிங்கிறவங்க மேபி சான்சஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா சார் மேக்சிமம் வந்து இது நான் ஃபுல்லா நான் வந்து பேக் டெஸ்ட் பண்ணலைங்க, 100% ஷுர். பட் ஒரு 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 5-6 மாசமா வந்து ஸ்டாப் லாஸ் வந்து அடிக்கிறது இல்லை. ஸோ இத்தனைக்கும் நம்ம வந்து இந்த 6 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வாலடைல் செக்மெண்ட்லயும் நம்ம வந்து டிராவல் பண்ணியிருக்கோம். விக்ஸ் ஐ என்வரான்மெண்ட்லயும் மேபி நீங்க சொல்லலாம் ஃபியூச்சருக்கும் விக்ஸுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு. பட் இருந்தாலும் சொல்றேன் உங்களுக்கு, கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ்ன்னு பண்ணும்போது மார்க்கெட் ஃபியர் ஃபேக்டர்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ இன்னைக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு விக்ஸ் வந்து 2021 இருக்கு அப்படின்னு இந்த இடத்துல நான் என்ட்ரி ஆயிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து நைட் ஐயோ நாளை காலம்புற பேங்க் நிஃப்டி வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா, பிகாஸ் ஐ ஹவ் ஷார்ட்டட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பேங்க் நிஃப்டி நான் ஷார்ட் பண்ணியிருக்கேன், நாளை காலம்புற எனக்கு அவுட் பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அந்த ஃபியர் ஃபேக்டர் வரதுக்கு சான்ஸே இல்லை. என்னோட ஸ்டாப் லாஸ் இவ்வளவுதான், என்னோட டார்கெட் இது வருதா வெயிட் பண்ணுவேன். 1:2 வருதா ஓகே, வாலடைல் பீரியட்ல வந்து 1.5 கிடைக்குதா எடுத்துக்கிட்டு வந்துட்டு அவ்வளவுதான். முதலுக்கு மோசம் இல்லைன்னு நம்ம இதை வந்து ஒர்க் பண்ணலாம். இதை இன்னும் யாரானு குரூப்பா சேர்ந்து ஏதானு பண்ணினோம்னா நம்ம இன்னும் நிறைய தாட் ப்ராசஸ் வரும். நேற்றுக்கு நானும் பிரியம் சாரும் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த சிசிஐலாம் வந்து நம்ம பப்ளிக் போர்ட்டல்ல இருந்து பார்த்து அவங்க வந்து இண்டிவிஜுவலா பண்ணியிருந்தாங்க. அது பேக் ட்ரேடிங்கா பண்ணும்போது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 5-6 நாள் வந்து கன்சிஸ்டண்டா வந்து ப்ராஃபிட் கொடுக்குது. அப்ப வந்து நான் அதை பிரியம் சார்ட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது, நம்ம ஃபோரம்ல டிஸ்கஸ் பண்ணும்போது 4 பேர் வந்து 4 நமக்கு வந்து கொஞ்சம் நிறைய அவுட்புட்ஸ் கிடைக்கும். அதை யாரானும் ஒரு டீமா எடுத்து செஞ்சோம்னா
ப்ராபப்ளி வீல் பி இன் பொசிஷன் டு கம் அவுட். எங்க இந்த மாதிரிலாம் கூட இருக்கு, நம்ம ஒய் டோன்ட் வி டேக் இட் அவுட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாங்கிறது என்னோட தாட் ப்ராசஸ், வேற எதுவும் இல்லை சார். ஓகே ப்ரோ. தேங்க்யூ டாக்டர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மனோ சார் ஏதாவது பேச வந்தாரு. மனோ சார். மனோ சாரா? கொஞ்சம் எனக்கு முன்னாடி யாரோ பேசுறாங்க. நானே தான் சார். சொல்லுங்க சார். குட் ஆஃப்டர்நூன். எனக்கு பேர்ல ஒண்ணும் தெரியாதுங்க, நான் கை குழந்தைங்க. சரி சொல்லுங்க சார். எஸ்ஆர்ல ரிசன்ஸ் ஓகே. சப்போர்ட் இல்லாம எப்படி உள்ள போறீங்க? எதுல சார்? எஸ்ஆர்ல சப்போர்ட் கீழ இல்லாம எப்படி உள்ள போறீங்க? இல்ல அதான் சொன்னேன், இந்த இடத்துல எடுக்க மாட்டேன்னு சொன்னேன். எடுத்திருந்தா அக்ரெசிவ் பிளேயரா இருக்கலாம் தானே, எடுக்கலாம்னு சொல்றோம். இல்ல வேற எடுத்த ஏதாவது ஒரு இடத்துக்கு வாங்க. இந்த இடம்லாம் வந்து சப்போர்ட் ஆயிருக்கும். ரைட்டுங்களா? இந்த இடம்லாம் சப்போர்ட் ஆயிருக்கும். இந்த இடம் சப்போர்ட்டுக்கு நீங்க பாருங்க. இப்ப இந்த இடத்துல பிரேக் ஆயிருந்து அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா நம்ம என்ன பண்ணிருப்போம், இந்த கேண்டிலோட ஹை என்ன இருக்கோ பிரேக் அவுட் ஆயிருக்கும், அந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி ஆயிருப்போம். ஆனா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து உடனே வந்தது. அந்த சப்போர்ட் அதுக்கு முன்னாடி அது ரெசிஸ்டரா இருக்காதா? முன்னாடி ஒரு 24ஆம் தேதி அந்த கேண்டில் உடைக்கும் போது, ஒரு விக்கு வச்சு உடைக்கும் போது அந்த ரெட் கலரா மாறி இருக்காது? அது பழைய 24 முன்னாடி ரிவர்ஸ்ல வாங்க. இப்படி வரணுமா? இல்ல லெஃப்ட் ஒரு விக்கு வச்சு பாத்தீங்க. இல்ல லெஃப்ட் அப்படியே பாருங்க சொல்றேன். ஜூன் 24ஆம் தேதி அது உடைச்ச அந்த மேல இருக்க இதை உடைக்கும் போது அது வந்து ரெட்டா மாறி இருக்கும் அந்த சப்போர்ட். இது இங்க பிரேக் ஆனோம்னா ரெட் ஆயிடும். இந்த ரீஜன் வந்து ரெட் ஆயிடும். ஆமா. இப்போ இந்த ரீஜன் கிரீனா மாறாது சார். திரும்பி எப்ப வந்து இது மேல போகுதோ அப்பதான் இந்த ரீஜன் வந்து உங்களுக்கு கிரீனா மாறும். சார் இப்ப இது உடைச்சிருக்கு இல்லீங்களா சார்? க்ளோசிங் பிரைஸ் அதுக்கு மேல இருந்ததுன்னா கிரீன் ஆயிடும். அவ்வளவுதான். ஏன்னா உங்களுக்கு அப்படி பார்க்கும்போது உங்களுடைய அதோட ஸ்டாப் லாஸ் வந்து இப்போ நீங்க நவம்பருக்கு மார்ச் 1ஆம் தேதி வாங்க என்ட்ரி எடுத்ததுக்கு. மார்ச் 1 அடுத்த கேண்டில். இந்த கேண்டில் எடுக்க மாட்டீங்க. இந்த கேண்டில் எடுக்க மாட்டேன். அது உடைச்ச முடியும். அப்போ உங்க ஸ்டாப் லாஸ் அங்க வைக்க முடியாது. மூவிங் ஆவரேஜ் கீழே தானே வர முடியும். எக்ஸாக்ட்லி சார். இல்ல மூவிங் ஆவரேஜே வைக்க மாட்டேன் சார். இப்போ இந்த கேண்டில் இருக்கு இல்லீங்களா, இந்த கேண்டில் இருக்கு இல்லீங்களா சார், இந்த கேண்டில் ஹை பிரேக் ஆனா நான் எடுப்பேன். இந்த கேண்டிலோட ஹை எவ்வளவு சார்? 589 ரூபா 25 பைசா. 580 ரூபா 30 பைசா இருந்ததுன்னா நான் எடுப்பேன். ரைட்டுங்களா? ஆனா இங்க பாருங்க, எனக்கு இமீடியட்டா ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. 593லயே எனக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப எனக்கு வந்து ரிஸ்க் ஆர்ஆர் வந்து எனக்கு ஒண்ணுமே கிடைக்காதே சார். இல்ல அது அப்ப இந்த இடத்துல மூவிங் ஆவரேஜ் எப்படி யூஸ் பண்ணுவோம்? மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணவே இல்லையே நம்ம. அதுக்கு ரிசர்வா எடுத்துக்க முடியல. இல்ல சார், சப்போர்ட்டுக்கு மேல போயிடுச்சு, கிரீனுக்கு மேல போய் உட்காந்துருச்சு. அந்த எஸ்ஆர் சேனல்ல கிரீன் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துட்டு போயிடுவோம். இப்போ மூவிங் ஆவரேஜ் நமக்குலாம் எங்கேயுமே கன்சிடர் பண்ணவே இல்லை, எதுக்குமே கன்சிடர் பண்ணல. அது இல்லாம அதான பண்ண போகுது. இல்ல எனக்கு தெரியல, அதனால கேட்கிறேன். இல்ல அதுதான் சார் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் பாருங்களேன். என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த 20 EMA 20 WMA நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, 20 WM மேல இருந்தா அப் ட்ரெண்ட், 20 WMA கீழே EMA கீழே இருந்தா டவுன் ட்ரெண்ட்னு நான் ஃபீல் பண்றேன். புரியுதுங்களா? இங்க பாருங்க, இங்க பிரேக் ஆயிருக்கு. நீங்க இப்ப இந்த எஸ்ஆர் சேனல்லாம் விட்டுருங்க. இங்க பாருங்க 20 EMA மேல இருக்கு, கண்டினியூஸா சேல் ஆயிருக்கு, போயிட்டே இருந்திருக்கு. ரைட்டுங்களா? இங்க பாருங்க, இங்க பிரேக் ஆயிருக்கு, 20 EMA பிரேக் ஆயிருக்கு, கீழே வந்துருக்கு. ஸோ இது பிரகாரம் தான் இப்போ போய் நம்ம எடுக்கணுமே தவிர்த்து, நான் வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டு, தட் இஸ் எல்லாமே வந்து நம்ம எல்லா ஃபண்டமெண்டல்ல இருந்து எல்லாமே பார்த்துட்டு தான் இதுல வந்து என்ட்ரி. இதுல இன்னொரு விஷயம், பேங்க் அவுட் பெர்ஃபார்மன்ஸ், நிப்டி ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நம்ம சொல்லிடுறோம் கண்டுபிடிக்கணும்ல உங்களுக்கு. எல்லா பேரும் கண்டுபிடிப்பாங்க. அதுதான் சார். இல்ல சார், இப்போ இங்க பாருங்களேன் சார், இப்போ ஆஸ் அ ட்ரேடர் நான் என்ன பண்ணணும் சார், நான் நிஃப்டி வர்சஸ் பேங்க் நிஃப்டி போட்டிருக்கேன் சார். கரெக்டா சார்? தெரியுதா சார்? இப்ப கேக்குதா சார்? நான் பேசுறது கேக்குதா? இங்க பாருங்க, நிஃப்டி வர்சஸ் பேங்க் நிஃப்டியை நான் கம்பேரிட்டிவ் சார்ட் நான் போட்டிருக்கேன் சார். ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்ணுவேன் சார், நிஃப்டியை லாங் போயிட்டு பேங்க் நிஃப்டியை ஷார்ட் பண்ணுவேன். கரெக்டா சார்? ரைட்டுங்களா? இப்ப இங்க பாருங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் பாருங்க. இந்த கேண்டில் வந்து 20 EMAக்கு மேல உட்காந்துருக்கு இந்த கேண்டில். அக்ரி பண்ணிக்கிறீங்களா? இருக்கா? இங்க பாருங்க, என்னோட ஸ்டாப் லாஸ் என்ன? 541 90, அது 542ன்னு வச்சுக்கோங்க. என்ட்ரி வந்து 544 15, அது 444 50ன்னு வச்சுக்கோங்க. 2 ரூபா 50 பைசா என்னோட ஸ்டாப் லாஸ். அப்ப எனக்கு 5 ரூபா கிடைக்கணும். கரெக்டுங்களா? இங்க பாருங்க, 544 50ஓட 5 ரூபா கூட்டினா கிட்டத்தட்ட 550 ரூபா எனக்கு வரணும். இல்ல இப்ப இந்த இடத்துல எஸ்ஆர் சப்போர்ட் நம்ம எடுக்கவே இல்லையே.
இல்ல சார், எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இந்த இடத்துல எடுக்க மாட்டேன்னு சொன்னேன் நான் தான். இல்ல இப்ப நம்ம என்னன்னா எஸ்ஆர் சப்போர்ட் இருந்தா எஸ்ஆர் சப்போர்ட் யூஸ் பண்றோம், இல்லைன்னா மூவிங் ஆவரேஜ் மேல தான் எடுத்துக்கிறோம். ஒரு என்னன்னா ஒரு ரூல் பேஸ் இல்லாம நம்ம டிஸ்கனெக்ட் ட்ரேடா வருது. அவரவர் மைண்ட் செட்டுக்கு ட்ரேட் பண்ற மாதிரி என் மனசுல தோணுது. எனக்கு தெரியல, அப்படியே தெரியாம அது இல்ல எனக்கு நான் இதை வச்சு பண்ணிட்டு இருக்கேன் சார். பாக்குறவங்களுக்கு இது தோணலாம், இல்ல எனக்கு தோணுதா? ஏன்னா ரூல் பேஸ் வந்துட்டா ரூல் பேஸ்ட் வந்துட்டா இப்ப எஸ்ஆர்ல சப்போர்ட் இருக்கணும். அப்ப சப்போர்ட் இருக்கும்போது சப்போர்ட்ல உட்காருது. அதுக்கப்புறம் மூவிங் ஆவரேஜ்க்கு மேல ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்குது. அப்ப எடுத்து போறோம். அடுத்து மேல ரெசர் நியர்பை ரெசர் இருந்தா நமக்கு டார்கெட் கிடைக்காது. வெயிட் பண்றா ரெசர் கூட இருக்கு, டார்கெட் கிடைக்கும். இந்த இடத்துல எஸ்ஆர் வந்து நம்ம மிஸ் பண்றோம், மூவிங் ஆவரேஜ் மட்டும் ஃபாலோ பண்றோம். ஆனா சில இடத்துல ட்ரேட் எடுக்க மாட்டேன்றோம், ஏன்டா எஸ்ஆர் மேல ரெசரா இருக்குன்றோம். அப்ப இங்க வந்து ரூல் பேஸ் இல்லாம டிஸ்கனெக்ட் ட்ரேடா மாறும். அதான் நம்ம மைண்டுக்குலாம் ட்ரேட கொண்டு போற மாதிரி தெரியுது. அது எப்படி கரெக்ட்? இல்ல அத நான் 100% அக்ரி பண்ணிக்கிறேன். அதுல இருந்து நான் டிவியேட் ஆகல. இதை நம்ம டே டைம் ஃப்ரேம்ல பாக்குறோம், ரைட்டுங்களா? இதே சேனலை பேஸ் பண்ணி வைக்கிறவங்க ஹாஃப் அன் ஹவர்லயும் ட்ரேட் பண்றவங்க இருக்காங்க, 1 hour டைம் ஃப்ரேம்லயும் பண்றவங்க இருக்காங்க. என்கிட்ட ப்ரோ பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது. இப்ப எங்கேயான லைவ்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ப்ராபப்ளி சான்சஸ் would be higher. அதுக்காக நான் சொல்ல இல்ல என் புரிதல் அது அவ்வளவுதான். எனக்கு இதை பத்தி அறியாது இல்ல, பேரை பத்தி எனக்கு இதுக்காண்டி நான் தெரிஞ்சுக்கிறேன், கேட்டுக்கிறேன். மத்தவங்க எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லணும் இல்லைங்களா? கண்டிப்பா அதனால சொல்லலாம். ஏன்னா நான் ரூல் பேஸ் பண்ணி பழகினவன எல்லாமே இப்படி இருந்தா இப்படி நடக்கணும், இப்படி இருந்தா அப்படி நடக்கணும்னு வருது. ஏன்னா டிஸ்கனெக்ட் ட்ரேட் வந்து என்ன எமோஷனை கொண்டு போயிடும், எம்டிஎம் பார்க்க வச்சிரும். அப்படியே அது வேற ட்ராக்ல கொண்டு போயிடும், பைபாஸ்ல போய் கொண்டு போய் காட்டுப்பாதையில விட்டு போயிடும். ஓகே, அதுக்காண்டிதான் இது ரூல் பேஸா வரும்போது என்னென்ன வருது. ஏன்னா நிப்டி வெர்சஸ் பேங்க் நிப்டி அதெல்லாம் எல்லாம் ரூல் பேஸா போட்டுட்டு வரும்போது இங்க எஸ்ஆர் சப்போர்ட் இடத்துல யூஸ் பண்றோம், எஸ்ஆர் சில இடத்துல யூஸ் பண்றோம், சில மூவிங் ஆவரேஜ் இடத்துல யூஸ் பண்றோம், சில யூஸ் பண்ணாம விடுறோம். அப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி இது பண்றோம் அப்படின்னும் போது கண்டிப்பா சார், கண்டிப்பா ஓகே மொத்தம் கண்டிப்பா நீங்க டவுட் இருந்தா கேட்டுங்க. எனக்கு கேட்டேன். ஆர்ஜி ப்ரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, ஏதாச்சும் டவுட் இருக்கா சார்? இல்ல நான் பேச கேக்குதுங்களா? சார் உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. இப்ப கேக்குதுங்களா? ஹலோ. சார் கேக்குது, சொல்லுங்க. இப்போ வந்து இந்த எஸ்ஆர் சேனல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பாக்குறாங்க, அது இப்ப இருக்கிற பிரைஸ் லெவலுக்கு தகுந்த மாதிரி தான் டிராப் பண்ணிருக்கு. இப்போ நம்ம ஷார்ட்ல ஒரு மாசம் பின்னாடி போயிட்டு அந்த இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இந்த லெவலில் வச்சு பார்த்தது கரெக்டா இருக்கும். இப்போ மனோ சார் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சார்ட்ல பின்னாடி போயிட்டு அதை சொன்னோம் இல்லைங்களா, அந்த இடத்துல அப்போ வந்து கிரீனா இருந்திருக்கும். பட் என்னோட அசம்ஷன் என்னன்னா 1 month பின்னாடி போனா இந்த லைன் அந்த இடத்துல இருந்தே இருக்காது. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டுங்களா? அப்படியா? இல்ல அப்படி இல்லையா சார். இதோ இங்க பாருங்க, இதோ இங்க ரிஜெக்ஷன் ஆயிருக்கு இந்த இடத்துல இருந்து. இதோ இங்க பாருங்க, இங்க பேருக்கு இந்த கிரீன் கேண்டில் வந்து சர்பாஸ் பண்ண முடியல. அடுத்த 2வது கேண்டில் இங்க ரிஜெக்ஷன் இருக்கு. அதுக்கு ப்ரேயரா இங்க நடந்திருக்கேன் சார். அது ஓகே. இன்னொரு மாசம் பின்னாடி போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல வந்திருந்தேன்னா அந்த லொகேஷனை கண்டிப்பா காமிச்சிருக்கும் சார், டெஃபினட்டா காமிச்சிருக்கும். ஆர்ஜே ப்ரோ ஒரு செகண்ட். சுதர்ஷன் ப்ரோ சார் சொல்லுங்க. நீங்க அந்த பார் ரிப்ளே வச்சு அவங்களுக்கு காட்டிடுங்க அந்த டைம்ல, லைக் என்ன இருந்துச்சுன்னு சொல்லி, சோ அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும். எப்படி சொல்றீங்க சார்? எனக்கு அது சொல்லுங்களேன், எப்படி பண்ணலாம்? மேல ரிப்ளே இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணுங்க. சோ எந்த டேட்ல நீங்க வைக்கிறீங்களோ அந்த டேட்டோட இது காட்டும் பாருங்க. ஓகே, இதோ இங்க பாருங்க, இதோ இங்க இருக்கு இல்லையா. அவருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிரவா? ஆர்ஜே சொல்லுங்க சார். ஆர்ஜே இது எப்படி தெரியுமா? எஸ்ஆர் நான் ரீபெயிண்டிங் கிடையாது, எதுவுமே பண்ணாது. என்ன பண்ணும்டா, மேல அதை கேண்டில உடைக்காதுட்டி அது கிரீனா இருக்கும். மேல இருந்து கீழே உடைச்சுன்னா அது கலர் மாறும், கீழே இருந்து மேல உடைச்சா கலர் மாறும் ஒழிய ரீபெயிண்ட் ஆகாது. அது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா நிற்கும். அதை உடச்சு மேலே போய் க்ளோஸ் ஆச்சுன்னா கிரீனா மாதிரி போயிடும். கிரீனா இருக்கிறத ஒரு கேண்டில் உடச்சு கீழே க்ளோஸ் வந்தால் ரெட்டா மாறிக்கிறோம், ரீபெயிண்ட் ஆகாது, எக்ஸ்ட்ராவும் வராது. நீ திரும்ப நீ எங்கே திருப்பினா இருக்கிற பால் இருக்கத்தான் செய்யும். ஆனால் கேண்டில் அதுக்கு முன்னாடி க்ளோஸ் வச்சா அது கிரீனு ரெட்டாக இருந்தால் ரீப்ளே பண்ணால் பார்க்க முடியும். ஆச்சு என்ன சொல்ல புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஓடிக்கிற கேண்டில் இப்போ நிப்பாட்டிக்கிறோம். இப்போ நவம்பர் மாதம் ஓடிக்கிறீங்கள, இந்த கேண்டில் ஓடி இப்போ கடைசி பாரை க்ளோஸ் பண்ணி முடிச்சுச்சுன்னா இந்த வந்து கிரீனா மாறிடும். கிரீனா எப்படி இருக்கும்னா அடுத்த கேண்டில் உடைச்சு திரும்ப வரந்துட்டு அது அப்படித்தான் இருக்கும். அப்ப பேக்ல இருந்து பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்னா, இங்க இருந்து எண்டி எடுத்துனா அந்த இடத்துல எடுக்க மாட்டேன்னு வந்துடும். இதுக்கு முன்னாடி ஒரு 2 மூவிங் அதை கட் பண்ணி எடுத்தா எனக்கு ரிஸ்க் இருக்கு, எடுக்க மாட்டேன்னு வந்துடும். உங்க क्वेश्चन புரியுது எனக்கு, ஓகேவா? சுதர்ஷன் ப்ரோ, थैंक यू சார். நீங்க இந்த பேர விட்டுட்டு வேற ஸ்டாக்லயோ இல்ல நிஃப்டிலயோ இத நீங்க அப்படியே பார் ரிப்ளே கொடுக்கும்போது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும்.
ஸோ அந்த கலர் சேஞ்சஸ் எப்படி ஆகுது? அது வேற யாரானு எடுத்து பண்ணுங்களேன் சார். அது ப்ளீஸ் யாரானு ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு. நான் ஸ்டாப் பண்றேன். ஸ்டாப் பண்ணாதீங்க. இல்ல பண்ண மாட்டேன் சார். உங்களை கேட்காம பண்ண மாட்டேன் சார். டோன்ட் வரி. இல்ல அதுல இன்னொரு டவுட். எஸ்ஆர் சேனல்ல இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து நம்ம ஆக்சுவலா ட்ரெண்ட் ப்ரெடிக்ட் பண்றோம் ஓகேங்களா? ஆமா சார். சோ இது வந்து இப்படி பண்ணி பேர் ட்ரேடிங்கா போட்டு டைரக்டாவே பேங்க் நிஃப்டிலயோ இல்ல நிஃப்டிலயோ போயிடலாமே. இதை வச்சு பேர் ட்ரேடிங்கா பண்றதுல என்ன அட்வான்டேஜ்? இல்ல எது பெர்ஃபார்ம் பண்ணுது எது அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் சார். இல்ல அதான் டவுட்டே அதான். எது பெர்ஃபார்ம் பண்ணுது பண்ணல அப்படின்றது கண்டுபிடிச்சிடணும். ஆமா. எது பெர்ஃபார்ம் பண்றதோ அது லாங்ல போயிடலாமே. பேர எடுக்கிறதுல என்ன அட்வான்டேஜ்னு கேட்குறேன். இல்ல அது கரெக்டா என்னால அதுக்கு ஆன்சர் பண்ண முடியல. எப்படின்னா எனக்கு தெரிஞ்சதுல ஒரு இதுல சொல்றேன். எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் வந்து 2 ஸ்டாக்கை வந்து நான் அனலைஸ் பண்றேன். அதுல வந்து எனக்கு எந்த ஸ்டாக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது எந்த ஸ்டாக்கு அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு ஐ நீட் டு நோ. ரைட்டுங்களா? அது பண்ணும்போது அதுக்கு நான் என்ன யூஸ் பண்றேன்னா 20 மூவிங் ஆவரேஜ் வந்து நான் யூஸ் பண்றேன். இப்போ கேக்குறது சொல்லுங்க சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் எனிவன் ஹெல்ப் மீ? அவர் கேக்குறது என்னன்னா, if you know that bank nifty is outperforming, ஏன் டைரக்டா பேங்க் நிஃப்டியே பண்ண கூடாதுன்னு கேக்குறேன். அண்டர்ஸ்டுட். அது எனக்கு ஆன்சர் தெரியல. பேசிக் கிரைட்டீரியா என்னன்னு கேட்டீங்கன்னா, currently it is performing or better or outperforming doesn't necessarily mean that it is going to perform continuously. ஸோ நாளைக்கே திடீர்னு ஏதாவது ஒரு பேங்கிங் செக்டர்ல வந்து ஏதாவது ஒரு இது கொண்டு வர்றாங்க, லாவோ ஒரு ஸ்டாட்யூட்டோ கொண்டு வர்றாங்க, அது சடனா இறங்குது, ஆர் நிஃப்டியில் உள்ள ஸ்டாக்ஸ் வந்து பெட்டர் பெர்ஃபார்ம் பண்ணுது இன் கம்பேரிசன் டு பேங்க் நிஃப்டின் போது என்ன ஆகும்னா இட் வில் ட்ரை டு கோ இன் த அதர் டைரக்ஷன். ஸோ இஃப் யூ ஆர் இன் அ பேர் there is always a chance that it will come back to its mean. Whereas in a stock, single stock la vandu meanuku varradhukku vandu it may take a longer time and you are not sure if it is going to come back to its original position or not. Okay. Sir, Prem sir, I'm just going to add on few things. Question yaar kettinga? I don't get the name. Yaar kettada question? RJ வணக்கம் RJ. ஆக்சுவலா வந்து நீங்க கேட்ட क्वेश्चंஸ்க்கு என்ன ஆன்சர்னா, இது வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ஆர்பிட்ரேஜ் ட்ரேட் மாதிரி. ஓகேங்களா? we are finding some deviation. அந்த டீவியேஷனை அது கரெக்ட் ஆகும்னு நம்பி we are going for it. ஓகேங்களா? Out performance it doesn't mean that the outperforming stock will go positive. Say for example Axis and ICICI Bank. நான் சொல்றேன் ஆக்சிஸ் பேங்க் வந்து ரொம்ப நல்லா வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சு, இனிமேல் வந்து இந்த வந்து ரிவர்ஸ் ஆகிடும், ஸோ ஐசிஐசிஐ பேங்க் தான் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும் நான் நினைக்கிறேன். சரிங்களா? நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்றேன்னா ஐசிஐசிஐ பேங்க் லாங்ல போறேன், ஆக்சிஸ் பேங்க் ஷார்ட்ல போறேன். சரிங்களா? இப்ப என்ன ஆகுதுன்னா ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஒரு 2 பாயிண்ட் கீழே இறங்குது. சரிங்களா? நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஐசிஐசிஐ பேங்க் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணணும் நான் நினைக்கிறேன். நான் நினைச்சிட்டு என்ன பண்ணிருக்கேன்னா ஐசிஐசிஐ பேங்க் போய் நான் வந்து பை பண்றேன், ஆக்சிஸ் பேங்கை செல் பண்றேன். பிகாஸ் ஐ எம் பிலீவிங் ஆக்சிஸ் பேங்க் இஸ் கோயிங், ஐசிஐசிஐ பேங்க் இஸ் கோயிங் டு அவுட் பெர்ஃபார்ம். ஓகேங்களா? நீங்க என்ன பண்றீங்கன்னா நேரா வந்துட்டு எனக்கு தான் ஐசிஐசிஐ பேங்க் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுன்னு தெரியுது, நான் ஐசிஐசிஐ பேங்க் வாங்கிடுறேன், நீங்க வாங்கிட்டீங்க. ஓகேங்களா? இப்ப என்ன நடக்க போகுதுன்னா ஐசிஐசிஐ வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஒரு 10 பாயிண்ட் குறைஞ்சிருச்சு. சரிங்களா? ஆக்சிஸ் பேங்க் 20 பாயிண்ட் குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஏன் நாம யோசிச்சு பாருங்க, நான் வந்து ஐசிஐசிஐ பேங்க்ல 10 பாயிண்ட் குறைஞ்சதுனால வந்து எனக்கு நட்டம் வந்திருக்கும். கரெக்டுங்களா? நான் என்ன அதுல லாங்ல போயிருக்கேன், நீங்களும் நானும். ஓகேங்களா? ஆனா ஆக்சிஸ் பேங்க்ல 20 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு டபுள் த டைம் ப்ராஃபிட் ஆக்சிஸ் பேங்க்ல வந்திருக்கு. ஏன்னா நான் ஷார்ட் போயிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா ஸ்டில் ஐசிஐசிஐ பேங்க் இஸ் அவுட் பெர்ஃபார்ம்ட் ஆக்சிஸ் பேங்க் பிகாஸ் ஐசிஐசிஐ பேங்க் ஃபெல் ஆஃப் அ டைம் ஆஃப் ஆக்சிஸ் பேங்க். ஓகேங்களா?
ஸோ நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு போயிட்டு ஐசிஐசிஐ பேங்க் மேல வாங்கிருக்கீங்க, உங்களுக்கு 10 பாயிண்ட் குறைஞ்சு நீங்க நட்டம் அடைவீங்க. ஸோ அவர் எய்ம் இஸ் நாட் டு ஃபைண்ட் அவுட் whether ICICI Bank will go up or down. That is not our criteria. We are all the way looking at to the correlation and இந்த ரெண்டு பேரை எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு வச்சு அதுக்கு ஆர்பிட்ரேஜ் போட்டுட்டு இருக்கோம். அப்ப ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு என்டர் பண்ணா மட்டும்தான் அவுட் பர்ஃபார்மன்ஸ் இஸ் அ ரிலேட்டிவ் டேர்ம். இட் டசன்ட் மீன் இட் ஹாஸ் டு பெர்ஃபார்ம் பாசிட்டிவ்லி. ஓகே, தேங்க்யூ. டாக்டர் சார் ஷேர் பண்ணட்டுமா? சார் டாக்டர் சார் சொல்லுங்க. யூடியூப்ல ஒரு கமெண்ட் இருக்கு சார், உங்களுக்கு MTM லாஸ் ஆனா அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது அப்பயே வந்தது அதுக்குள்ள. ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு MTM லாஸ்ங்கிறது ஒரு பெரிய பெயின் இந்த சாரி டு யூஸ் தட் டேர்ம். ஸோ பயங்கர ஒரு பெயின்ஃபுல்லான திங், எஸ்பெஷலி வந்து பேர் ட்ரேடிங்கை பொறுத்தவரையிலும். என்னன்னா வந்து நம்ம ட்ரேட் எடுப்போம் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணி, பட் அந்த நியூஸ் இன்னும் ஃபுல்லாவே வந்து கிரகிச்சிருக்காது. நம்ம MTM லாஸ் வந்து அதிகமாயிட்டே போகும். நம்ம ஈவன் நம்ம தேர்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல போய் எடுத்தா கூட சம்டைம்ஸ் ஜஸ்ட் கீப்ஸ் ஆன் கோயிங். ஓகேங்களா? தென் த மீன் வந்து அதை நோக்கி போகும். நம்மளோட MTM ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அது வந்து உண்மையிலே வந்து ஒரு ஒன் ஆஃப் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் பேட் ட்ரேடிங்னு சொல்லலாம். நம்பர் 1, we have to have a big patience. வச்சுங்க, நிறைய பேஷன்ஸ் தேவைப்படும். செகண்ட் திங் வந்து கேட்டிங்கன்னா நமக்கு வந்து சகிப்புத்தன்மை, இப்போ அந்த MTM பார்த்து சகிப்புத்தன்மை வேணும், இதெல்லாம் பண்ணும். சரி, நான் வந்து வேற என்ன பண்ணி இந்த வந்து குறைக்கலாம் அப்படின்னா few things you can do. நம்பர் 1 என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து ஒரு ஸ்டாப் லாஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பண்ணிட்டு என்ன பண்ணா, இப்போ பிரியம் சார் கூட பண்ணிட்டு இருப்பாரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்லுவாரு. வித் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வுட் சே தட் ஒரு 20 ட்ரேட்ஸ் இருக்கும் சார். இந்த 20 ட்ரேட்ஸ்ல ஒரு 17 ட்ரேட் வந்து உங்களுக்கு நல்லாவே போகும். நீங்க ஒண்ணுமே இல்லை, ஜாலியா இருக்கும், அப்படியே செமையா போகும். ஒரு 3 ட்ரேட் போகும் சார், உங்களுக்கு சரியான ஹெட்டேக் கொடுத்துரும்னா ஏன்டா எடுத்தோங்கிற மாதிரி பண்ணி விட்டுரும். அதுக்கு என்ன பண்றதுன்னா, ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டா போட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா ஹெட்ஜிங் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் போடுறது என்னன்னா, நான் ஏற்கனவே இதை பத்தி ஐ ஜஸ்ட் ஹேட் அ லிட்டில் பிட் ஆஃப் டச் அபவுட் இட். ஏன்னா இப்போ இஃப் யூ ஆர் டேக்கிங் எ ட்ரேட் பிட்வீன் செகண்ட் அண்ட் தேர்ட் டிவியேஷன், you are expecting, if you are taking it +2 to +3 standard deviation, you are expecting this to reach 2 standard deviation. If it then you can put it as a third standard deviation as your stop loss. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி வந்து பண்ணி நீங்க இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னொன்று என்ன சொன்னோன்னா, நீங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை பியர்ஸ் பண்ணி டீவியேட் ஆகும்போது விட்டுருங்க. அது கன்வர்ஜ் ஆகி வரும்போது யூ கேன் டேக் த ட்ரேட்னு சொன்னேன். அது இன்னொன்று. தேர்ட் ஒன் என்ன பண்ணலாம்னா, இப்போ பேங்க் நிஃப்டியில் நான் லாங் போயிருக்கேன், நிஃப்டியில் ஷார்ட் போயிருக்கேன் அப்படிங்கும்போது, இஃப் யூ ஆர் ஒர்க்கிங், யூ ஆர் நாட் ஷார்ட் டேர்ம் பர்சன், இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் அ லாங் டேர்ம் கேஜ், ஒரு டே சார்ட்ல போகிற லாங் டேர்ம் பர்சனாக இருந்தால், யூ ஆர் லுக்கிங் ஃபார் ஆல்மோஸ்ட் 30,000-40,000 rupees ப்ராஃபிட் பெர் லாட். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த இன்ட்ராடே பிளேயர்ஸ். அவங்க ஸ்டாப் லாஸ் வச்சு தான் போகணும். ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் லாங் அப்ளை பண்றோன்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா, அது மாதிரி போற பட்சத்துல நீங்க ஒரு பேங்க் நிஃப்டி வந்து நீங்க அவுட் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க பை பண்ணிருப்பீங்க. பை பண்ணதுல நீங்க என்ன பண்ணலாம்னா, புட் ஆப்ஷன் பண்ணி பை பண்ணி அதை சேஃப் கார்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நிஃப்டியில கால் ஆப்ஷன் பண்ணி உங்களோட அன்லிமிட்டெட் லாஸை வந்து நீங்க ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஆனா ஹெட்ஜில் அஃப்கோர்ஸ் யூ லூஸ் மணி. ஓகேங்களா? ஹெட்ஜிங் வந்து இன்சூரன்ஸ் கம் வித் த காஸ்ட். ஸோ யூ ஷுட் பி ரெடி டு பே தட் காஸ்ட். ஓகேங்களா? இதர் வந்து நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் ரீகேப் பண்றது, MTM பொறுத்தவரையிலும் நீங்க ஒரு ஷார்ட் டேர்ம் பிளேயரா இல்ல லாங் டேர்ம் பிளேயரான்றத யோசிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஷார்ட் டேர்ம் பிளேயர்ன்ற பட்சத்துல ஸ்ட்ரிக்டா வந்து ஸ்டாப் லாஸும் உங்களுடைய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போங்க. அக்கார்டிங் டு த Z ஸ்கோர் வச்சு போகலாம். வந்து இல்லை, நான் வந்து லாங் டேர்ம் பிளேயர், எனக்கு வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை உடச்சிருச்சு, உள்ள என்டர் ஆகும்போது நான் என்டர் ஆகிட்டேன், இது கண்டிப்பாக மீன் வரும்.
நான் ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படின்னீங்கன்னா இட்ஸ் ஓகே, நீங்க வந்து இது பண்ணலாம். அப்படி இல்லை வந்து நான் அதை இது பண்ணோம்னா ஹெட்ஜ் பண்ணி பண்ணலாம். தேர்ட் திங் என்ன பண்ணலாம், வேற என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் டீவியேட் ஆகி போகுது அப்படிங்கிற பட்சம் கண்டிப்பா மீனை வந்து வந்து அடைஞ்சிடும் நமக்கு தெரியும். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, ரொம்ப நாள் வெயிட் பண்ண அந்த மீன் என்ன பண்ணும்னா அந்த அந்த இடத்துல நிக்காது. மீன் ஆல்சோ வில் கம் டுவர்ட்ஸ் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இஃப் தட் இஸ் த கேஸ், யூ ஹாவ் டு ஆவரேஜ் யுவர் செல்ஃப். நீங்க எங்க இருக்கீங்களோ தேர்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்களோ அதை ஆவரேஜ் பண்ண when the new mean will come and touch you, you will be either in profit or in cost or a minimum loss. இப்போ வந்து நீங்க வந்து எடுத்த இடத்துல இருந்து மீன் வந்து தாண்டி எடுத்த இடத்த விட வெளியே போயிடுச்சுன்னா, ஈவன் வந்து மீனுக்கு வந்து ரிவர்ஸ் ஆனா கூட நீங்க நட்டத்துல இருக்கு. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் சினாரியோஸ், தீஸ் ஆர் ஆல் திங்ஸ். ஸோ அதனால வந்து I would say that keep a stop loss. Thank you sir. Sir, அடுத்து நீங்க எடுத்துக்கோங்க சார், நான் ஸ்டாப் பண்றேன். சார் பிரியம் சார். Thank you all. Thank you. Thank you sir. Thank you sir, and thank you so much. பிரியம் சார் ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? அதான் உங்களுக்கு மெசேஜ் போட்டு பார்க்கல நீங்க. பார்த்தேன் சார். கேன் யூ செக் வித் டாக்டர் அண்ட் கன்ஃபார்ம். பண்ணிட்டீங்களா? ஓகே டாக்டர் சார். ஓகே இல்ல அவர் வந்திருக்கிறதுனால சொல்றேன். என்ன சார்? விஷால் ப்ரோ வந்திருக்காரு சார். விஷால் ப்ரோ வந்திருக்காரா? எங்க இருக்காரு? ஆமா லைன்ல தான் இருக்காரு சார். விஷால் ப்ரோ, விஷால் ப்ரோ இருக்கீங்களா? எங்க மைக் ஆன் பண்ணிட்டார். விஷால் ப்ரோ, இப்போ உங்க மைக் கொஞ்சம் செக் பண்ணுங்க சார். வாய்ஸ் எதுவும் வரல. என்னால கண்டே பிடிக்க முடியல விஷால் ப்ரோ. விஷால் ஆர் போட்டுருக்காரு. நேஷனல் ஃபிளாக். ஓ எஸ், குணசேகர் தான் நேஷனல் ஃபிளாக் இருக்கு. இருக்கு விஷால் ப்ரோ. மியூட்ல இருக்காரு. ஒரு 1 மினிட் வெயிட் பண்ண சொல்றேன் சார். ஓகே நோ ப்ராப்ளம். நான் நாய்ஸ் செட் கொண்டு வருவார் நினைக்கிறேன் சார். பிரியம் சார் நீங்க ஸ்கிரீன் மட்டும் ஷேர் பண்ணி விட்டுருங்க சார். இல்ல அவரு சப்போஸ் அவர் வந்து ஸ்கிரீன் அது வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஏதாவது ஸ்கிரீன் யாராவது ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே. தெரியுங்களா? தெரியும் சார். ஹலோ. குட் ஆஃப்டர்நூன் ப்ரோ. சார் வாய்ஸ் கொஞ்சம் லவுடா. குட் ஆஃப்டர்நூன் ப்ரோ. விஷால் ப்ரோ is again got to திரும்பி இதா விஷால். ஹலோ விஷால். கேக்குது. கொஞ்சம் லவுடா பேசு. கொஞ்சம் லவுடா பேசுனா கேட்கும். ஹலோ. இப்ப கேக்குது. Hi guys, hi Doctor sir, hi PM sir. Doctor sir, why did you change Vishal your name? bro, Hello sir. எப்படி இருக்கீங்க first of all? How are you? Super sir, very nice sir. How are you sir? So glad to see you here, Vishal bro. Thank you sir. சந்தோஷமா Even இருக்கு. I'm happy sir. ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசிட்டு. ஆக்சுவலா எப்படி லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? Super sir. Okay. Yeah, everything is going fantastically good sir. Now sir, very chilled sir. I'm not doing anything with only pattern. If my positions are not going in my favor, I won't even open the market sir. So I'm very after I'll go, even that little work also is now I'm left sir. So on phone itself I'll manage. I'll be left right. I'll be outside only sir, chilling out.
செம செம Yes, sir. உங்களை செம கிளாடா இருக்குங்க இங்க பாக்கிறதுக்கு. Same, ரொம்ப man. ரொம்ப சந்தோஷம். Thank you, sir. I wanted to talk to you actually, Yes, my sir. personal trade as well. Yes, sir. ஏன்னா வந்து ஆக்சுவலா இங்க யாராவது நியூ கமர்ஸா இருந்தா ஜஸ்ட் டு கிவ் அ இன்ட்ரடக்ஷன், விஷால் ப்ரோ வந்து நமக்கு எல்லாமே ரொம்ப பரிச்சயமானவர். he is well known for pair trading. அவர் வந்து பேர் புக்கி தானே விஷால் ப்ரோ நீங்க வச்சிருக்கீங்க? Yes, sir. Yes, sir. Yes, sir. பேர் புக்கின்னு சொல்லிட்டு ஒரு he has got his own யூடியூப் சேனல். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் கோ அண்ட் விசிட் his சேனல். he has got lot of useful videos வச்சிருக்காரு பேர் ட்ரேடிங் பத்தி. he is a pioneer தான் சொல்லலாம். என்னோட இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பா விஷால் ப்ரோ. வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இத மட்டும் அது மட்டும் இல்லாம அவர் வந்து விஎம்டி சேனல்ல தான் வந்து விஷால் ப்ரோ வந்து நான் வந்து சந்திச்சேன். அங்க வந்து அவர் வந்து என்ன பண்றாருன்னு இனிஷியலா எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு. என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கியூரியாசிட்டி இருந்துச்சு. ஆனா வந்து ரொம்ப நல்லா வந்து அவர் எல்லாமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா சொல்லுவாரு. இதுதான் நான் பண்றேன், இதுதான் வாங்க என்னோட ஆபீஸ் வாங்க, ஐ ஷோ எவ்ரிதிங் டு யூ ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம பயங்கர சக்சஸ்ஃபுல் வேற அவரோட வந்து. ஏன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன்லாம் அவரை வந்து ஹையர் பண்றதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா டெஃபினெட்லி ஹி மஸ்ட் ஹேவ் அ லாட் ஆஃப் ஸ்கில் செட் வச்சுங்களேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தனியா இது பண்ண தவிர ஹி ஹஸ் டெவலப் ஹிஸ் ஏற்கனவே அல்கோ பண்ணிட்டு இருந்தாரு. அந்த அல்கோவை எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி ஒரு நாமினல் ஃபீக்கு வந்து ரெடி பண்ணாரு. அந்த இது மட்டும் பண்ணது மட்டும் இல்லாம his support once we joined, the way he supports is like anything. அதாவது வந்து நான்லாம் என்னோட இதுல வந்து ரொம்ப ப்ராப்ளமா இருந்துச்சு. என்னன்னா வந்து நான் யூகேக்கு வரேன், அதுக்கப்புறம் கத்தார் போறேன், தென் இந்தியா போறேன். ஸோ என்னோட இதை பொறுத்தவரையிலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான மை இன்டர்நெட் செட்டிங்ஸ் கீப் ஆன் சேஞ்சிங். மை ஐபி அட்ரஸ்ல இருந்து இன்டர்நெட் எல்லாமே வந்து பயங்கரமா இதா இருக்கும். ஸோ ரொம்ப டெம்பரமெண்ட்லாம் இருந்துச்சு. அதனால பட் எவ்வளவுதான் பாதர் பண்ணாலும் ஹி கேம் லைவ் எனி டெஸ்க் வந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கொடுப்பாரு. 2 நாள்ல அங்க இருந்து கிளம்பி நான் இங்க வந்துருவேன். திருப்பி எனக்கு வந்து இதா இருக்கும். ஸோ அப்படியே பண்ணிட்டு இருந்தேன். ஒன்ஸ் ஆஃப் ஆல் ஐ கான் பேக் டு கத்தார், ஐ வில் ஆஸ்க் ஹிம். ஏன்னா வந்து நான் இப்பயே பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் அகைன் கோயிங் டு ஃப்ளை பேக்ன்றதுனால எனக்கு வந்து பாதர் பண்ணுவேன். ஜஸ்ட் ஒன்ஸ் கோயிங் பேக் டு கத்தார். I will bother. Thank you, Saravan sir. Thank you so much. But why is your name written Kaushik Saravan, student? My son name is Kaushik. I need the whiteboard from him. இந்த பேர் ட்ரேடிங் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒயிட் போர்ட் வச்சிருக்கேன். ஓகே. அவனோட ஐபேட் யூஸ் பண்ணதுனால அது வந்து that name has come. Okay. Thank you very much, sir. You are doing a very great job. It's a very simple strategy, sir. So with experience, you know, you can master it. Okay. Now Priyam sir is 2.5 months is doing with real money. So now he knows where he has made mistake and you know where to avoid next time. Okay. So this the beauty of this study is when you make mistake also you are not going to lose money. Because something or other will keep booking daily, weekly basis, some money will book. So the beauty of this strategy is we are not going to lose money. When you do you know some wrong trades, the profit in other trades will cover this. So you know you're not going to lose money out in this strategy. And this is very simple. So logically, if we think also, will be like it's a very easy part. It is actually so easy. So one long, one short. Anyone can do this. They can make easy money. Okay. If you have 5-6 lakhs capital, you can easily do this, and you know you can keep making money. And you are seeing a video, so you explain nicely standard deviation, Z score, everything. Okay. But these are the basic components. But once you keep learning, you can add your own whatever indicators you do. So one person was talking about 20 moving average. You can do a 20 moving average also, not at all a problem. So the point is, you know, the basic of pair trading is you should be market neutral. You can use whatever strategy you want. Okay, Z score, these are statistical indicators. If you use moving average, they're technical indicators. There's no much difference. Okay. And even stop loss, you are explaining very beautifully, Saravan sir. Stop loss, what all you told were all very good. But I think, you know, stop loss, we can also have a fixed amount. And you can have fixed amount. Stop loss, you can have like enter at Z score 2.5, exit at 3 level.
Okay, so stop loss you can have with Z score levels also, and all those things. But if you're going to have stop loss, it will become very difficult, to learn about the strategy, sir. Okay, for initial time, at least you should not maintain stop loss. Then only when you have a loss, you'll try to find out why did I make loss and all. All will be like my stop loss has come. Okay, now I'll leave this, exit this. If you face a loss, you have 25,000 drawdown. Now you'll go and research. Why am I having this drawdown? Why is my entry? Okay, so stop loss you should at least have 20-25,000 minimum. You can have based on research score levels, and you can have this. But if you're using stop loss, I think your profits are not going to be too big. But you can make some consistent money out of it. So it's a very good, sir. You have done a very nice job. And PM sir is also, he has done a lot of hard work, sir. PM sir, from back end daily is researching, daily is coming up with many things. But I'll add one point: stick to 4 to 5 pairs, sir. Okay. So people are seeing 100 pairs, 200 pairs, 300 pairs. 95% of my money is going in top 10 stocks, sir. Okay, I'll never see any other pair. 5% I'll trade other pairs. Okay, but if I'll try to find opportunity first, not 10 stocks. If there's no opportunity, only I'll go to the next 100 stocks. So because first 10 stocks, no one can manipulate, sir. Okay, so anyone can manipulate, JSW stock, sir. Anyone can manipulate, VEDL stock. Because if FIS come and put some little money, that will go 2-4% Malakila. No one can manipulate HDFC Bank. They cannot manipulate Kotak Bank. They cannot manipulate Reliance. You need tons of money, lakh and crores. Okay, so only I prefer to be in top 10 because the drawdown is very small in top 10 stocks. Yes, PM sir. Good day. Good afternoon. Good afternoon, bro. How is it going, sir, for you? Now. Yes. That's what I'm saying, sir. Since your last time also you had drawdown, we waited, you came back on profit. PM sir? Yeah. So it's all about having patience and time, sir. Okay. So and you should also know where to average. If you master where to average, you won't even see loss. Most of my presentation is going to be at least the later part will highlight where I made the mistake. Yes, correct, sir. So it is for anyway for educational purpose. Yeah, educational purpose, sir, and it is fine, sir. All part and parcel. What did I tell, sir? If you are going to follow me, you will make money, but one day I won't be available. Yeah. Okay, so you should know. Maybe you can develop a better strategy than mine. Okay, I take very little risk, sir, because it's my client's money. I handle most of my money is client's money. So I cannot take so much risk. Okay, and I don't want big profit also. My clients are happy at 1% per month, sir. If I do more than 1%, they send me gifts and they send me a lot of messages and stuff. Vishal, you did 3%. I'm very happy. This, that, blah, 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 blah. Okay. But when you have our own money, we can take little risk, sir, and we can make some extra money also. I think 4 to 5% you can easily make, sir. And also you should wait in profits, PM, sir. You saw Axis ICICI Bank. Yeah. Okay. Which I missed also. That's no problem, sir. Sir, we have market lifelong, sir. Okay, so 6 months you see, sir. But you should wait, sir. I've ordered my position for 4 months, sir. Okay, and Savanan sir and me I think we were trading Axis short and ICICI long in May, something like that. Okay, from 91 lakh it came to 3 lakhs. It took 3-4 months. From 3 lakhs it has again come to 1.5 lakhs. So it's a cycle, sir. Now I'm not doing anything Axis ICICI. All the money has come out. I started, Axis was long. Yeah. You started now. That's what I'm telling. 6 months it will be like this, sir. 6 months it will be like this. Okay, now all my money is almost free. So I have only 4 to 5 positions in Axis pair, which I'm waiting for 120, 110, 130, something like that. And now mostly I'm put most of my money in Bajaj pair. I'm filling it up. You can go and see Bajaj pair also, sir.
Kanna Moody Podla, sir. It is a father-son company, sir. Even AXA SA is not so much correlated. These two are nicely correlated. Bajaj Finance and Bajaj Finserv. Yeah. Before others, JD Bro and Saravanan sir kai thukirkaru. Can I start the presentation or? Vishal bro. Yeah, Jay. Yes, one. How are you? I'm fine. நீ எப்படி இருக்க? எப்படியோ போகுது bro வாழ்க்கை. ஆல் அட்ரஸ் இல்ல போன் காணோம். சரி ஓகே. விஷால் ப்ரோ இவரு பிரியம் சார் வந்து அவரு கிளாஸ் எடுக்க போறாரு. பிளஸ் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போறாரு. என்னோட ஐ அம் ஷேரிங் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா விஷால் ப்ரோ நீங்க கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பா I actually Priyam sir, you know 2 months he has done it, you know, first 10-15 days he took little support from me. Then he personally, you know, he has taken a lot of trades. He has made mistakes, and mistake will only help you to, you know, be a good trader. Okay. Priyam sir, you can talk about, you know, your trading. How did you start? I'm going to. Yeah, please do that. Doctor sir, you want to add anything? Yeah. He will. Doctor sir, please no. Priyam sir, you start. Yes, you can start, Priyam sir. Prem sir, you can நீங்க முடிச்ச அப்புறம் நான் பேசுறேன். நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. நீங்க பண்ணி முடிச்ச உடனே I just want to add on few things. விஷால் ப்ரோ இருக்கும்போது நீங்க பேச முடியும். The way எல்லாரும் மைக் அன்மியூட் பண்ணிருங்க. மியூட் பண்ணிருங்க. சாரி. எல்லாரும் மைக் மியூட் பண்ணிருங்க. Priyam sir. Friends, I am Priyam. Background wise, I was working as a construction project manager until 2019, and then after that, due to medical reasons, I resigned and family reasons. So now I'm doing full-time trading only, no other job. But recently only I got hooked onto this pair trading concept, and so I'll share my experience. Some of it may be good. You take the good ones, the bad ones you try to filter out and try not to get in your scene in case you are doing in this kind of pair trading or in any other type of trading. So briefly I have about 7 slides. I'll just briefly run through, and then later on I can show you some charts and some Excel file that I'm using for my work. So I want the algo which I'm using is by the name of PairBookie. It's developed by Vishal Jain. Mode of algo is paper and real, meaning there is a facility available for you to do paper trading if you want to do in the initial stages, and then you go for a real trading. And the algo software is Windows based, and it can be placed and operated from cloud. As of now, PairBookie supports only Zerodha API. So Vishal Bro is liaising with IIFL, so it may come up in the near future. The cost of algo, what I'm using right now, is roughly about 7,000 to 8,000. So of which the fixed cost is about the Zerodha API cost about 2,000. PairBookie costs about 3,000 per month for 5 pairs. And then there is a second level. If once you are comfortable with 5 pairs and you want to scale up your capital or scale up your risk and go up, then there is a second level, and then there is a master level for unlimited. And the PairBookie software is can be installed locally in your laptop or computer desktop, or it can be on cloud like Amazon Web Service server. So, but the cost is there about approximately 2,000 to 4,000 or 5,000. The advantage with Amazon Web Server is that you can access through Microsoft Remote Desktop. So even if you are not on the system, you just you can start it remotely. You can switch off remotely. You can access and check on your mobile. Everything is possible once you have it on the server. So far, the trades taken in September, I started, I think roughly, 10th or sometime, 15th, I think, I'm not sure. I had done about 28 pairs, and the net booking was minus 3.5K. In October, I did about 32 pairs, and my profit booked was 22,000. And end of October, when the expiry was done, my MTM was minus 37,000. So MTM we are not normally looking at, because one day it can be negative and the next day it could be positive. The pairs available in the algo is about 52.
So far, I have done only about 7 pairs, and most of the time I'm repeating about 3 or 4. The Bajaj pair, Bajaj Finance and Bajaj Finserv, Bank Nifty, then Axis ICICI, and then ACC Ambuja, which I don't really like much, and HDFC Bank Nifty. So 6 or 7 pairs are good for use. Most profitable pair so far has been Bajaj and Axis. Most loss Bank Nifty, but that is mainly based on the entry. I'll show you later on. The entry is what how we are doing based on the monthly RSI and the daily RSI, and these values we get from the algo, and also we cross-check with the help of the daily chart. The direction, which way to go, which long or short, is based on the monthly RSI and the Z score. So the entry exit per pair is based on the pair difference. So Dr. Sir explained with respect to the ratio. Sudarshan also explained with respect to the ratio. So in this case, it's pair difference, price difference, meaning stock A's price or index position into lot size minus stock B into lot size. So you get a amount which can be related directly by you during trade. Supposing, say, if you are saying I entered at 130,000 in Bank Nifty pair, and my target is 135,000. So you can confirm that I am targeting 5,000 rupees profit, and my stop loss could be 125,000 if you are putting a stop loss. And the brokerage can be included during entry. Before you enter, you indicate the approximate brokerage. So the algo will consider it during the exit. And there is a provision in the algo for auto rollover every month. So you define which day it should happen before the expiry and what time it should happen. And automatically it squares off the existing position. And then it will book a new position. And then it will consider a new target for your position. And there is a provision for trade intimation through Telegram channel. Cons of pair trading. So I wouldn't say cons, even though I use the word cons. There are certain things which you need to keep in mind, that there is a high drawdown if the direction is not correct, or if you have not correctly evaluated the pair's what you call statistical values, or if the pair goes in the other direction and there is a big news or some corporate news happens. Good internet speed is recommended, so that I mean, it can work on mobile also, but if you have a LAN connection with a good internet speed, is good. And it's only mainly required in the intraday trade. If you are doing a positional trade, you want to keep it for your days and weeks together, then it doesn't matter once you start the algo. And if it's in a cloud, then that's it. You start it and then you can close the algo, or you can close the screen and then you can go and do your other work. Trading through remote or mobile possible, but since Windows based, touch will not work. So you cannot use a touch interface of the mobile, but the mouse type interface. That is, you have to bring the mouse pointer to the location and then click like that will work. The capital required is heavy depending upon the pair. So you need to have adequate capital in your account, at least up to the total number of pairs that you can use. Plus, supposing, say, if in extraordinary circumstance, you want to take another trade and your algo slot is already full, then you go for a manual conventional pair trading. But the problem is there will be a lot of drawdowns in this. So that you should be able to accept it. Like Subram sir and Sudarshan and Dr. Sars are doing. You can directly take a trade on the Bank Nifty like that, and then that's positives. You'll have a fixed entry exit parameters and can do other work. No need to be at system except to start algo in the morning. You can define stop loss, not recommended, as pair will come back to mean, and sometimes the price movement can be so volatile. 5,000 rupees is very easy to wipe out.
I'll briefly show you the Bajaj pair chart, Bank Nifty chart. And I wanted to show about algo interface, but Vishal Bro is there, so he can take care if needed. Outputs of the trade and Excel file to track the P&L. I'll show you the Excel file also. So Bajaj pair chart. So, where is it? Here. So right now I'm using Pro Plus subscription for this month, and yeah. So these are the this is in 5-minute time interval. So wherever you see the numbers, that's the trade which I had taken, and so like I entered here, and then if you want to see more in detail, I'll show you like this. So this is mainly, if you see, it's like intraday. I entered here and then exit here. So the idea which is being currently used for intraday is whenever the RSI will come near to 30, or when it breaks the SMA, then I will make a trade. And sometimes I intend 4,000 or 5,000 depending upon the. But if you can see, if I let the trade run for longer period, I could have reached until here. But that's it. Like here, it was very small. You see, 854 rupees only. And here it was like a short trade. I'll tell you about the current situation. In between, I did not take some of these trades because I was stuck in Bank Nifty trade. So these are all the completed trades which I taken and made some profit. So right now, my situation is not so good, I would say. I'm waiting for market to turn back because I made the first trade here. So as you can see, the other trades I keep in white color, which means it's completed. This one is not yet completed. So this trade will get pulled up to here. And similarly, this trade also will get pulled up. And this trade. There should be one more trade here. So right now I am running 4 trades in Bajaj pair. So first I took at 60, and some bad news came for Bajaj Finance saying that they are going to have a reduction in their business due to housing sector loans going thin, something like that. There was a news, and at the same time, the second pair Bajaj Finserv started to go up. So as this is long and this is short, and the trade was going down. So what I did after 60, I entered at 51 or 50 something, and again it started going down. So I entered at 37 or 38, and then the last entry I did around 26. So, and then I didn't have any more pair, and I didn't have want to deploy more capital, and I'm sure that it's going to come back. So I waited. So it went up to minus 6,844. So now it started to come back. So when it comes back to this level, I'll be 0 for the first pair, and then slowly it has to go up. So eventually it will go up. Whether it will go up within this month or next month, it's anybody's guess. Meaning it has to go because it has traveled all the way here. So if I go to like a day chart, and I'll hide the. So the reason for the conviction is this. So around this point, when it came down from here, it retraced back and then it went up. So here also it went down and then it retraced back. So hence I'm also confident that this should retrace back to
maybe even 100,000. So I'm going to hold it. I held it until now, so I'm going to hold it further. Another pair which I've taken recently is this TechCam. So this also is one pair which did not go well for me. And, so my trade was taken somewhere around minus 72, I think, here. 70 or 72, somewhere here I took the trade. So I'm still running. So it retraced a bit here. I didn't exit because it was very less. I allowed it to slide down, and then it again tried to retrace back here. But the expectation is that it will go down, go back again to the mean. And you can see here it went back, and here also. So statistically it should go, it should retrace back from here. So if I switch on the the MRC indicator, you can see where it is now in terms of. So the point where I entered is around 72, which is, sorry, here. So when I entered, it was around this point, which is the 50% between the mean and the standard deviation. This mean and then the standard deviation point. So possibly I was expecting it to go. I think I entered here. Yeah, here. I entered on this green candle when it broke the WMA. Then I entered. But then the next day it started to slide down, and then so hopefully it will come back here, or it can even slide back until say 130 or 35,000, and then it can trace back. So all these 5 pairs are locked up now there. So the capital is locked, but hopefully it will come back. And this time I'm not going to exit. Say if I ended at 72, I'll not exit at say 77 or something like that. I'll wait for it to go up, get a sizable profit, and then only I'll take another trade. So this is how I am using the chart. And then for my day-to-day use, I use 4 charts. So basically you can see one is a Bajaj pair, another is a TechCam pair, then Bank Nifty and Tata Steel. So this pair I keep switching between other pairs. So I have a list of all the pairs, and then here what I do is at the end of the day from the algo I find out which are all the pairs having 10 days Z score negative, and then 10 days Z score positive, and then I see how they are behaving. Like negative, if it's then Z score negative means it should go forward. So if this is plus, that means our direction is good. If this is minus, then that means something else is wrong with the pair. Similarly, Z score negative positive, that means it should go down, which is good. This positive means something else is like there was a big news for Amara Raja. So I use currently I'm using Pro Plus. So depending upon this Black Friday, I might change to Premium, because in this there is a limitation on the number of layouts that you can use, and what else? There is a limitation for, I think, yeah, that's it. Other things it should be okay. Pro Plus should be okay. I'll show next the Excel file that I'm using. This is basically the data comes from the algo. So what I do is I enter these data. It's a per day basis. So end of the day, I enter this complete data from the algo for each of these pairs, like Axis, ICICI, Bajaj, Index. Index means Bank Nifty, HDFC pair, HDFC and HDFC Bank, TCS in fees, Steel is the Tata Steel and JSW,
HDFC Bank and Bank Nifty, ACC Ambuja, TechCom HCL Tech. So these are the pairs which I'm maintaining. And then I bring all this data back into the summary sheet. So I can monitor how the pair is behaving over a period of time. I mean, it's the same thing as what you see on the chart, but sometimes in the chart there are indicators and things. So, and you don't really go back every time to the daytime frame and keep checking. But here, if you see axis, it came to like 234, went to 172, 192, then again it's going towards that. So, which means that the pair, once you take, it might digress or it might diverge from your plan, but ultimately it will again come back to some position in towards the mean direction. So using this, I keep monitoring where it is going, and based on which, if there is a good chance, then you can take it. And then there is a Z score through which I see if I'm in Bajaj pair, this is negative 1.96, so I should be long on Bajaj Finance and short on Bajaj Finserv. Even though the data on the chart it is showing otherwise, I'm just sticking. And then RSI monthly only will not work for Bajaj because it recently got split. For other pairs like HTFC Bank, it was based on this monthly RSI. It was good. Like whenever this monthly RSI for ACC Ambuja is now 30, so below 30 is considered to be good, and you can consider a trade based on that, depending upon the other parameters. Like Z score is negative 0.84, so which could possibly indicate that we can go long on ACC and short on Ambuja. And if you want, you can check that pair, ACC Ambuja. Yeah. So it depends, of course, how things will. Here it is switched off. Yeah. So as you can see now, we are in day chart. We are at the extreme bottom of the MRC envelope itself. So ideally, it should trace back from here, or it can go a little bit down and then trace back. But the trace back should happen anytime now. And if you see at the bottom, the RSI is tending towards this 30 mark. So as soon as this comes here, you can consider, or after it crosses this SMA. If you consider here, then there is always a chance that it could go down further. You should be prepared for it. But once it crosses this, then generally it tends to be good. But ACC Ambuja is one pair which is highly unpredictable. A lot of play happens. So this is that sheet, and then my trade sheet is I maintain this file from Harihara Gupta sir, which is extremely useful, I would say. At the moment, it works only for what you call options and futures. So what I do normally on the day-to-day basis, like I enter whatever strategy you can show here, like 945 or Ironfly. So yesterday I started this SPBT, so I also enter that. So as soon as you enter the trade details, closed or not closed, and then the type of option or futures. So this should be filled on the same day because it works on a daily basis. So if you try to enter data here or after the date of trade, then it will show the date of closure accordingly. So ideally, you should try to enter here. So whenever you are doing futures, you just have to indicate the lot size here on the top. First time, only one time you have to enter here, and after that it will take care. And then here, once I use this refresh pivot, then all the values get processed, and then you go to slicer. So here you can see all the trades, whichever month, September. I started only in September.
So if you click September, then it will show what I achieved in September in terms of all the strategy. So if I want to check only pair, then I put pair, then only pair will get selected. So if you select everything like that, or if you want to go by pair, individual pair also you can see, then month like that, and then here you can check on yearly basis, month basis, on stocks and stock years also you can check. So there are various facility which in this, so you can see some are good and some are need action, phenomenal like that. You get indicators how you are doing. And what else? Yeah, that's about it. I think yeah, if you have questions, I think mostly questions would come on the chart. So based on that, we can take it up further. Just give me one moment. I'll just fill some water and come. பேசுனது கேட்டது இல்லையா? Yes, sir. Okay. Yes, sir. Okay, yeah, I'm back. Questions regarding, I don't know. Yeah, sir, what is the bad trade you took, and No, sir. what is the bad trade you took? Bad one. Bad. Yeah, bad trade. Bad. And why was it bad? PM sir, அப்படியே கொஞ்சம் தமிழ்ல பேசுங்க சார். Okay, sir. The bad trade na I சொன்னேன் இல்லையா, Bajaj Finance, not Bajaj Finance, sorry, Bank Nifty. I'll show you. இங்கே தான் நான் என்ட்ரி எடுத்திருந்தேன் இந்த 102 லெவல்ல. I think இங்கே. So சார் இந்த சைடுல இருக்க அந்த வாட்ச் லிஸ்ட் சைட் பண்ணிடுங்க சார். சார்ட் கொஞ்சம் பெருசா தெரியும். ஒரே ஒரு நிமிஷம், one moment. ஓகே. சொல்லுங்க ப்ரோ, என்ன பண்ணணும்? அந்த சைடுல இருக்க வாட்ச் லிஸ்ட் மட்டும் ஹைட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கிரீன் கொஞ்சம் பெருசா தெரியும் சார் சார்ட். ஓகே சார். நான் பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கறனால அது எனக்கு நிறைய டைம் அது இதாகாது. இந்த ட்ரேட் ப்ரோ, I don't know how to hide this measurement. இது அந்த லெஃப்ட் சைடுல ஐ இருக்கும் பாருங்க சார், கிளிக் பண்ணுங்க சார். ஐயா? ஆமா, அதான் கிளிக் பண்ணுங்க சார். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்தேன். ஐ திங்க் ஐ டுக் 102 நினைக்கிறேன். இது இதனுடைய லோ என்னது? Yes, 104 something. Yeah. So இந்த ட்ரேட் தான் எடுத்தேன் 102,943 I think I remember. Yes, sir. So இந்த ட்ரேட் தான் வந்து it went up. Yes, sir. Yeah. And then what I did mistake was on 20 exited at 138. 27th was the expiry. Yeah. So roll back பண்ணினது 25th October. Okay. And then என்ன பண்ணினேன்னா after it came down little bit, I closed it. Yes, I know, sir. I didn't wait until it might come down here or here, wherever. Yeah. Because my entry was 102, and basically I was fed up with that pair. Even though I took, if you see, even though I took, நான் அதுக்கப்புறம் pair எடுத்தேன். Not that I did not like this pair went in loss. Yeah. Not to pair.
But after that, I took some other pairs which gave some money. Yes. So basically, so it's small loss you came on. Yeah. Yes, I mean, depends. But sir, when you took an entry on that day, the Z score won't be in a favor, no, sir. That day, if you ask me, the Z score will be. What was the date? 29 September, no? Yes. One moment. Okay, you went on basis of Z score only. Yeah, Bank Nifty index. 29th, unfortunately, I don't have entry. Okay, no problem. I think basically I started this file only after that fiasco. So, but yes, sir. But the ratio is very small, sir. So if you see ratio here, so it is more than say average ratio is 1 month, 1 year ratio. Okay, so when ratio is above 1 year average, we have to look for short opportunity. Yeah, short only I did, no. No, you went Bank Nifty short, sir, but you went at very extreme level. I went at 1 or 2. Yeah, but yes, sir, you went at very bottom level, sir. With average ratio, the ratio is 2.26. It went up to 2.4, 2.45. See, right now it is 2.7, 1 day, 2 day back. Here it is, no? Yeah, it went up to 2.35, 2.4, sir. This is the top level of this. They only should start building. They only should start building position. On 20th October, huh? Yes, sir. One moment. 20th October. So in this Excel sheet, is Nifty first or second Bank Nifty, sir? Which one? This is this pair, no? Yeah, pair, sir. Nifty, Bank Nifty or Bank Nifty, Nifty? Bank Nifty only. I take this all these values from okay, from algo only you take. Okay, sir. So what will happen is okay, Z score is fine. So I'm seeing where you can save yourself. Okay. I mean, theoretically, if you see the chart, it should at this point you expect it to come back at least here, no? That's yes, sir. Yes, sir. It will definitely come here, sir. The point where you're telling it will come. But the point is, this drawdown also it will come. That also you should be able to accept. Yes. So this drawdown also you should be able to accept. Okay. So you can enter at any point, sir. The point is how to minimize our drawdown. We should see that. Yes. So when you enter, you should make up your mind. It can go up to 145, 150. So last time also, I think we went near 125. It went up to 125. Again, we came and we booked nice profits, sir. Yeah. Okay. So everything is about waiting only, sir. So even young entries you should wait. Good entries also you should wait. Yes. வேற யாருக்கு क्वेश्चन இருக்காங்க? பிரியம் சார் நீங்க முடிச்சிட்டீங்களா சார்? நான் முடிச்சிட்டேங்க. ஓகே சார். இவரு ஆர்ஜே சார் டவுட் இருக்குனா சார்? கேபிட்டல் இனிஷியலா எவ்வளவு தேவைப்படும்? பேக்கப் பண்ணி எவ்வளவு? அதான் சார், இது வந்து நம்ம இதை பொறுத்து இருக்கு சார், பேரை பொறுத்து இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு 2.5 lakhs வேணும் சார் ஒரு பேருக்கு. ஒரு பேர் நீங்க வந்து ரெண்டையும் ஒன்னு செல் பண்றீங்க, ஒன்னு பை பண்றீங்க, பட் யூ ஆர் டூயிங் இன் ஃபியூச்சர்ஸ். ஸோ அப்ராக்சிமேட்லி 2.5 lakhs. ஆக்சிஸ் 4.5 லட்சம், பஜாஜ் 4.5, ஹெச்டிஎஃப்சி 3.5, டிசிஎஸ் தான் ஐடி ஸ்டாக் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இப்போ 1.8, இது 5.35. ஏன்னா இதுல வந்து 2 லாட்டு இது இருக்கும். அதனால இல்ல இனிஷியல் கேபிட்டல் ஓகே சார். சப்போஸ் நீங்க ஆவரேஜ் பண்றீங்கல்ல கீழே போனா, அதனால பேக்கப் வந்து இப்போ 1 டைம் வச்சுக்கணும், 2 டைம் வச்சுக்கணும். அதான் சார், இப்போ வந்து பேங்க் நிஃப்டில நான் ஆவரேஜ் பண்றேன். Yeah. So who's asking the question? RJ sir, your name? Yeah, this is RJ. Yeah, your name, sir? RJ. My full name is Rangaraj. I'm from Rangarajan. Okay, Ajinda. See, actually, we tell you to only go for one pair. Okay. Okay. So why you need to average? First, you need to understand that.
Okay. So why we average a pair? Because whenever pair goes against us, the mean will also keep going upside. Okay. Yeah. Okay. So we should always be far away from mean. Okay. Okay. So you get this point. PM sir, you can show him the date you entered Bank Nifty, sir, 1 or 2. What was the mean that day? Mean was here, no? Yeah. Okay. Then it went to 145, sir. Show the Yes, top, okay. sir. So even mean went upside. So we should always be away from mean. So that is one of the reasons we need to average a pair. So when you average a pair, your cost will become less. And when you get profits, you'll have very good profits. Okay. So see, when to average, where to average will come on how much capital you have. So if you have unlimited capital, you can average at every, 10,000 drawdown, every 20,000 drawdown, every 0.5 Z score. Okay. So PM sir is having a decent capital. He averages every 10,000, 20,000. I have enormous capital. I average every 5,000. Okay. Okay. So his style of averaging is he'll take 2 to 3 pairs in a 2 to 3 entries in a pair. So you will be keep averaging until you come out the profits, right? No, you won't keep averaging, sir. There is a skill involved. Where to average, how to average. You cannot just go and close your eyes and average. Okay. So if you take entry today, you don't have to average today. After drawdown, you want to average, right? Okay. Okay. So after small, maybe mean comes up or Z score goes up, that time you can average. Yeah. Okay. But when you average, your earnings will be very good, sir. Okay. So that is one way. Definitely you need to average, but where to average, that will come with skill and with the capital. Your trade at any point will not come out within last, right? Come again, sir. In your trade at any time will you come out with booking loss or you will be holding? Sir, it depends, sir. Okay, so see, I was showing my accounts and lot of my old accounts. I'm making 100% win ratio, but I'm taking even 10. Now one of my account I have 4.5 lakhs drawdown in Bajaj Pair. Okay, so that is my style. I have made good money. I can take that drawdown. So I'll wait for 1 year also. Okay, so to exit in loss and not to exit in loss, maybe you should it depends on if you have good capital, you can hold for 6 months. You should definitely wait and exit after profits. So can I assume that I should have a minimum of 2 to 3 times of capital? What I have. No, sir. Actually, your voice is not clear. Can you tell me again? No. Can I assume I should have at least 2 to 3 times of my existing capital as a backup, right? Yeah, definitely, sir. So, see, if you want to learn, you can start with 4 to 5 lakhs, sir. But when you professionally, you are like, I've skilled this pair trading strategy. That time, definitely, you should have 2 to 3 times of your capital, sir. Of one pair. Okay. So that time only you will start making 8 to 10% per month. Okay. But if you want to learn, don't go for averaging, sir. You can go for single pair. For 1 month you learn, then after 1 month you will be confident. Okay, we need to average. You learn a lot of things. So how do you do in intraday? So there is no intraday, sir. If a target comes intraday, well and good, sir. But sometimes 50% time target won't come intraday. Yeah. Okay, that time positionally you have to take it forward for next day or 2 days. Okay. Yes, PM sir, you wanted to add, sir. RJ? Yeah. இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்போ 134 இருக்கு. இந்த ரைட் சைடுல பாத்தீங்கன்னா 134 537 தெரியும். சப்போஸ் நீங்க வந்து இந்த கேண்டில்ல ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஷார்ட் ட்ரேடு இந்த கேண்டில்லையோ இல்ல இந்த கேண்டில்லையோ க்ளோஸ் பண்றீங்க. எக்ஸாக்டா இந்த கேண்டில் வரைக்கும் நம்ம போக முடியாது. இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4800 ரூபாய் கிடைக்கும் நீங்க ஷார்ட் டைரக்ஷன்ல போனீங்கன்னா ஒரு லாட்டுக்கு. இதுக்கும் brokerage. இது கேண்டிலோட பிரைஸ் இல்லையா? சோ யூ ஆர் ஜஸ்ட் டைரக்ட்லி கால்குலேட்டிங் வாட் இஸ் யுவர் ப்ராஃபிட் ஆர் லாஸ், அவ்வளவுதான்.
நீங்க எந்த புரோக்கர் என்ன டேர்ம்ஸ் அதெல்லாம் வந்து கேண்டலுக்கு வெளியில தானே, இது டைரக்ட். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு தெரியுது பேங்க் நிஃப்டி இப்போ கீழே தான் போக போகுது அப்படின்னு தெரியுதுன்னா தென் யூ கேன் திங்க் ஓகே இந்த பேர்ல வந்து இது இப்போ கீழே தான் போக போகுது, இந்த இது ஸ்டாண்டர்ட் டிவிஷன் இங்க இருக்கு, 5 minutes இன்ட்ராடே இங்க இருக்கு, இங்க மேல போச்சுன்னா கீழே வரும், கீழே வந்ததுன்னா மேல போகும் அப்படின்னு அதை ஃபாலோ பண்ணி நீங்க கன்விக்ஷன் இருந்ததுன்னா இது பண்ணணும். சப்போஸ் நீங்க எடுக்கிறீங்க, எடுத்து இங்க இருந்தே மேல போயிடுச்சுன்னா என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது, வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்ட்ரி இம்பார்ட்டன்ட் and exit வந்து depends upon how much time you want to hold it. ஜெடி ப்ரோ நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு வெளியே வந்துடலாம். ஸ்டாப் லாஸ் வச்சீங்கன்னா கொஞ்சம் சிக்கல் ஆகும் சார். ஏன்னா இந்த சில சமயம் இப்ப நேத்திக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அட் ஒன் பாயிண்ட் இன் டைம் ஒரு 40 பாயிண்ட் பிகாஸ் எஸ்பிபிடி அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்கும்போது 40 பாயிண்ட் டப்புன்னு ஒரு கேண்டில் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. கேண்டில் பார்த்தா கேண்டில் வந்து பிரைஸ் மூவ்மெண்ட்டே காணும். நேற்று இன்ட்ராடே டாக்டர் எடுத்திருந்தாரு, டக்குன்னு அடிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சீங்கன்னா அதுவும் பேர்ல வந்து கேட்கவே வேண்டாம், டக்குன்னு அடிச்சிடும். இந்த கேண்டில் பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு ஃபுல் கேண்டிலா தெரியும், ஆனா ரன்னிங் டயத்துல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த கேண்டில் மேல போயிருக்கும். உங்களால இது பண்ண முடியாது, ஜீரணிக்க முடியாது அதை. ஜெடி ப்ரோ ஓகே சார், யாருக்கா ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, யாருக்கும் இல்லை நினைக்கிறேன். விஷால் ப்ரோ. எஸ் விஷால், உங்களோட சம்மரி மட்டும் கொடுத்தீங்கன்னா நம்ம லைவ் கட் பண்ணிடலாம். அவங்கள சாட்டர்டே உங்க அல்கோ பத்தி ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பிரியம் சார், நீங்க ஸ்கிரீன் மட்டும் ஸ்டாப் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கோங்க சார். See, algo is not something which algo edukuna it will make your execution perfect. Okay, so a lot of my clients and even PM sir will know. PM sir, I think one pair you entered manually, I went in algo. Yeah. So I booked 5,000, but manually PM sir I book only 500. Right, PM sir? Yeah. How you book 1,000 or 1,000 something like that. So in my algo I booked 5,000. In manually he did same time, same exit, hardly 10-15 seconds malakila. He exited with 1,000 profit. Algo screen? Yeah, please sir. You want to show sir? I can show it. Yeah, please show sir. Yeah. So this is how the remote desktop will look, and so this is server PM is having in Mumbai. So it's installed the algo in the server, and the server will take all the entry and exits. yeah, so this is the statistics window. You can explain now, Vishal bro. Yes sir, so the stats see we have more than I think 49-50 pairs right now. 52. 52, okay. Yeah. So as people request me, I keep adding, but the best pairs I've already added, which people can do on daily basis. So you can see Z score for 10 days, you can see Z score for 20 days, you can see Z score for 30 days. You can see correlation of this pair for last 30 days, last 60 days, 180, 1 year and 2 years. Okay, so Bank Nifty, you can see for last 2 years it is 95. So they're very highly correlated. Okay, so Bank Nifty last 2 years correlation is shows. So from last 2 years they are moving together. Okay, and you can see RSI of the pair for the side of sir. So RSI you can see on daily basis, weekly basis, monthly basis. Then ratio,
this is the current ratio. Average is last 1 year average ratio. And SMA is 20 moving average of RSI. And this is 50 moving average of RSI. Okay. So, these are very basic statistics. With this also, you can try to master your pair trading. Okay. And so you can show active pairs. So active pairs, you can select the pairs you want. You can select, which one long, which one short you want to go. So example, select anything. So Bank Nifty, Bajaj pair you select. Okay. So Bajaj Finance, we want to go long. Okay. So we click on long. So you can see a long Bajaj Finance, short Bajaj Finance. Which country, which expiry you want to go. And yes, you can see which expiry you want to go. And if you have less margin, you can use options to get your margins down. Yes, Saravanan, so you can unmute and talk. You don't have to raise your hands. Just finish this screen. I wanted to talk about the previous screen. Once you finish that, yes, I wanted to go back to the statistics. Yes, I will do that. So you can select entry difference, target difference. So edges when you want to buy options. So I think let us avoid that. Entry differences, the difference of the current pair you want to enter, you want to exit, your stop loss, and if you want to add some brokerage, you can add. Okay. Since today market is not live, a lot of data is not shown here. Okay. Or you can see what is the current price difference going, and you can also add. Yes, Saravanan sir, you can go to statistics screen, sir. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்க்ரீன் கொஞ்சம் போடுங்க. ஏன்னா நம்ம இப்போ உங்களுக்கு கொஞ்சம் வந்து பேசிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதில் வந்து பேர் போட்டிருக்காங்க, பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி. ஒன்னுன்றது ஒன் லாட் ஆஃப் பேங்க் நிஃப்டி அண்ட் ஒன் லாட் ஆஃப் நிஃப்டி. அது வந்து பேங்க் நிஃப்டி -1 நிஃப்டி போட்டிருக்கு. ஸோ அவர் எப்பவுமே வந்து வேல்யூ டிஃப்ரென்ஸ் போவாப்ல. வேல்யூ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் நிஃப்டி வந்து 25 லாட்ஸ், அதோட வந்து ப்ரைஸ் வந்து லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் மைனஸ் நிஃப்டி வந்து 50 டைம்ஸ் வந்து அதோட லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ். ஸோ மார்ஜின் ரெக்வயர் கொடுத்துருக்காங்க. கரண்ட் எக்ஸ்பைரி டிஃப்ரென்ஸ் வந்து அதுதான் அவரோட அந்த 25 டைம்ஸ் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் மைனஸ் 50 டைம் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து 1,34,013 வருது. நம்ம வந்து இது வந்து அக்செப்டபிள் நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக கேஷ் நியூட்ரலிட்டியை பொறுத்தவரைக்கும் 80% அண்ட் அபவ் இஸ் அக்செப்டபிள். ஸோ வி கேன் அக்செப்ட் தட். அதுக்கு அடுத்து போனீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் எக்ஸ்பைரியில வந்து என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜி ஸ்கோர் நீங்க பார்க்கலாம். என்னன்னா இது ஜி ஸ்கோர் வந்து கம்மியா இருக்கு, 0.07 தானே இருக்கு. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 0.021 தானே இருக்கு. அது மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம். பட் ஆனால் நம்ம பார்த்த ஜி ஸ்கோர்லாம் வந்து இஃப் யூ புட் இட் ஃபார் 1 இயர், 1 இயர்ல ஜி ஸ்கோர் வந்து நீங்க எங்க ஒரு வேரியபிள் டிஃபரன்ஸ், இந்த வேல்யூ டிஃபரன்ஸ் பாக்குறீங்களோ அது மீன்ல இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கு, எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த மீன், அதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல சொல்றதுதான் வந்து ஜி ஸ்கோர். தட் இஸ் யுவர் ப்ராப்ளி தட் கரண்ட் எக்ஸ்பைரி டிஃபரன்ஸ் இஸ் 1,34,013 மைனஸ் மீன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு டிவைட் பை அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போடுவாங்களா. அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ஹி ஸ்கோர்ட் ஃபார் ஒன்லி 10 days. ஏன்னா வந்து இது மோர் கைண்ட் ஆஃப் இன்ட்ரா டே அது மாதிரி இருக்கிறதுனால அவர் வந்து ரொம்ப ஷார்ட்டான டிஸ்டன்ஸ் எடுத்துருக்கனால தான் அவருக்கு வந்து 0.26 0.07 அந்த மாதிரி வேல்யூ வந்திருக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஜி ஸ்கோர்ல. நீங்க இதே வந்து பாத்தீங்கன்னா வந்து இயர்லி போட்டிருந்தா அப்படின்னா 2.3 2.4 அந்த மாதிரி வேல்யூஸ் வரும். ஸோ 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இது கொடுத்துருக்க காரணம் நம்ம ஒரு ஷார்ட் டேர்ம் டிவியேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஜி ஸ்கோர் ஆஃப் 10, 20 and 30 இஸ் கோயிங் ஆன். கோரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பிஎஸ்எஸ் கோரிலேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம கோரிலேஷன் வந்து எப்படி எக்ஸல் ஷீட்டில் போட்டு பண்ண போகிறோம். நம்மளோட மெயின் பாயிண்ட் வந்து எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறது. நான் சொன்ன மாதிரி கோரிலேஷன் வந்து வேல்யூ வந்து பாசிட்டிவா இருக்கும், நெகட்டிவா இருக்கும். அது மாதிரி இப்போ வந்து அது வந்து நெகட்டிவ் கோரிலேட்டா இல்லை பாசிட்டிவ்லி கோரிலேட்டா. இப்போ 86.71 வந்து நான் சொல்றதை விட வேற யாராவது வந்து சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும். கிருஷ்ணா ப்ரோ இருக்கீங்களா? கேன் யூ இன்டர்பிரேட் ஆன் கோரிலேஷன் 30 of 86?
கிருஷ்ணா ப்ரோ ஆர் மதன் ப்ரோ இருக்கீங்களா? மதன் ப்ரோ லஞ்சுக்கு போயிருக்காரு சார். கிருஷ்ணா ஓகே. ஸோ யார் இருக்கா நம்மளோட சார்? நீங்களே இன்டர்பிரேட் பண்ணுங்களா? கோரிலேஷன் 86 குமார் ப்ரோ இருக்கீங்களா? இருக்கேன் சார், சொல்லுங்க. சொல்லுங்க. இது பாசிட்டிவ் கோரிலேஷனா நெகட்டிவ் கோரிலேஷனா? which one sir? Correlation 30 is 86. Okay. Yes sir, if the positive sir, the positive correlation, negative positive. It will show negative 86. sir. 0.80 மேல இருந்தாலே பாசிட்டிவ். கேக்குறோம் விஷால். 86 மார்னிங் கிளாஸ் எடுத்தாரு சார், அதனால क्वेश्चंस கேக்குறாரு. Okay, okay. 86ன்றது ஒரு நல்ல கோரிலேஷனா இல்ல சுமாரா மூஞ்சி குமாரா இல்ல நல்ல இது சார். above 80 நல்ல இருக்கு சொன்னீங்க. 80 and above நல்ல கோரிலேஷன் சொல்லிருக்கீங்க. 80 and above very good correlation. இது 75 and above. So அப்ப என்ன சொல்றேன்னா correlation 30 days correlation பார்க்கும்போது கிட்டத்தட்ட it's a positive correlation and the correlation is extremely good. ஓகேங்களா? above 80 is good. ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து கோரிலேஷன் 60 போட்டிருக்காரு, கோரிலேஷன் 180 டேஸ் போட்டிருக்காங்க, கோரிலேஷன் 1 year பாருங்க 84 is extremely good and also 2 years கோரிலேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் பிரமாதமா இருக்கு 95 இது. அதுக்கப்புறம் வந்து விஷால் ப்ரோஸ் ஃபேவரட் இஸ் ஹவு டு என்டர் வந்து RSIல 20 day மூவிங் ஆவரேஜ் போய் அது கட்டானா ஹி வில் கோ. ஸோ அதனால அவர் வந்து RSI வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காப்புல இருக்கு. ஸோ அதனால அதோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2.292. ஸோ நம்ம வெறும் ரேஷியோ வச்சு நம்ம வந்து இது பண்ண முடியாது. என்ன பண்ணா அதோட மீன் என்ன, அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன, அதோட ரேஷியோட ஜி ஸ்கோர் என்ன, அதுக்கப்புறம் அந்த ரேஷியோல இருக்க ப்ராபபிலிட்டி டென்சிட்டி கர்வோட இது என்ன, இதை வச்சுதான் நம்ம வந்து இது பண்ணணும். அப்சல்யூட் நம்பர் 2.2 நமக்கு தெரியாது, பட் ஆனால் அதோட மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டென்சிட்டி ப்ராபபிலிட்டி ஜி ஸ்கோர் வச்சு தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆவரேஜ் ரேஷியோ அவர் அப்படியே கொடுத்துருக்காரு. ஆவரேஜ் ரேஷியோ இஸ் நத்திங் பட் மீன். ஸோ 2.1 வந்து மீன், ரேஷியோ வந்து 2.2 இருக்கும்போது பரவாயில்ல ஒரு டிவியேட் ஆயிருக்கு. பட் எவ்வளோ அளவுக்கு டிவியேட் ஆயிருக்கிறதுன்றது நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தெரிஞ்சு பண்ணாதான் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோ அடுத்து வந்து மூவிங் ஆவரேஜ் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும் எப்படி இருக்கு. மூவிங் ஆவரேஜ் போட்டிருக்காரு. ஸோ நம்மளோட எய்ம் என்னன்னா, இந்த டீச்சிங் செஷனோட எய்ம் வந்து உங்களால கொடுத்திருக்க நம்பரை மீனிங்ஃபுல்லா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத. இந்த முதல் காலத்தை வச்சு என்ன சொல்லலாம்னா, இந்த பேர் வந்து கேஷ் நியூட்ரலிட்டி இருக்கிற பேரு, இந்த பேருக்கு நடுவில் இருக்க கோரிலேஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட். அண்ட் தேர்ட் திங் வந்து ஜி ஸ்கோர் வந்து ரீசெண்டா டிவியேட் ஆகிருக்கிறது காமிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய இன்ஃபரன்ஸ். ஓகே, தேங்க்ஸ் விஷால். வெல்கம் சார். ஓகே சார். கொஸ்டின் சார் இருக்கா? I need to make a comment if you don't mind. Vishal bro, just for people, இப்போ பேர் ட்ரேடிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து பேர் ட்ரேடிங்ல வந்து நான் வந்து ரொம்ப 3 முக்கியமான விஷயங்கள் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து மோட்டிவேஷன். You have to have a motivation because நார்மலா பாத்தீங்கன்னா பை அண்ட் செல் தான் எல்லாருமே பேசிட்டு இருப்போம், சிங்கிள் ஸ்டாக் வச்சுதான் பேசிட்டு இருப்போம் நிறைய டைம். ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா என்டையரா இப்போ வந்து ஈக்விட்டிக்கோ இல்ல நீங்க வந்து கமாடிட்டி போறீங்களோ இல்ல வந்து கரன்சி போறீங்களோ, நீங்க வந்து அதே கான்செப்ட் தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. பட் பேர் ட்ரேடிங் ரெக்வயர்ஸ் அ டிஃபரெண்ட் கான்செப்ட். வந்து ஒரு ஆர்பிட்ரேஜ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்பிட்ரேஜ். ஸோ இட் ஹஸ் காட் அ டிஃபரெண்ட் ஸ்கில் செட். அதை வந்து பயணிக்கணும்னா அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷன் தேவை. அதை பத்தி டிஸ்கஷன் அடிக்கடி இருந்தாதான் அதுல இருக்கும். So pair trading you need different mindsets, sir. You cannot think like you traded a single stock. Single stock like the stop loss exit, the entry exit. Okay, pair trading is different mindset. Okay, and if you want pair trading, you cannot make more than you cannot make like 100% per month and all. Okay, you can make 3 to 4% consistently every month without giving losses. Okay, so pair trading is that powerful, sir. People are not entering pair trading because listening to 3-4% they'll be like, it's not a strategy. We have to put in so much capital, 5 lakhs, 10 lakhs, and only make 4% per month. I'll go to option buying itself. They'll talk like that, sir.
So that is, major reason why people are not coming into pair trading. Okay. All, sir, without seeing result score, without seeing anything, you take any pair, any long shot you take, sir, you come out with profit. You can close your eyes and take 2 stocks, sir, you come out in profits. Because we are market neutral, sir. One day you'll come out in profits. When I cannot tell. We use statistics. We use statistics to time the entry and exit. That's it. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து நிறைய அட்வான்டேஜ் பேர் ட்ரேடிங்ல இருக்கு. I am just going to enlist the limitation. Number 1, I told you, motivation. Okay. Second limitation என்னன்னா patience. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து it is a business. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஷார்ட்டிங்ல ஒரு பிசினஸ் மாதிரி. ஸோ நீங்க வந்து அந்த பேர் எப்படியா இருந்தாலும் ஒரு 2 standard deviationல deviate ஆகி போகுது, it has got 84% of chance to revert back to normal அப்படின்னு எடுக்கிறீங்க. Yes, it will come back to mean, but it doesn't mean it has to come from 84 to mean immediately. What you'll do is 84ல இருந்து 2 standard deviation வந்து 3 standard deviation போகும், 3 standard deviation வந்து வெளியவே போகும். It will move around a long time and then they come back and eventually it is reaching the mean. So you have to have a patience. There is no expiry date for this kind of trade. So sometimes, as Vishal bro told, he held the trade for long, not in months, even a year. Okay, so you have to have that patience. So that is another limitation. Third limitation பார்த்தீங்கன்னா வந்து tolerance. பார்த்தீங்கன்னா tolerance towards seeing the MTM. Mark to market வந்து உங்களுக்கு வந்து லாஸ் காட்டும். அந்த லாஸ் வந்து உங்களை வீக் ஆகும். It will shakes you to get away from the trade. ஓகேங்களா? So you have to have that tolerance and you have to have the big and deep pocket to tolerate that, and also the mindset to tolerate the MTM. So இதை வந்து எப்படி ஓவர் கம் பண்றது? இதெல்லாம் வந்து லிமிடேஷன்ஸ். எந்த ஒரு ட்ரேடோ வாழ்க்கையில எதா இருந்தாலும் நாட் ஆல்வேஸ் குட். ஓகேங்களா? இஃப் இட்ஸ் ஆல்வேஸ் குட், யூ ஹேவ் டு பி வெரி சஸ்பிஷியஸ் சம்திங். ஸோ எந்த ஒரு ட்ரேட்லயும் சரி, எந்த ஒரு இதுலயும் சரி வந்து லிமிடேஷன்ஸ் ஆர் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கத்தான் செய்யும். ஆனா வந்து நம்ம we have to take measures to alleviate this limitation or come out of the limitations. என்னென்ன பண்ணணும்? நம்பர் 1 வந்து நான் சொன்ன மாதிரி மோட்டிவேஷன். அந்த மோட்டிவேஷனுக்கு என்ன இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? I think Vishal bro, if you come and stay in touch with us at least once in a week or 10 minutes if you spend with us and coming and telling like என்னென்ன ட்ரேட் பண்ணீங்க, என்னென்ன எப்படி போச்சு அந்த வாரம், just an experience for 10 minutes, that is a good motivation for us. ஓகேங்களா? செகண்ட் திங் வந்து பேஷன்ஸை பொறுத்தவரை நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் சேர்த்து சொல்றேன் லிமிடேஷனுக்கு. Vishal bro is pioneering in this subject. He is pushing the limits. என்னன்னா வந்து முதல்ல வந்து he was doing positional trade, waited for a long time. Now he is creating the algo that he is almost like doing intraday basis. ஓகேங்களா? he is having a stop loss, he is having a exit target and everything. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க வந்து ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் எப்போ உங்களுடைய ட்ரேடுக்கு நீங்க கொண்டு வந்துட்டீங்களோ, யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் தட் எம்டிஎம் ஆர் வெயிட்டிங் ஃபார் த லாங் டைம், பேஷன்ஸ், blah blah blah. You can get it off. So that is also you can have a look into it. அதே நீங்க பார்க்கலாம். So that's what I'm telling. Any limitations, you think yourself and bring that some kind of thing. Say for example, Prem sir was telling that I have a problem with Tech Mahindra and HCL Tech. Okay, so he is long on Tech Mahindra. I don't know whether it's long or short, but I'm just giving an example. If he has gone for long in Tech Mahindra and short in HCL Tech, and it is deviated, he has got a beautiful opportunity and go and sell put option in Tech Mahindra and sell call option in HCL Tech. Okay, so when it reverses,
he will get the profit in a thing. If it's not reverses, he get profit from his put and call options. So you can improve, you can get rid of this limitation. நமக்கு நல்லாவே தெரியும் pairல வந்து ஒரு 20 pairsல 17 pairs will give you a fantastic time. நீங்க ஒரே பண்ண வேணாம், ஜஸ்ட் வந்து கேக் வாக் மாதிரி ஜஸ்ட் போயிட்டு மணி எடுத்து வராங்க. ஆனா அந்த 3 trades வந்து will give you bit of headache. அதில் நீங்க எப்படி வந்து சமாளிச்சுட்டு கம்மிங் அவுட் will decide the entire profit or loss. That's where the experience comes. That's what I would like. And I remember Saravanan sir, he took torrent format power grid pair. Next day opening, he made 80,000 profit, right, sir? Yes, I do remember. It is in the what is the power stock, right? Yeah, torrent power and the power grid. Yes, power grid, fantastic pair. I got a good profit in that. Prem sir, can I share my screen? Prem sir? Yes, sir. Yeah. So this is my experience. I showed it several times. So Axis Bank, ICICI, INFI, TCS, Bank Nifty, it's all guided by Vishal Broda on the time. So on the mostly had a fantastic time. This loss is also because of the rollover, nothing but. But if you look at that, still remember 87,000 in just a few hours or something. So the power grid and torrent power gave me a good profit. So but ஒரு சில இது பாத்தீங்கன்னா Adani and Ultratech and Ambuja at the time the news வந்துச்சு, அதுல தான் நான் மாட்டினேன். So அது வந்து மாட்டாம இருந்தேன்னா I could have come out with even a very very good profit in a short span of time. So என்ன சொல்ல வரேன்னா, you can make a lot of money in pair trading, and you can also, if you are not cautious, you may lose as well. Lose whatever you earn, you will give it back. So அதனால வந்து you should be cautious about a few pairs. அதுக்கு தான் வந்து விஷால் ப்ரோ சொன்னது என்னன்னா, just pick up 5 pairs. 5 pairs pick up பண்ணீங்க. இண்டெக்ஸ் உங்களுக்கு ப்ராப்ளம், Nifty, Bank Nifty. Even you can consider about Bank Nifty and Fin Nifty. Once Fin Nifty or liquidity improve ஆயிடுச்சுன்னா, Fin Nifty and Bank, in my opinion, future கணிச்சு சொல்றேன், Fin Nifty and Bank Nifty will be a very good pair in the future. Because their correlation is fantastic. Because the Fin Nifty has included HDFC Bank, and it includes SBI, Bajaj Twins, HDFC Life, SBI Life. So kind of Bank Nifty இருக்கிற ஒரு 50% 60% வந்து இது வரதுனால உங்களுக்கு அந்த கோரிலேஷன் நல்லா இருக்கும். ஸோ யூ வில் பெனிஃபிட்டட் வித் தட். ஸோ அது மாதிரி இண்டெக்ஸ் ரிலேட்டட்னா வந்து என்ன பிரச்சனை இருக்கும்னா, ஈவன் வந்து ஒரு பேர் வந்து ஒரு ஸ்டாக் இன்சைட் நல்லா இருக்கும்னா அவங்க எடுத்து போட்டு வேற ஸ்டாக்கை வந்து உள்ள போட்டுருவாங்க. நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆல் யூ நீட் டு டூ ஜஸ்ட் ஆவரேஜ் அண்ட் தென் வெயிட் ஃபார் யுவர் ப்ராஃபிட். ஸோ அது மாதிரி பேரு, அண்ட் தென் TCS இன்ஃபி, அதுக்கப்புறம் வந்து பஜாஜ் ஃபின் அண்ட் பஜாஜ் ஃபின்சர், HDFC Bank, HDFC, they were very good, but still when you look at the thing, still they can give a profit. So இது மாதிரி வந்து few இதை வந்து நீங்க வந்து க்ளோஸ்லி இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பை ஹார்ட்டா உங்களுக்கு எங்க என்ட்ரி ஆகணும் எங்க எக்ஸிட் ஆகணுங்கிறது உங்களுக்கு ஸ்பைனல் ரிஃப்ளெக்ஸ் வரும். அந்த நம்பரை பார்த்தாலே சூப்பர் நம்பர், ஜஸ்ட் கோ இட். பஜாஜ் ஃபின் சர்வா 135 140, ஓகே லெட்ஸ் மீ என்டர். I book the profit 135, just stop loss 145. அது மாதிரி வந்து நீங்க வந்து இது பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து எந்த ஸ்டாக்ஸ்ல வந்து போகக்கூடாதுங்கிறத வந்து டிசைட் பண்ணுங்க. எதுல வந்து ஃபேவரட் ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணீங்க, அதுல வந்து கேன் டிராவல். I think I've said pretty much everything. And it is worth to visit if you are interested in pair trading, if you want to learn more, and if you want to do a lot now, go and visit Vishal Bro's YouTube channel. நான் வந்து chatல வந்து நானும் முதல்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கோம், போங்க, அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. He will also
கிவ் a heads up வீடியோஸ் போடுவார். அன்னைக்கு முன்னாலே எந்தெந்த பேர்லாம் வந்து இங்க சூஸ் பண்ணி வச்சுக்கணும் அடுத்த நாளைக்கு அப்படிங்கிற ஒரு இதை வந்து போட்டுட்டு இருப்பாரு. ஸோ அதையே நீங்க பாருங்க. ஸோ இட் will all be very useful if you are interested in pair trading. Yes, there are many people other than me also. Okay, so basic knowledge is, we are going to take a trade on divergence. So okay, everything comes to divergence. Any two stocks diverge, you can take a trade. So after time we will master ourselves, sir. Now we looking at price ratio 7, so you can decide which side this pile will go. Okay, so yes, we get some idea looking at after some time we'll get some idea of pair trading. And I think Savanan sir 4-5 months is into this. He has done extremely good, and even Priyam sir extremely good. For me, it took at least 1.5 years after I entered. Okay, but Priyam sir and Savanan sir, we are very fastly. You guys have learned. Thank you, Vishal bro. Thank you so much. Welcome, sir. It's very kind of you for coming. As I told you, for the motivation sake, just spend 10 minutes every week or something. Come and share your experience. It need not to be like a formal session. Just come and say how the week went for you. Yes, sir, definitely, sir. So that would be a big motivation. Previously, he used to come, no, sir, around 3 o'clock or 1 o'clock and all. So I am not coming YouTube itself, sir, now. YouTube. Yeah, he is busy also. Yes, sir. Last month, because of YouTube Live, lot of, my subscribers have done better than me. I'm not able to, one subscriber, he has done 10% returns with 100% win ratio, and 75% of his capital is free. He showed his other account. I was like, naane pannalada, nee edukku panna. Okay, so the problem is, I'm not able to concentrate on my client's account and performance. So I've reduced it myself. I keep coming, sir. Now I plan to put a lot of content videos. So everything is on process. So I'll be coming up with a lot of videos. I'll definitely tell you, sir. Thank you and so much. No problem, sir. Sir. Next even option I'll go is almost ready, sir. Option selling, I'll go. Very good. Yes, I'll send you, sir. In 1 week, I'll send you the account. I'll go. Thank you. Yes, sir. சார் யாருக்கா ஏதாவது டவுட் இருக்குங்களா? மோகன் bro, நீங்க எதுக்கு ஜான் நேம் போட்டீங்க? ஒரே நிமிஷம் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். டாக்டர் சாருக்கும் பிரியம் சாருக்கும் அப்புறமா சுதர்சன் சாருக்கும் அண்ட் விஷாலுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு இந்த கிளாஸுக்காக. சார் டாக்டர் சார் நான் லைவ் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஓகே, யா. Thank you everyone. Thank you guys. People please like and subscribe. ஆமா சார், இன்னைக்கு லைக் நிறைய வந்திருக்கு சார். ஓகே, தேங்க்யூ. இப்போ யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஜூம்ல ஜாயின் பண்ணுங்க. யூடியூப் லைவ் வந்து ஸ்டாப் பண்றாங்க.